அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இன்றைக்கி சார் உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போகிறேன் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்றால் என்ன, அதனுடைய வகைகளை எவ்வாறு நம்ம புரிஞ்சுக்கிறது, இதை சார் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். ஆனால் நமக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டி 1000 முறை நம்ம அன்றாட வாழ்க்கையில் கேள்விப்படுவோம். உங்களுக்கு கூட தெரியும், டெம்பரேச்சர் அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, நீளம், இந்த பேனா இருக்குன்னா பேனாவுடைய நீளம் அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஒரு தூரத்தை அளந்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இந்த என்ன முன்னாடி லைட் இருக்குது அதனுடைய இன்டென்சிட்டியை நான் அளந்தா அது ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டியது இருக்குது. இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா 2 விஷயங்கள் கண்டிப்பாக வேணும். ஒன்று, மனிதர்கள் சேர்ந்து இருக்கணும். ஒருத்தங்களை மட்டும் தனியாக உயிரோடு இருக்க முடியாது. ஒருத்தங்களுடைய உழைப்பு அடுத்தவங்களுக்கும், அடுத்தவங்களுடைய உழைப்பு நம்மளும் பகிர்ந்து தான் வாழ முடியும். இது ஒன்று. 2வது, இயற்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் நம்ம வாழ முடியாது. எதை போட்டால் எது எப்படி முளைக்கும், பூமிக்கு அடியில் போனால் ஏதோ திரவமாக இருக்கே, ஓ இதுதான் பெட்ரோலியமா, இது என்னென்னலாம் செய்யலாமா, இப்படி இது மரம், இந்த மரத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது, இந்த செடி இதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது, வெறும் மண். ஆனால் அந்த மண்ணில் கூட ஆக்சிஜனை எடுத்து அதை சிலிக்கானாக மாற்றிட்டா உங்கள் கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய அற்புதமான கம்ப்யூட்டராக வந்துருச்சு. நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பார்க்குறீங்க, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே வெறும் மண்ணால் ஆகப்பட்டது. அப்போ இதையெல்லாம் படிக்கணும்னா நம்ம அது என்ன குவான்டிட்டினா அளவுன்னு சொல்லலாம், ஃபிசிக்கல்னால் இயற்பியல், இந்த அளவுகள்லாம் என்ன 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 அப்படின்னு நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதை பற்றி மிக தீர்க்கமாக சொன்ன சயின்டிஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், அவர் கலீலியோ தான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறத தவிர அவர் வழியே இல்லை. நீங்கள் அதை மெஷர் பண்ணாமல் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை புரிஞ்சிக்கவே முடியாது. உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹூக்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஹூக்ஸ்லாம் என்ன சொல்லுது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்குள்ள ரிலேஷன் சொல்லுது. ஒரு ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நீங்கள் தரது ஸ்ட்ரெஸ், அது இழுக்குது இல்லையா, அதுக்கு பேர் ஸ்ட்ரெயின். ஸோ நீங்கள் எவ்வளவு இழுக்கிறீங்களோ, ஃபோர்ஸ் தர்றீங்களோ அவ்வளவு நீளும் வித்தின் தட் எலாஸ்டிக் லிமிட். அப்போ உங்களால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மெஷர் பண்ண முடியணும், ஸ்ட்ரெயினை மெஷர் பண்ண முடியணும். மெஷர் பண்ண முடியாமல் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷனை நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா என்னன்னா 2 விதமான குணங்கள் இருக்குது. ஒன்று உங்களால் அதை அளக்க முடியணும், யூ ஷுட் பி ஏபிள் டு மெஷர், நம்பர் 1. நம்பர் 2, எதுக்கு அளக்குறோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட உண்மைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு. உண்மைகள்லாம் என்ன அர்த்தம், அதை இயக்கக்கூடிய விதிகள். அறிவியல் மொழியில் உண்மைன்னு சொன்னால் ஸ்டாட்டிக் கிடையாது. ஸ்டாட்டிக்கை உண்மைன்னு சொல்கிறதில்ல. 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்ஸ்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இஎம்எஃப், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், இந்த 3க்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை சொல்லுது. ஸோ ஆல் தீஸ் 3 குவான்டிட்டிஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு மெஷர், யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா 1, யூ ஷுட் பி ஏபிள் டு, உங்களால் அதை அளக்க முடியணும், யூ ஷுட் பி ஏபிள் டு மெஷர். 2, நீங்கள் மெஷர் பண்ணால் மட்டும் பத்தாது, அப்படிப்பட்ட வெவ்வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் 3 வகைகள் தான் பிள்ளைகளாக உணர்ந்திருந்தாங்க. இன்றைக்கி கூட சார் என்ன சொல்லுவோன்னா, அந்த 3 வகைகள் தான் அடிப்படைன்னு சொல்லுவேன். தட் இஸ் MLT, மாஸ், லென்த், டைம். இதை எப்படி நம்ம சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, இந்த லென்த் அண்ட் டைம் டெஸ்கார்ட்டேயோட வார்த்தைகளில் சொல்கிறதுனா, இட் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், ரைட்? ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா எ கோஆர்டினேட் சிஸ்டம் ப்ளஸ் கிளாக். பின்னாடி நான் ஆழமாக விவரிப்பேன், ஆனால் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த குவான்டிட்டிஸ், இந்த 3 குவான்டிட்டிஸ் தான் இருந்தது. பிற்காலத்தில் தான் பல குவான்டிட்டிஸ் உருவாச்சு. இந்த குவான்டிட்டிஸை மிக கவனமாக நுட்பமாக உள்ள பார்த்து, இந்த பயாலஜியில் சரியாக நடுவாக அறுப்பாங்க இல்லையா, இஃப் யூ டிசெக்ட், அப்படி நீங்கள் அறுத்து பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டிஸ்குள்ளே 2 வகை தெரியும். ஒன்று பேஸ் குவான்டிட்டிஸ், இன்னொன்று டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஒரு குவான்டிட்டி பேஸ் குவான்டிட்டி, இன்னொரு குவான்டிட்டி டிரைவ்டு குவான்டிட்டி. பேஸ் குவான்டிட்டினா என்ன? பேஸ் குவான்டிட்டினா என்னன்னா, அந்த குவான்டிட்டியை அதன் மூலமாக மட்டும்தான் வரையறுக்க முடியும், அதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியும், வேறு வகையில் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லென்த்துன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீளத்தை எப்படி சொல்லுவீங்க? இதுதான் 1 மீட்டர், இது மூலமாக தான் மற்ற நீளங்களை நீங்கள் சொல்ல முடியும். வேறு எந்த வழியில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சே டைம் 1 செகண்ட்,
அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? 1 செகண்ட் தான் ரெஃபரன்ஸ், மற்ற எல்லா நேரத்தையும் இந்த 1 செகண்ட் அடிப்படையாக வச்சு தான் சொல்ல முடியும். such quantities are called as fundamental quantities. அதே இது ஒரு பரப்பளவு சொல்கிறோம். பரப்பளவுனா என்ன? இவ்வளவு நீளத்துக்கு இவ்வளவு அகலம், அதான பரப்பளவு. 5 மீட்டருக்கு 2 மீட்டர், 10 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது இரண்டுமே இந்த பரப்பளவு நீளத்தால் தான் வரையறுக்கப்படுது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ derived quantities. வேகம்னு சொல்கிறோம். வேகம்னு என்ன அர்த்தம்? ஒரு வினாடிக்கு இவ்வளோ தூரம். வினாடி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, மீட்டர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஆனால் வெலாசிட்டியில் வரக்கூடிய மீட்டர் பெர் செகண்ட் derived quantity. இது மாதிரி பிள்ளைங்களா 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குது. லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், luminous intensity and amount of substance. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எந்த குவான்டிட்டி நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்? நீங்கள் டெரைவ் பண்ணிட முடியும். அந்த குவான்டிட்டிஸ்க்கு derived quantities-னு பேர். பின்னாடி இருக்கக்கூடிய எல்சிடி டிஸ்பிளே நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், எண்ணற்றவை பிள்ளைங்களா. இன்ஃபினிட்டி. சும்மா உதாரணத்துக்கு கொஞ்சம் காமிச்சிருக்கோம். எண்ணற்றவை. யூ டேக் எனி கான்ஸ்டன்ட், ஏ டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஆர் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இது ரொம்ப பாப்புலர் கான்ஸ்டன்ட். ஜி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கணக்கே இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் நாள் ஃபுல்லாக சொல்லலாம். அந்த derived quantity என்ன வராது, ஒரு முடிவுக்கு வராது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் derived quantity. பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இதை ஏன் ஃபிசிக்ஸினுடைய இயற்பியலினுடைய ஆரம்பத்தில் படிக்கிறோன்னா, இயற்பியலில் பின்னாடி படிக்கக்கூடிய பல 100 விஷயங்களுக்கு அதனுடைய விதிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அதனுடைய நுட்பமான குவான்டிட்டிஸை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதுக்காகத்தான் நம்ம படிக்கிறோம் பிள்ளைங்களா. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட்ஸ்னால் என்ன, அந்த யூனிட்ஸில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, இதை நம்ம பார்க்க போகிறோம். இது முந்தைய காணொளியுடைய தொடர்ச்சி. அதாவது நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியெல்லாம் மெஷர் பண்ணி ஆகணும். அதை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு யூனிட்ஸ் அவசியம். இப்போ நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்களேன். இந்த ரூம் இருக்குது. இந்த ரூமுடைய உதாரணத்துக்கு அந்த நீளத்தை நான் அளக்கணும். நான் ஒரு பையனை அளக்க சொல்கிறேன், தம்பி என்னோடய நீளத்தை அளப்பான்னு சொல்லி. அந்த பையன் சொல்கிறான் 3 அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் சிரிப்பீங்க. ஏன் சிரிப்பீங்கன்னா, 3 கழுதையா, 3 குதிரையா, 3 என்ன? அப்போ யூனிட்ஸ் இல்லாமல் மெஷர் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. எதுனாலும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கடையில் போய் கேட்குறோம், கத்திரிக்காய் என்ன விலைன்னு கேட்குறோம். அவன் 10 ரூபான்னு சொல்கிறான்னு வச்சுக்கிடுவோம். எது 10 ரூபா? 100 கிராம் 10 ரூபாயா, 1/4 கிலோ 10 ரூபாயா? எனவே யூனிட் இல்லாமல் மெஷர்மெண்ட்டுங்கிறது அர்த்தமே இல்லாத விஷயம். அப்போ நமக்கு யூனிட் வேணும் இல்லையா? இந்த யூனிட்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. இந்த யூனிட் என்ன செஞ்சிடறாங்க? ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் காய்கறி கடைக்கு போனீங்கன்னா அந்த கடைக்காரருக்கு எது 1 கிலோவோ அதுதான் நமக்கு 1 கிலோ. உலகம் பூராத்துக்கு அதுதான் 1 கிலோ. நீங்கள் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட போனீங்கன்னா 1 லிட்டர் அடிக்கிறாங்க. அந்த 1 லிட்டர் அது உலகம் பூராத்துக்கு சமம். ஸோ யூனிட் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் இல்லாமல் யூனிட் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த ஸ்டாண்டர்டை வச்சு எந்த யூனிட்டை நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அந்த கம்பேரிசனுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக உலகத்தில் எல்லாம் சேர்ந்து கூடி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. பேசி என்ன செய்கிறாங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. இப்படி ஸ்டாண்டர்டைஸ் வர்றதுக்கு முன்னாடி பலவிதமான சிஸ்டம்ஸ் இருந்துச்சு பிள்ளைங்களா. நான் பாப்புலர் சிஸ்டம் சொல்கிறேன். எஃபிஎஸ் சிஸ்டம், ஃபுட் பவுண்ட் செகண்ட், தென் சிஜிஎஸ் சிஸ்டம், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டம், எம்கேஎஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ்ஐ யூனிட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழில் கூட சிஸ்டம் இருந்துச்சு பிள்ளைங்களா. ஆனால் அந்த சிஸ்டம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாடுகளில் உருவாகி வளர்ந்து பல 2-3 நாடுகளில் உள்ளதெல்லாம் சேர்ந்து பரிவர்த்தனையாகி கலந்து புதுசாக அதுலேருந்து ஒன்று உண்டாகி இப்படியே மாறி 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 நடந்து இன்றைக்கி எஸ்ஐ யூனிட் சிஸ்டமாக வந்திருக்கு. அதுக்கு பல காரணம் இருக்குது. ஏன் நிற்கலை? உதாரணத்துக்கு நீங்கள் நம்மளோட தமிழ் இதை பார்த்தீங்கன்னா, நம்ம நேரத்தை 1 நாளிகைனா 24 நிமிடம், 2.5 நாளிகைனா 1 மணி, 3.25 நாளிகைனா 1 முகூர்த்தம், 7.5 நாளிகைனா 2 முகூர்த்தம், இப்படிலாம் நம்ம தமிழ் மொழியிலே இருந்திருக்கு. இதே மாதிரி மாஸ் அதுக்கு நம்ம வச்சுருந்துருக்கோம். முகத்தல் லிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். அப்படி இருந்திருக்கு. இந்த மெத்தடில் இந்த எஃபிஎஸ் சிஸ்டம் தான் ஆரம்பத்தில் பாப்புலர் ஆச்சு. ஏன்னா அது பிரிட்டிஷ் சிஸ்டம். பிரிட்டிஷ்காரங்க உலகத்தை ஃபுல்லாக காலனி ஆக்கினாங்க இல்லையா, பிடிச்சிக்கிட்டாங்க இல்லையா. அதனால் அவங்க முறை என்ன ஆயிடுச்சு, உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆயிடுச்சு.
ஃபுட் பவுண்ட் செகண்ட். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா கால வெளிகளில் இதெல்லாம் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. ஏன் நிற்க முடியல அப்படி கேட்டிங்கன்னா அதுக்குள்ள செல்ஃப் கன்சிஸ்டன்சி இல்லை. செல்ஃப் கன்சிஸ்டன்சினா பிள்ளைங்களுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதான் பிள்ளைங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ பிரிட்டிஷ் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிடுவோம். அவங்க ஒரு ஃபுட்டுங்கிறாங்க. ஒரு ஃபுட்டுக்குள்ளே எத்தனை இன்ச்சு இருக்குது? 12 இன்ச்சு. இப்போ பாருங்கள் 12ன்னா அது என்ன கணக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ என்ன இல்லை, அது 10 பிரிக்கப்படலை. இப்படி பல காரணங்கள்னால எஃபிஎஸ் சிஸ்டம் போயிடுச்சு. திஸ் இஸ் ஃப்ரெஞ்ச் சிஸ்டம் இன் தி மெயின் ஃப்ரெஞ்ச் சிஸ்டம். இது மெட்ரிக் சிஸ்டம், அதனால தான் அது நின்றுச்சு. எல்லாமே 10 தான் ஆகும், டெவலப் ஆகும். தென் இந்த ஃப்ரெஞ்ச் சிஸ்டத்தில் ஏன் இந்த சிஜிஎஸ் சிஸ்டம் நிற்காமல் மாறுச்சுன்னா பல காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் சொல்கிறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தூரத்தை அளக்கிறதுக்கு சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. சென்டிமீட்டருங்கிறது இப்போ நம்ம காமன் லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய அளவுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த லேண்டோடைய நீளம் என்னங்கிறத சென்டிமீட்டரில் சொன்னால் எப்படி இருக்கும்? யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட காரணங்கள்னால சிஜிஎஸ் சிஸ்டம் எம்கேஎஸ் சிஸ்டமாக மாறுச்சு. ஓ, திஸ் இஸ் மீட்டர் கிலோகிராம் செகண்ட். லேட்டர் இது பத்தாது, இதை 3 குவான்டிட்டி தான் ஸ்டாண்டர்டைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐ சிஸ்டம், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ரெஞ்ச் சிஸ்டம் 1960 ஒரு கான்ஃபரன்ஸ் மூலமாக இதுதான் நம்மளுடைய சிஸ்டம் நம்ம என்ன செஞ்சிடறாங்க, வரையறுத்துறாங்க. அதற்கு பிறகு இதுதான் இருக்குது. இங்கே 7 விஷயத்தை ஜெனரலைஸ் பண்ணுறாங்க. அது என்ன நான் சொல்கிறேன். 7 குவான்டிட்டியை 7 யூனிட்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. இந்த எஸ்ஐ சிஸ்டம் கால உண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் இதான் பிள்ளைங்களா. என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ரேஷனல் சிஸ்டம். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் தான், பல யூனிட் கிடையாது. மேபி இன் மல்டிபிள்ஸ். ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மீட்டர்னு சொல்லிட்டா மேபி 100 மீட்டர், 1000 மீட்டர், 10,000 மீட்டர், லட்சம் மீட்டர், கோடி மீட்டர், மீட்டர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இட் இஸ் ரேஷனல் கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். நம்பர் 1. நம்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் நீங்கள் ஒரு பேஸ் குவான்டிட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பேஸ் குவான்டிட்டியிலேருந்து மற்ற குவான்டிட்டி நீங்கள் என்ன செஞ்சிட முடியும், டெரைவ் பண்ணிட முடியும், உங்களால் டெரைவ் பண்ணிக்க முடியும். இது செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட், இதை நீங்கள் என்ன போட்டுக்கலாம், ஒரு 1000 இம்பார்ட்டன்ஸ் போட்டுக்கலாம் இல்லைங்களா. 3வது அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூனிட்ஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ஆக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூ டேக் மில்லிமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மில்லிமீட்டர் சேர்ந்தா 1 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 டெசிமீட்டர், 10 டெசிமீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர், ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. இந்த அற்புதமான வசதி எதில் இருக்குது, எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது. இதன் காரணமாக எஸ்ஐ யூனிட் என்ன ஆயிடுச்சு, வலிமையாக தன்னுடைய கால்களை முயற்சி. அதில் 7 குவான்டிட்டியை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாக வரையறுத்துருக்காங்க. கேமரா கொஞ்சம் க்ளோஸாக வரட்டும், நான் அதை முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணலை, இதை வாசித்தா உங்களுக்கு புரியும். சாதாரண நுட்பமான, மிக பயங்கர நுட்பமான கருத்துக்கள் இல்லை. ஆனால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி, இது எல்லாம் தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இதெல்லாம் டிஃபைன் பண்ண. உதாரணத்துக்கு நான் லென்த் எடுத்துக்கிட்டால் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஒரு லைட்டு ட்ராவல் பண்ணும்போது ஒரு செகண்டில் 1 இது எவ்வளோ சொல்கிறது, 3,00,000 ஒரு செகண்டை பிரிக்கிறீங்க. ஒரு செகண்டை 3,00,000 பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா அதில் ஒரு பார்ட்டில் லைட் எவ்வளோ தூரம் போகும், அதுக்கு பேர் தான் 1 மீட்டர். இப்படி எல்லாத்தையும் என்ன செய்ய, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோகிராம் வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு ப்ரோட்டோடைப் வச்சுருக்காங்க, தட் இஸ் பிளாட்டினம் இரிடியம் அலாயில், ரைட். ஏன் அதில் வச்சுருக்காங்க, அது துருப்பிடிக்காது, அது என்ன, அது துருப்பிடிக்காது. ஸோ இன்றைக்கி வச்சது 100 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் எப்படி நான் வச்சுருந்தோம் அப்படியே இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் வில் பி மெயின்டைன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் வாசித்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இதிலிருந்து வரக்கூடிய டெரைவ்டு குவான்டிட்டிஸ் போக இன்னொரு குவான்டிட்டி இருக்குது, அதுக்கு பேர் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி. சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு யூனிட் இல்லை, ஆனாலும் யூனிட் தேவையாக இருக்குது. அந்த குவான்டிட்டிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரேடியன்ஸ், தட் இஸ் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள், இன்னொன்று சாலிட் ஆங்கிள்.
பிளேன் ஆங்கிள்ங்கிறதுக்கான யூனிட் ரேடியன், சாலிட் ஆங்கிளுக்கான யூனிட் ஸ்டெரேடியன். எனவே இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு நான் தொகுத்து படித்ததெல்லாம் சொல்லணும்னா, யூனிட்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது, 7 யூனிட்ஸ் பார்த்தோம். டெரைவ்டு யூனிட்ஸ் இருக்குது, இதிலேருந்து டெரைவ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் இருக்குது, அதுக்கு உண்மையில் யூனிட் கிடையாது, ஆனால் நமக்கு அதுக்கு என்ன வேணும், யூனிட் வேணும். சரிங்களா? இதான் பிள்ளைங்களா இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். சப்ளிமெண்ட்ரி யூனிட்டை பற்றி அடுத்த காணொலியில் சார் உங்களுக்கு என்ன செய்கிறேன் விளக்கி சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான விஷயம் சார் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது என்ன அப்படி கேட்டிங்கன்னா, எல்லா குவான்டிட்டிஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூனிட்ஸ் தேவைப்படுது. எல்லா குவான்டிட்டிஸையும், நீளத்தை அளக்கிறதுக்கு மீட்டர், மாஸ் அளக்கிறதுக்கு கிலோகிராம், இப்படி தேவைப்படுது. இதில் பார்த்திங்கன்னா சட்டப்படி அளந்தால் அதுக்கு யூனிட் இருக்காது, ஆனால் யூனிட் இல்லாட்டி அதை நம்ம விவரிக்க முடியாது. இப்படிப்பட்ட குவான்டிட்டி 2 இருக்குது, அதுக்கு பேர் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி. இப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒன்று பிளேன் ஆங்கிள், இன்னொன்று சாலிட் ஆங்கிள். இப்போ நான் என்ன சார் உங்களுக்கு சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன்னா, பிளேன் ஆங்கிளுக்கு ஏன் யூனிட் இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன். இந்த படத்தை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளுக்கு பேர் தீட்டா, இந்த ஆங்கிள் பேர் தீட்டா. இந்த தீட்டாவை எவ்வளவுன்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? ஏதோ சொல்லுவீங்க, 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி, டிகிரின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் சயின்ஸில் அதை நம்ம டிகிரின்னு சொல்கிறது இல்லை. சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் அதை நம்ம சொல்கிறது ரேடியன்ஸ். ஆங்கிளுக்கான யூனிட் என்னது? ரேடியன்ஸ். ஆனால் அந்த ரேடியன் ஏன் யூனிட் இல்லாமல் இருக்குது என்றால், இந்த ஆங்கிளை என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இந்த கர்வோடைய நீளம் டிவைடட் பை ரேடியஸ். இந்த தீட்டானா எவ்வளவு? லென்த் ஆஃப் தி கர்வ் டிவைடட் பை ரேடியஸ். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள். அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் லென்த்து தான், இதுவும் லென்த்து தான், மீட்டரும் கேன்சல் ஆகிரும். ஸோ தீட்டாக்கு என்ன இருக்காது? யூனிட் இருக்காது. ஆங்கிளுக்கு அப்போ யூனிட் இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம ரேடியன்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா பிள்ளைங்களா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் முழுக்க படிக்கிறதுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய கணிதம் ட்ரிகனோமெட்ரி, திரிகோணமிதி. இந்த மொத்த திரிகோணமிதியுமே இந்த ஆங்கிள் அடிப்படையாக அவஸ்தா இருக்குது. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, எவ்ரி தீட்டா, ஹோல் trigonometry is based on theta angle. trigonometry இல்லாமல் சயின்ஸ் படிக்க முடியாது. யூ டேக் டைனமிக்ஸ், யூ டேக் மெக்கானிக்ஸ், யூ டேக் ஆப்டிக்ஸ், யூ டேக் எனிதிங். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குவான்டிட்டிக்கு, தட் இஸ் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இருக்க முடியாது. ஆனால் யூனிட் இல்லாமல் இருக்க முடியல நம்மளால். அதன் காரணமாக அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பிள்ளைங்களா ரேடியன். அதுக்கு பேர் என்னதான்? ரேடியன். ரேடியன்னா எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்க் இருக்கு இல்லையா, இந்த ஆர்க்குடைய நீளமும் ஆராக இருந்து ரேடியஸ் ஆர் இருந்துச்சுன்னா, அப்போ காமிக்கக்கூடிய தீட்டாக்கு பேர் ஒரு ரேடியன். அப்போ காமிக்கக்கூடிய தீட்டாக்கு என்ன பேர்? ஒரு ரேடியன். அது மாதிரி நம்ம சாதாரண வாழ்க்கையில் பயன்படுத்துறது ரேடியன் பயன்படுத்துறது இல்லை, டிகிரிஸ் பயன்படுத்துவோம். அப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, சாதாரண வாழ்க்கையில் டிகிரிஸ் பயன்படுத்துகிறோம், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ரேடியன்ஸ் பயன்படுத்துகிறோம். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, டிகிரிஸை எப்படி ரேடியன்ஸாக மாற்றுறது நம்மளுக்கு தெரியணும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை பிள்ளைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு பாதி சர்க்கிள் எடுத்துக்கோங்களேன், ரைட்? இது எவ்வளவு? இது 180 டிகிரி. இந்த 180 டிகிரிங்கிறது பை ரேடியன்ஸ். இந்த 180 டிகிரிங்கிறது எவ்வளவு? பை ரேடியன்ஸ். அப்போ ஒரு டிகிரி எவ்வளவுங்கிறது காமிச்சிருக்கேன், இங்கே பாருங்க. ரைட், 180 டிகிரிக்கு பைனா ஒன்றுக்கு எவ்வளவு பார்த்து வச்சுக்கோங்க. 1.745 இன்டூ 10⁻⁻2 ரேடியன்ஸ். இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன தெரியணும்னா ஒரு டிகிரினா இவ்வளவு ரேடியன்ஸ். ஆனால் பல நேரங்களில் நீங்கள் தூரத்தில் உள்ளதை மெஷர் பண்ணும் பொழுது டிகிரிங்கிறது பெரிய அளவாக மாறிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டிகிரிஸை பலதாக பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு டிகிரிக்குள்ளே 60 நிமிஷம் இருக்குது, 60 மினிட்ஸ் இருக்குது. ஒரு மினிட்குள்ளே 60 செகண்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம வாட்சில் வச்சுருக்கோம். தட் சிஸ்டம் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் செக்ஸாடெசிமல் சிஸ்டம். தட் சிஸ்டம் இஸ் எக்ஸிஸ்டிங். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு டிகிரிக்குள்ளே 60 மினிட் இருக்குது. அப்போ ஒரு மினிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிகிரியில் 1 டிகிரி டிவைடட் பை 60 இல்லையா?
ஸோ 1 டிகிரிங்கிறது எவ்வளவு? திஸ் மச் ரேடியன்ஸ். ஸோ திஸ் மச் ரேடியன் டிவைட் பை 60. இதுதான் பிள்ளைங்களா 1 மினிட். இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.91 × 10⁻⁻4 பல நேரங்கள் நம்மளுக்கு தேவைப்படும். இதே இது இன்னும் லாங் டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்ஸை உடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க விரும்புகிறீங்க, ஆர் ஜூபிட்டருடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க விரும்புகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மினிட்ஸுங்கிறது ஹியூஜ் வேல்யூவாக மாறிடும். இட் பிகம்ஸ் செகண்ட்ஸ். அப்போ செகண்ட்னா எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா மினிட்டில் 60ல் ஒரு பங்கு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த 1 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை யூ ஹவ் டு டிவைட் பை 3600. அப்போ 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 4.85 × 10⁻⁻6 ரேடியன்ஸ். இந்த வேல்யூவை பிள்ளைங்க பார்த்து வச்சுக்கோங்க. 1.745 × 10⁻², 2.91 × 10⁻⁴, 4.85 × 10⁻6. இதெல்லாம் பல நேரங்களில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உதவும். இது பிளேன் ஆங்கிள். அதே மாதிரி ஆப்டிக்ஸ் படிக்கும் பொழுது, லைட்டை பற்றி படிக்கும் பொழுது நமக்கு பிளேன் ஆங்கிள் பார்த்தாது சாலிட் ஆங்கிள் வேணும். சாலிட் ஆங்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா லைட்டை நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டே நீ இந்த பரப்பில் மட்டும்தான் போகணும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் டார்ச் அடிச்சிங்கன்னா டார்ச்சில் நீங்கள் டார்ச் அடிச்சு பாருங்கள், டார்ச்சில் வெளிச்சம் எப்படி போகும்? சம்திங் லைக் how will you call ஒரு கோன் மாதிரி போகும். உங்களுக்கு புரியுதா பிள்ளைங்களா? டார்ச் நீங்கள் அடிச்சிங்கன்னா இட் இஸ் சம்திங் லைக் கோன். இப்படி தான் புரியும். அந்த கோனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருக்கு இல்லையா, திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் சாலிட் ஆங்கிள். அதுக்கு என்ன பேர்? சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க? இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஸ்டெரேடியன்ஸ். நீங்கள் காமிச்சிருக்கோம் பாருங்கள். ரைட். ஸோ இது எவ்வளவு ஆங்கிள்? திஸ் இஸ் நார்மலி திஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஒமேகா. திஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஒமேகா. இந்த ஒமேகா எவ்வளவு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த வெளிச்சம்லாம் போய் இது ஒரு ஃபுட்பால் மாதிரி ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்பியரில் ஒரு பரப்பளவில் படும் இல்லையா, அந்த பரப்பளவுக்கு ஒரு வால்யூம் இருக்கும் இல்லையா, ஐ கால் தட் அஸ் ஏ. அந்த ஏ டிவைடட் பை r², அதான் சாலிட் ஆங்கிள் ஸ்டெரேடியன். டெல்டா ஏ டிவைடட் பை r². திஸ் இஸ் ஏரியா. ரைட். அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன புரியணும்னா, மேக்ஸிமம் எவ்வளவு ஆங்கிள் இருக்க முடியும்? சாலிட் ஆங்கிள் இருக்க முடியும். பிளேன் ஆங்கிள்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பிள்ளைங்களை மேக்ஸிமம் இருக்க முடியும்? 360 டிகிரி. 360 டிகிரிக்கு மேலே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. 360 டிகிரி முழு சுற்றி வந்துடுவீங்க. அதே மாதிரி சாலிட் ஆங்கிள் எவ்வளோ அதிகமாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சப்போஸ் இந்த ஏரியா பெருசாக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க, ஹோல் ஸ்பியரை கம்ப்ளீட் பண்ணிடும். ஸ்பியருடைய பரப்பளவு எவ்வளவு? 4πr². ஸோ 4πr² டிவைடட் பை r², கேன்சல் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்டெரேடியன்ஸ் எவ்வளவு? இட் இஸ் 4π ஸ்டெரேடியன். அப்போ எண்ணற்ற விஷயங்கள் படிக்கிறதுக்கு இந்த பிளேன் ஆங்கிளும் சாலிட் ஆங்கிளும் தேவையாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்ச பிள்ளைங்க புரியாத பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம சேனலை பற்றி மற்ற பிள்ளைங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் புதிய வீடியோ லான்ச் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகள். இன்றைக்கி சார் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது. டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதை 2 வகையாக பிரிக்கலாம் பிள்ளைங்களா. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது, லாங் டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது. ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஸ்கூல்லலாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கும். அதை வச்சு என்ன செய்வீங்க? ஸ்கேலை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? மெஷர் பண்ணுவீங்க. ஆனால் அதை தாண்டி வேறு சில விஷயங்கள் கூட நீங்கள் சம்டைம்ஸ் உங்கள் ஸ்கூலில் மெஷர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒரு வயரோடைய ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஸ்க்ரூ காஜை வச்சு மெஷர் பண்ண முயற்சி பண்ணியிருப்பீங்க. வெர்னியர் காலிபரை வச்சு என்ன செய்வீங்க? மெஷர் பண்ண முயற்சி பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேல் ஆர் வெர்னியர் காலிபர் ஆர் ஸ்க்ரூ காஜ் இந்த மாதிரி கருவியில் நம்ம என்ன செய்வோம்? நம்ம வந்து பயன்படுத்துவோம். 10⁻⁻ மீட்டர்லேருந்து 10⁻² மீட்டர் நம்ம என்ன சொல்கிறோம் பொதுவாக? இட்ஸ் அ ஸ்மால் டிஸ்டன்ஸ், நாட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ். லார்ஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு தேர் ஆர் சம் அதர் மெத்தட்ஸ். அதை நான் அடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும் பொழுதே கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்து நிற்க பாருங்கள். நீங்கள் யூ கேன் சி ஸ்கேலில் நீங்கள் என்ன பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, சென்டிமீட்டரை காலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, மில்லிமீட்டரை காலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. சில ஸ்கேலில்
நீங்கள் நல்ல குவாலிட்டி மெட்டல் ஸ்கேல் வாங்கி பாருங்கள். அங்கே 1 மில்லிமீட்டர் 2ஆக வகுந்துருப்பாங்க. ஆரம்பத்தில் மில்லிமீட்டர் என்ன செஞ்சுருப்பாங்க, 2ஆக வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, பிரிச்சுருப்பாங்க. திஸ் இஸ் கேலிப்ரேஷன். ஆனால் இது நமக்கு பல நேரங்கள் பத்தாது. அப்போ அக்யூரசி 0.1 மில்லிமீட்டர் அளவுக்கு போகணும். இப்போ சாதாரணமாக ஸ்கேலில் யூ கேன் கோ அப் டு 1 மில்லிமீட்டர் லீஸ்ட் கவுண்ட். நீங்கள் எவ்வளோ மெஷர் பண்ண முடியும், 2.1 சென்டிமீட்டர், மீனிங் 2 சென்டிமீட்டரும் 1 மில்லிமீட்டரும். 2.2, 2.3, 0.3 சென்டிமீட்டர் வரைக்கும் போக முடியும். யூ கேனாட் கோ பியாண்ட் தட். அது போகிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டிவைஸ் தான் பிள்ளை ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் கேலிபர். இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களா 2 ஸ்கேல் நீங்கள் பார்ப்பீங்க. இது ஒரு ஸ்கேல், இது ஒரு ஸ்கேல். ஆனால் இது கச்சா புச்சான் இருக்குது. இட் இஸ் நாட் கிளாரிட்டி இல்லை. ஸோ இந்த டயக்ராம் காமிக்கிறேன், சரிங்களா? இதை அப்படியே என்ன செஞ்சுருக்கோம், திஸ் இஸ் க்ளோப் வியூ, எக்ஸ்பேண்டட் வியூ. இதில் பாருங்கள் பிள்ளைங்களா, இதில் ஒரே ஒரு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிள்ளைங்களா, இது மில்லிமீட்டரில் இருக்குது, இது 1 சென்டிமீட்டர். இது 9 மில்லிமீட்டர். 9 மில்லிமீட்டரை 10 பிரிவாக பிரிச்சிருக்காங்க, 10 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. 9 மில்லிமீட்டரை 10 டிவிஷனா. புரியுதா பிள்ளைங்களா? அப்போ என்ன அர்த்தம், ஒரு டிவிஷன் எவ்வளோ பிள்ளைங்களா? அப்போ 10 டிவிஷன் 9 மில்லிமீட்டர்னா ஒரு டிவிஷன் எவ்வளவு, 9/10, அதானே? எனவே இது 0.9, இது 1 மில்லிமீட்டர், இது 0.9 மில்லிமீட்டர். பாருங்கள் பிள்ளைங்களா, இது 1 மில்லிமீட்டர், இது 0.9 மில்லிமீட்டர். இந்த இடம் அப்படி நகட்டுறது மூலமாக இங்கே போச்சுன்னா எவ்வளோ தூரம் பிள்ளைங்களா மூவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தூரம் போயிருக்கோம், 0.1 மில்லிமீட்டர். பாருங்கள் பிள்ளைங்களா, இது 0.9, இது 0.1. கேமரா கொஞ்சம் க்ளோஸாக வந்தால் பிள்ளைங்களுக்கு புரியும். திஸ் இஸ் 0.9, திஸ் இஸ் 0.1. கூட்டினா 1 மில்லிமீட்டர். சப்போஸ் இதை நகட்டுறீங்க, இந்த இடம் இங்கே வந்துருச்சு. அப்போ எவ்வளோ இருக்கும், இங்கே ஏற்கனவே 0.1, மறுபடியும் ஒரு 0.1, அப்போ 0.2. இது இங்கே வந்துச்சுன்னா 0.3, இது இங்கே வந்துச்சுன்னா 0.4, இது இங்கே வந்துச்சுன்னா 0.5. இதுதான் பிள்ளைங்களா சூட்சுமம். புரியுதுங்களா? டிவிஷனுடைய சூட்சுமம் புரியுதுங்களா? இதுதான் சூட்சுமம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் கவுண்ட். இதுதான் லீஸ்ட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெர்னியர் யோசித்த முறை. அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் எந்த லேத் பட்டறைக்கு போங்க, மில்லிங் மிஷின் போங்க, அங்கே ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டர் பாருங்கள், எல்லாரும் என்ன கையில் வச்சுருப்பாங்க, இந்த வெர்னியர் கேலிபரை வச்சுருப்பாங்க. இதை விட நுட்பமான விஷயத்தை நீங்கள் அளக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம பயன்படுத்துறது திஸ் இஸ் ஸ்க்ரூ கேஜ். இங்கே வெர்னியர் கேலிபரில் நீங்கள் 0.1 மில்லிமீட்டர் போனீங்க, இங்கே 0.01 மில்லிமீட்டர் போவீங்க. எப்படி பிள்ளைங்களா, எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, see this is what is called as pitch scale, this is what is called as rotary scale. நீங்கள் ஒரு இதை மெஷர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, you will திம்பிள் என்ன செய்வீங்க, நீங்கள் லெஃப்ட்டில் நீங்கள் ரொட்டேட் பண்ண விரியும், உள்ளே வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க, டைட் பண்ணுவீங்க, டைட் பண்ணி இங்கே ரீடிங் பார்ப்பீங்க. இந்த இடப்ப கண்ணுக்கு தெரியல இல்லையா, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அடுத்த படத்தை காமிச்சிருக்கேன். ஸோ கேமரா கொஞ்சம் க்ளோஸாக வந்தால் பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும், புரியும். ஸோ இப்போ என்ன செஞ்சுருக்கோம், நம்ம லெஃப்ட்டில் வந்திருக்கோம். இப்போ சப்போஸ் பாருங்கள், இப்போ எவ்வளோ லெஃப்ட்டில் வந்திருக்கீங்க, இப்போ இது இதெல்லாம் மில்லிமீட்டர் வச்சுக்கிறோமே. ஸோ ஐயா 1 மில்லிமீட்டர் வெளியே வந்தீங்க, 2 மில்லிமீட்டர் வெளியே வந்தீங்க, 2 மில்லிமீட்டருக்கு எவ்வளோ தள்ளி வந்தீங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் ஒரு முழு சுற்றுறீங்கன்னா 1 மில்லிமீட்டர் வெளியே வருவீங்க. ஒரு முழு சுற்றை இங்கே எப்படி கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, 100ஆக பிரிச்சிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, வரும்பொழுது திஸ் இஸ் 35, 36, 37, 38. அப்போ 0.038 எங்கே 1, 2. அப்போ 2.38 மில்லிமீட்டர். இதை என்ன செஞ்சிட முடியும், மெஷர் பண்ணிட முடியும். இதுதான் எதனுடைய நுட்பம், ஸ்க்ரூ காஜுடைய நுட்பம் இல்லைங்களா. ஸோ ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணலாம், வெர்னியர் கேலிபர் வச்சு பண்ணலாம், ஸ்க்ரூ காஜை வச்சு பண்ணலாம். ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இதுலேயும் எரர் வரும் பிள்ளைங்களா, இதில் என்ன இருக்கும், எரர் இருக்கும். இதெல்லாம் எவ்வாறு கையாளுவதுங்கிறத நான் அடுத்த காணொலியில் சொல்லித்தரேன். அது மாதிரி ஸ்க்ரூ காஜியோ வெர்னியர் கேலிபரையோ பயன்படுத்தி லாங் டிஸ்டன்ஸில் உள்ள தூரத்தை அளக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இமயமலையினுடைய உயரத்தை அளக்க முடியுமா ஸ்க்ரூ காஜை வச்சு? முடியாது. பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தை அளக்கணும், இந்த கருவியில் வச்சு அளக்க முடியுமா? முடியாது. அதற்கு வேறு முறைகளை கையாளுறோம். அதுதான் அடுத்த காணொளி.
இந்த வகுப்பில் சார் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ட்ரையாங்குலேஷன் மெத்தட் என்றால் என்ன, அதாவது டிஸ்டன்ஸை ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கேல், ஸ்க்ரூ காஜ், வெர்னியர் காலிபர் இதெல்லாம் பயன்படுத்துவீங்க. டு சம் எக்ஸ்டென்ட் மீடியம் ஸ்கேல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலையுடைய உயரத்தை அளக்கணும், ஒரு பில்டிங்குடைய உயரத்தை நீங்கள் என்ன செய்யணும், மெஷர் பண்ணணும், ஒரு மரத்தினுடைய உயரத்தை நீங்கள் மெஷர் பண்ணணும், இல்லை ஒரு போலுடைய உயரத்தை நீங்கள் என்ன செய்யணும், மெஷர் பண்ணணும். இப்படிப்பட்ட கட்டங்கள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய முடியாது, டேப்பை வச்சு மெஷர் பண்ண முடியாது. மறைமுக முறைகளை என்ன செய்யணும், கையாளணும். 3 முறைகள் இருக்குது. அதில் முதல் முறை மிக எளிமையான முறை, அதிக பணச்செலவில்லாத முறை இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட். இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மலை இருக்குன்னு, ஒரு மரம் இருக்குங்க, ரைட். மரத்தினுடைய உயரத்தை அளக்கணும். நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, மரத்தினுடைய உச்சியில் போய் நின்று அங்கேருந்து நூலை விட முடியாது. உச்சியில் போய் நின்று கிளை ஒடிஞ்சு போயிடலாம், இல்லை உச்சிக்கே போக முடியாமல் இருக்கலாம். உச்சிக்கே போகாமல் உயரத்தை அளக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, மரத்திலிருந்து குறிப்பிட்ட தூரம் தள்ளி வந்து இங்கேருந்து பார்க்குறாங்க, சரிங்களா? பார்த்தா எந்த இடத்துல அதனுடைய உச்சி தெரியுது, இதுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இதை பார்க்குறதுக்கு தே யூஸ் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணுவாங்க. பிள்ளைங்க வீட்டில் செஞ்சு பார்க்குறதுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பண்ணி கூட செஞ்சு பார்க்கலாம். சாதாரண ஒரு பால் பென் இருக்கு இல்லையா, அதில் உள்ள நிப்பை கழட்டி போட்டு அப்படி என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எதை வச்சுக்கலாம், ப்ரொட்ராக்டரை வச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்து வச்சுக்கணும், ஆங்கிளை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? நீங்கள் செய்யக்கூடிய முறை இது. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இந்த எக்ஸ் தெரியும். அப்போ ஸ்லோமாக டேன் ரேஷியோ பயன்படுத்தி tan theta is equal to opposite by adjacent. So opposite is h, adjacent is x. x-ஐ மெஷர் பண்ணிடலாம். So h is equal to x tan theta. இந்த முறை மூலமாக செய்யக்கூடிய மெத்தடுக்கு என்ன பேர், ட்ரையாங்குலேஷன் மெத்தட். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒரு எளிமையான உதாரணம் பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் அது? From a point on the ground, the top of a tree is seen to have an angle of elevation 60 degree. ஒரு மரத்தை பார்க்குறாங்க, அது 60 டிகிரி இருக்குது. The distance between the tree and the point, எங்கிறது பார்த்தனோ அதுக்கும் அந்த மரத்துக்கும் உள்ள தூரம் 50 மீட்டர். Calculate the height of the tree. எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத என்ன செய்வோம், we will illustrate. ஸோ கேமராவும் போர்டுக்கு வந்துடட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்குறோம் மரத்தினுடைய உயரத்தை. மரத்துக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துக்கும் உள்ள தூரம் 50 மீட்டர். இந்த இடத்துல இருந்து மரத்தை பார்த்தா கிடைக்கக்கூடிய கோணம் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ சுலபமாக tan 60 is equal to opposite by adjacent, h by 50, right? So h is equal to 50 into tan 60, 50 into tan 60, tan 60 is √3. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 50 into √3, 86.6 மீட்டர். இவ்வளோ தான் இல்லைங்களா? சுலபமாக என்ன செஞ்சிடலாம், உயரத்தை நீங்கள் அளந்துடலாம். நீங்கள் இப்போ ஒன்றும் பெரிய கஷ்டமே படல. ஆனால் உண்மையில் இப்படி பல இடங்களில் செய்ய முடியாது பிள்ளைங்களா. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ சார் சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த தூரத்தை நீங்கள் அளந்துட்டீங்க இல்லையா? சப்போஸ் இது ஒரு மலையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தூரத்தை அளப்பீங்க? தூரத்தை அளக்க முடியாது. சுச்சுவேஷன் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ இந்த தூரத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, அளக்க முடியாது. அதை செய்கிறதுக்கு இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடை என்ரிச்டு மெத்தட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து அதை அளப்பாங்க. தென் இந்த இடத்துல இருந்து தெரிஞ்ச தூரம் போய் மறுபடியும் என்ன செய்வாங்க, இதை அளப்பாங்க. அப்போ நம்மளுக்கு 2 ஆங்கிள் கிடச்சிரும், இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இது ஒரு அன்னோன் தெரியாது இருக்கும், இது ஒரு அன்னோன் தெரியாது இருக்கும். 2 தெரியாத அன்னோன்ஸ் இருக்கும், 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். அல்ஜிப்ராவில் 2 தெரியாதது 2 ஈக்குவேஷன் தான் என்ன செஞ்சிட முடியும், சால்வ் பண்ணிட முடியும். நம்மளுடைய மிக ஃபேமஸான வீடியோ அது. எப்படி வந்து ஒரு மலையோடைய உயரத்தை அளந்தோன்னு சொல்லி நம்ம கோபால் சாஹிப் மலையோடைய உயரத்தை என்ன செஞ்சு காமிச்சிருப்போம், அளந்து காமிச்சிருப்போம். பிள்ளைங்க அதை பாருங்கள். பட் எனிவே ட்ரையாங்குலேஷன் மெத்தடுங்கிறது இதுதான். வெறுமனே ஆங்கிள் அளக்கிறதன் மூலமாக, தெரிஞ்ச தூரத்தை அளக்கிறதன் மூலமாக தெரியாத உயரத்தை என்ன செஞ்சிட முடியும், அளந்து விட முடியும். வீடியோ பிள்ளைங்களுக்கு இந்த காணொலி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்ச பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.
உங்களுடைய நண்பர்கள் மற்ற மாணவ செல்வங்கள்கிட்ட இப்படிப்பட்ட சேனல் இருக்குது என்ற தகவலை விழிப்புணர்வை உண்டாக்குங்க. நிறைய பேர் படிக்கிறதுக்கு எதை வச்சு படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. உங்களோட உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா. இந்த கிளாஸில் ஒரு ஃபென்டாஸ்டிக் மெத்தடை சார் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், சொல்லித்தரப்போகிறேன். அது என்ன மெத்தட்னு கேட்டிங்கன்னா பேரலக்ஸ் மெத்தட். இந்த பேரலக்ஸ் மெத்தடை பற்றி மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும். ஆர்க்கிமிடிஸ் போன்றவங்களே இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. பிள்ளைங்களுக்கு அதனால் என்ன புரியணும்னு கேட்டிங்கன்னா பேரலக்ஸ் மெத்தட்னா என்னன்னு புரியணும். பேரலக்ஸ் மெத்தடுங்கிறது நீண்ட தூரத்தை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய முறை. பேரலக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேரலக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா தமிழில் பேரலக்ஸ் எரர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா காட்சி பிழை, தோற்ற பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விரலை நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் வலது கண்ணை முதல் மூடி பாருங்கள், அப்புறம் இடது கண்ணை மூடி பாருங்கள். பின்னணியை மனசில் நினச்சிக்கிட்டு பாருங்கள். உங்களால் என்ன புரிஞ்சுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த விரல் ஷிஃப்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு என்ன அர்த்தம் பிள்ளைங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை உங்களோட வலது கண் ஒரு கோணத்தில் பார்க்குது, இடது கண் ஒரு கோணத்தில் பார்க்குது. இதன் காரணமாக தான் நம்ம 3 டைமென்ஷனில் பார்க்குறோம். ஒரு கண் மட்டும் இருந்துச்சுன்னா சிங்கிள் டைமென்ஷனில் பார்ப்போம். நம்ம என்ன பார்க்க முடியாது, 3 டைமென்ஷனில் வெறும் 2D வியூ தான் பார்க்க முடியும், 3 டைமென்ஷனில் பார்க்க முடியாது. ரைட். இப்போ சப்போஸ் இந்த கண்கள் மூஞ்சிக்கு பக்கத்தில் இல்லாமல் தள்ளி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னும் தூரமாக இன்னும் எக்ஸாக்டாக என்னால் பார்க்க முடியும், ஆங்கிள் கிடைக்கும். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கப்பல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய கப்பல் எவ்வளோ உயரத்தில் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டவர் மாதிரி வச்சு அதில் இப்படி 2 டெலஸ்கோப் வச்சுருப்பாங்க. ஸோ மேலே ஏறி நீங்கள் இதை பார்த்து அந்த கப்பலோட தூரத்தை என்ன செஞ்சிட முடியும், கணிச்சிட முடியும். இது விஷயம். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் என்ன செய்ய போகிறேன், சொல்லித்தர போகிறேன். அங்கே ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃபி காமிச்சிருக்கோம். இடது கண்ணில் பார்த்தா எந்த இடம் தெரியுது, வலது கண்ணில் பார்த்தா எந்த இடம் தெரியுது. உதாரணத்துக்கு இந்த மரத்தை நீங்கள் பின்னணியில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? இதுதான் பேரலக்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அஸ்ட்ரானமியில் இதனுடைய பயன்கள் எல்லையற்றது பிள்ளைங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தை அளக்கிறதுக்கு 2 பக்கமும் ஒரு மனுஷனை நிப்பாட்டி கயிறு கட்ட முடியாது இல்லையா? எந்த தூரம் அவ்வளோ அதிக தூரத்துக்கு செய்ய முடியுமா? முடியாது இல்லை. அங்கே எல்லாம் எதை தான் பயன்படுத்துகிறோம், we use this parallactic method or parallax method. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரத்தை நான் அளக்க விரும்புகிறேன். சரிங்களா? அளக்க விரும்புகிறேன். அப்போ எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லிருந்து இந்த ஓவையும் ஆர்லேருந்து ஓவையும் பார்க்குறேன். ஆங்கிளை புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக பார்க்குறேன். இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்றேன், LOR. இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் பேரலெக்டிக் ஆங்கிள். பேரலெக்டிக் ஆங்கிள். இந்த ஆங்கிள் தெரியறதுனால என்ன பயன் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த தூரம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நமக்கு தெரியும் ஆங்கிள்ங்கிறது என்னது. ஆங்கிள்ங்கிறது இந்த ஆர்க்குக்கும் ரேடியஸ்க்கும் உள்ள ரேஷியோ. இந்த சப்போஸ் இங்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு கற்பனையாக ஒரு ஆர்க்கை வரைஞ்சி பாருங்களேன். உங்களால் என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, தூரம் மிக அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஆர்க் நேர்கோட மாறிடுது. பாருங்க, புரியுது பிள்ளைங்களுக்கு? புரியுதா பிள்ளைங்களா? புரியணும். பூமியுடைய ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுனால பூமி உண்மையில வட்டமாக இருக்கிறது எனக்கு நேராக தெரியுது இல்லை. ஏன்னா ரேடியஸ் எப்படி இருக்கு, ஹியூஜ். அது மாதிரி ரேடியஸ் கூட இருந்தால் வளைவு நேர்கோடாக தெரியும். எனவே ஆர்க் எல்லாரும் ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாரும் ஏறத்தாழ ஒரே டிஸ்டன்ஸ் தான். theta is equal to b divided by x. பார்த்தீங்கன்னா தெரியும் theta is equal to, of course இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ theta is equal to இந்த இதில் கொடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த டயக்ராம் படி theta is equal to b divided by x. ஸோ உங்களுக்கு எது எக்ஸ் கண்டுபிடிக்கிறது நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் இந்த டயக்ராம் காமிக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க முடியாதுன்னா நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ரெஃபரன்ஸ்
இன்ஃபினிட்டி தூரத்தில் உள்ளதை நேராக வச்சு அங்கேருந்து எவ்வளோ ஆங்கிள் இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க முடியும். இப்போ முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பிள்ளைங்களா, புரிஞ்சுக்கணும். இந்த ஆங்கிள் தீட்டா ஒன்றுனா இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா 1, இந்த ஆங்கிள் தீட்டா 2 இது 90 டிகிரி தானே. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா 2னா இது 90 மைனஸ் தீட்டா 2. ஸோ 90 மைனஸ் தீட்டா 1, 90 மைனஸ் தீட்டா 2, இது தெரியாதது அன்னோன் தீட்டா. 3 கூட்டினா 180 டிகிரி வரும். ஸோ நீங்கள் 3 கூட்டிங்கன்னா என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கலாம்? தீட்டா இஸ் ஈக்குவல் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2ன்னு நிரூபித்து காமிக்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு திஸ் ஏபி டிவைடட் பை திஸ் டிஸ்டன்ஸ். ஸோ ஏபி டிவைடட் பை அவங்க என்ன காமிக்கிறாங்க? ஏஎம். ஏஎம்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், ரைட்? ஆக்சுவலாக திஸ் இஸ் கர்வ். ஸோ ஏஎம் அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு எம்சி. ஸோ இதிலிருந்து எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்சின்னு என்ன அர்த்தம்? இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ஆல் ஆர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். ஸோ எம்சி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை தீட்டா. ஏபிங்கிறது நீங்கள் அளந்த இந்த தூரம் உங்களுக்கு தெரியும். தீட்டாவை இன்டைரக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ எம்சியை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தி மூன் subtends an angle of 1 degree 55 minutes at the baseline equal to diameter of the earth. இதுக்கு என்ன அர்த்தம் இல்லைங்களா? ஸோ எர்த்தோட இரு முனைகள்லேருந்து யாரை பார்க்குறோம்? நிலாவை பார்க்குறோம். பார்த்தா எவ்வளோ ஆங்கிள் கிடைக்குது? ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம் 1 டிகிரி 55 மினிட்ஸ் பார்க்குறோம். வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் தி எர்த்? அப்படின்னா பூமிக்கும் நிலாவுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் இதை படமாக காமிக்கிறேன் பாருங்கள் பிள்ளைங்களா. இதுதான் பூமி, சரிங்களா? இது நிலா. இந்த இடத்துல இருந்து நிலாவை பார்க்குறீங்க, இங்கேருந்து நிலாவை பார்க்குறீங்க. ஆங்கிளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ இருக்குது? 1 டிகிரி 55 மினிட்ஸ். எர்த்துடைய ரேடியஸ் தெரியும், 6.4 × 10⁶ மீட்டர். ரேடியஸ் தெரிஞ்ச டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம், 12.8 × 10⁶. ரைட். இப்போ டிகிரி எதில் கொடுத்துருக்காங்க? 1 டிகிரி 55 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆட்டைக்கு ஆகாது. இதை எதாவது மாற்றணும், ரேடியன்ஸாக மாற்றணும். 1 டிகிரிங்கிறது 55 நிமிஷம், 1 டிகிரிங்கிறது 60 நிமிஷம் ப்ளஸ் ஒரு 55. ஸோ 60 + 55, 1 டிகிரி 55 மினிட்ஸ்னா திஸ் இஸ் 60 மினிட்ஸ் ப்ளஸ் 55, 105 மினிட்ஸ். 1 minute is equal to 2.91 × 10⁻⁴ radians. ஸோ 115ங்கிறது 115 × 2.91 × 10⁻⁴. ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் தி எர்த் டிவைடட் பை எக்ஸ். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை தீட்டா. டி தெரியும், தீட்டா தெரியும். ஸோ மேனிப்புலேட் பண்ணேன், எனக்கு என்ன கிடச்சிருச்சு? ஆன்சர் கம்ஸ் அஸ் 3.83 × 10⁸ மீட்டர். ஸோ இது எப்படிப்பட்ட விஷயமா இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்லை. ஆனால் பிள்ளைங்களுக்கு என்னோட சஜஷன் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டு ஆங்கிள் பார்க்குறதுக்காக 2 குச்சிகளையோ இல்லை ஒரு பால் பென் இதையோ வச்சுக்கிட்டு அளக்க முடியாத தூரத்தை நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள், அளந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த பேரலக்டிக் மெத்தட் எப்படி புரிய ஆரம்பிச்சிடும், இன்னும் ஆழமாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான இன்னொரு மெத்தடை நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், சொல்லித்தர போகிறேன். அந்த மெத்தட் பேர் ரேடார் மெத்தட். ரேடார்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரேடார் மூலமாக எதிரியுடைய விமானத்தெல்லாம் என்ன செய்யலாம், எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லலாம். தற்காப்பு ஏவுகணைகள் மூலமாக அதை என்ன செஞ்சிட முடியும், தகர்க்க முடியும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ரேடார். இந்த ரேடார் முறை 2ஆம் உலகப் போரை உருவாச்சு. இதன் மூலமாக எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன செய்வோம், ஐ வில் ஷோ யூ. இதுதான் பிள்ளைங்களா. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நீங்கள் அனுப்பலாம். எங்கே எதை டார்கெட் பண்ணுறீங்களோ டார்கெட் பண்ண உடனே அங்கே பட்டு அது ரிட்டர்ன் வரும். எப்போ நீங்கள் அனுப்பிச்சிங்க அந்த நேரத்தையும் குறிச்சிக்கலாம், எப்போ வந்துச்சு அந்த நேரத்தையும் குறிச்சிக்கலாம். அப்போ இது போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். போயிட்டு வர்ற தூரம், இந்த டிஸ்டன்ஸ் சே 100 கிலோமீட்டர்னா 200 கிலோமீட்டர். ஏன்னா 100 கிலோமீட்டர் போக 100 கிலோமீட்டர் வரேன்.
சப்போஸ் டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர் இருந்தால் 50 கிலோமீட்டர் ப்ளஸ் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர். ஸோ 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அப்போ அதன் மூலமாக என்ன செஞ்சிட முடியும், இவ்வளோ தூரம் தான்றதை நீங்கள் என்ன செஞ்சிட முடியும், கணிச்சிட முடியும். இங்கே பாருங்கள். ஸோ டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு ரொம்ப அடிக்கடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். டிஸ்டன்ஸுங்கிறது ஸ்பீட் இன்டு டைம். சரிங்களா? இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2 and fro. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 2d. ஸோ 2d இஸ் ஈக்குவல் டு v இன்டு t. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஃப்ரம் திஸ் d இஸ் ஈக்குவல் டு v டிவைடட் பை t by 2. இதான் பிள்ளைங்களா ஐடியா. இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஒரு எளிமையான ப்ராப்ளத்தை ஐ வில் இல்லஸ்ட்ரேட். அந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேடர் சிக்னல் இஸ் பீம்டு டுவர்ட்ஸ் எ பிளானட். ஒரு பிளானட் மேலே பீம் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் எக்கோ இஸ் ரிசீவ்டு 7 minutes லேட்டர். நீங்கள் அனுப்பிச்ச எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் திரும்ப வர்றதுக்கு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளானட் அண்ட் தி எர்த் இஸ் 6.3 into 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தெரியுது. கால்குலேட் தி ஸ்பீட் ஆஃப் தி சிக்னல். உங்கள் சிக்னலுடைய ஸ்பீட் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இதான் ரேடர், இதான் அந்த பிளானட். ரேடர்லேருந்து நீங்கள் வேவ்ஸ் அனுப்பிச்சிங்க, அது போய் ரிட்டர்ன் ஆச்சு. தூரம் சொல்லியிருக்காங்க 6.3 into 10 மீட்டர். இதான் ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய தூரம். போயிட்டு வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் 7 மீட்டர். 7 into 60. ஒரு மீட்டருங்க, ஒரு மினிட்ங்கிறது 60 செகண்ட். ஸோ 7 into 60 420 செகண்ட். 7 மினிட்ஸுங்கிறது 420 செகண்ட்ஸ். நமக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2d போயிட்டு வந்தது. 2d இஸ் ஈக்குவல் டு v இன்டு t. இப்போ v கேட்குறாங்க. v இஸ் ஈக்குவல் டு 2d by t. 2 into 6.3 into 10 டிவைடட் பை 410t. அதுக்கப்புறம் உள்ளது ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம். இட் கம்ஸ் அஸ் 3 into 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இதான் இல்லைங்களா? அப்போ சாதாரண பார்க்கும்போது நம்ம முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் என்ன எப்படி இருக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் பிள்ளைங்களா, இங்கே படத்தில் காமிக்கிறது ரொம்ப சுலபமாக ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் இது மட்டும் இல்லை, இதில் இன்னும் வேறு என்ன இருக்குது, நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்குது. ஒரு ராவாக ஒரு ஐடியாக்காக என்ன செஞ்சுருக்கோம், இதை பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர அந்த பிரின்சிபிள் புரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோ காணொலி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸை குறிப்பிடுறதுக்கு என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், என்னென்ன சொல்லாடல்களை பயன்படுத்துகிறோம், இதுதான் பிள்ளைங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதர்வைஸ் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பையில் எவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல முடியாது, 50 ரூபா இருந்தால் 100 ரூபா தான் அப்படி சொல்ல முடியும். சப்போஸ் 1,00,000 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்கிறதே என்ன மாறிடும், கஷ்டமாக மாறிடும். இன்னொரு எளிமையான உதாரணம் சொல்லுவோமே, உங்கள் பையில் ஒரு பேனா இருக்குது. சரிங்களா? அந்த பேனாவை ஒரு பேனா 2 பேனானா நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். கோடிக்கணக்கான பேனாவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணம் புரியுற மாதிரி சொல்கிறதுனா 9,08,652 பேனா இப்படி நம்ம சொல்ல முடியுமா? அப்போ அதிக டிஸ்டன்ஸை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். மிக முக்கியமான வார்த்தை, கேமரா கூட க்ளோஸாக வந்துடலாம், அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் 1 AU. அடுத்த முக்கியமான வார்த்தை பேர்செக், மீனிங் பேரலக்டிக் செகண்ட், பேர்செக். மூணாவது முக்கியமான வார்த்தை லைட் இயர். இப்போ சார் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதற்கான தொடர்புகளை பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறேன், சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் 1 AUன்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது பிள்ளைங்களா. நான் அவ்வளோ கதையும் சொல்லலை, சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது ஆரம்ப காலத்தில் பல பூமிக்கும் சூரியனுக்கும் மார்ஸ்க்கும் சூரியனுக்கும் நெப்டியூனுக்கும் சூரியனுக்கும் யுரேனஸ்க்கும் சூரியனுக்கும் சனி கிரகத்துக்கும் உள்ள தூரத்தை அளக்க வேண்டியது இருந்துச்சு. இதெல்லாம் அளக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அது எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தை விட 2 பங்கு, தூரத்தை விட 1.5 பங்கு, தூரத்தை விட 3 பங்கு, இப்படி தான் சொல்ல முடிஞ்சது. அப்போ அது எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சால் தான் சொல்ல முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் தெரிஞ்சாதான்
with respect to this distance all remaining distance என்ன சொல்ல முடிஞ்சது, டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சது. ஆனால் என்ன செய்ய முடியலன்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை கண்டுபிடிக்க முடியல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப வருஷமாக கண்டுபிடிக்க முடியல. தென் அவங்க என்ன சொல்ல, திஸ் இஸ் ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வச்சிட்டாங்க. மற்ற எந்த தூரத்தை சொல்றதுனாலும் இத்தனை அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. டிரான்சிட் ஆஃப் வீனஸ் பற்றி படிக்கும் பொழுது தான், வீனஸ் வந்து கிராஸ் பண்ணும் பொழுது தான் எதை கண்டுபிடிக்கிறாங்க, பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1.496 × 10⁻11 மீட்டர். இப்போ பாருங்க, சூரியனுக்கும் பூமிக்குள்ள தூரம் எவ்வளவு அப்படி கேட்டால் 1.496 × 10⁻11 மீட்டர் அப்படி சொல்கிறது வசதியாக இருக்கா, 1 AU அப்படின்னு சொல்கிறது வசதியாக இருக்கா? ஸோ லாங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், 1 AU. இதே மாதிரி தான் இந்த பேர்சக். இந்த பேர்சக்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை பார்க்கறதுக்கு, ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை, திஸ் இஸ் சன், திஸ் இஸ் எர்த், அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா, ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை ஒரு செகண்டாக பார்த்தீங்கன்னா அந்த தூரம் தான் 1 பேர்சக். அந்த தூரம் தான் 1 பேர்சக். ஒரு பேர்சக் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 3.08 × 10⁻6 மீட்டர், இல்லாட்டி 3.26 லைட் இயர். இப்போ சார் உங்களுக்கு என்ன கற்றுத்தரேன்னு கேட்டிங்கன்னா, இதற்கான ரிலேஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நான் கற்றுறேன். இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, இதுதான் அதுக்கான டயக்ராம். இது ஒரு செகண்ட், இது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அப்படின்னா இது ஒரு பேர்சக். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்னா ஆங்கிள்னா என்னன்னு தெரியும். திஸ் இஸ் 1 செகண்ட். 1 செகண்ட்ங்கிறது திஸ் மச் ரேடியன், அது டெக்னிக்கல் இஷ்யூ. Angle is equal to what? இந்த curve divided by the length. இந்த curve எவ்வளவு, 1 astronomical unit, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த curve எடுத்து, this is theta, இந்த theta is equal to இந்த distance 1 astronomical unit divided by 1 parsec. அப்போ இதில் 1 parsec கண்டுபிடிச்சலாம். 1 parsec is equal to 1 AU divided by theta. 1 AU is equal to this much value, theta is equal to this much, 1 second is equal to this much radians, so 1 parsec is equal to 3.08 × 10⁻16 மீட்டர். இந்த வேல்யூ ஒரு முக்கியமான வேல்யூ இல்லைங்களா? லாங் டிஸ்டன்ஸ் எல்லாமே இதனுடைய மல்டிபிள்ஸாக தான் சொல்லுவோம். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸில் எப்படி சொல்லணும், 3.08 × 10⁻16 நம்ம சொல்லணும், அப்படி சொல்ல முடியாது. ஸோ இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸை குறிப்பிடுறதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு யூனிட் லைட் இயர். லைட் இயர்னா என்ன அர்த்தம் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, அதான் 1 லைட் இயர். 365 நாள் ஒரு வருஷத்துக்கு, ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், அதுக்கு 60 செகண்ட். இவ்வளவு செகண்ட் ஒரு வருஷத்துக்கு. ஒரு செகண்டுக்கு இவ்வளோ தூரம் லைட்டு ட்ராவல் பண்ணும். அப்படின்னா ஒரு லைட் இயர்னா 9.46 × 10⁻15 மீட்டர். இதுதான் ஒரு லைட் இயர். ஒரு வருஷம் லைட் அங்கே அடிச்சிங்கன்னா லைட் ஒரு வருஷம் பூரா ட்ராவல் பண்ணிச்சுன்னா இவ்வளோ தூரம் போயிருக்கும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய செயலை சப்போஸ் 9.46 × 10⁻15 மீட்டர் தள்ளி ஒருத்தர் பார்க்குறாருன்னா, இப்போ நான் செய்கிறத ஒரு வருஷம் கழிச்சு தான் அவர் பார்ப்பார். நான் பேசி என்னுடைய வெளிச்சம் அங்கே போய் சேர்றதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். அப்போ இந்த பேர்சக்குக்கும் லைட் இயர்ஸ்க்கும் என்ன தொடர்புனா, 1 பேர்சக்னா இவ்வளவு, ஒரு லைட் இயர்னா இவ்வளவு. ஸோ 1 பேர்சக் இஸ் ஈக்குவல் டு 3.08 × 10⁻16 divided by 9.46 × 10⁻15. இது ஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ 3.26 லைட் இயர்ஸ். ஸோ பிள்ளைங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இனிமேல் லார்ஜ் டிஸ்டன்ஸை 1 பேர்சக்காக சொல்லுவோம், இல்லை லைட் இயர்ஸாக சொல்லுவோம், இல்லை அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டாக சொல்லுவோம். இதுதான் பிள்ளைங்களா இது சம்மந்தப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங். எதுக்கு இதை சார் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறு சில மேகசின்ஸ் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரலாம், இல்லை ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பல விஷயங்கள் எப்படி தான் கொடுக்கப்படும், இதில் தான் கொடுக்கப்படும். அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு மாஸ்
அதை எப்படி மெஷர் பண்ணுறது, டைமை எப்படி மெஷர் பண்ணுறது, அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத ப்ராடாக என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் டெக்னிக் எடுத்து ஒரு பேலன்ஸை எடுத்து நம்ம சொல்லித்தர போகிறதில்ல. அப்ரோச் என்ன, அப்போ என்ன பிள்ளைங்களுக்கு தெரியணும்னா மாஸ்னா தெரியும் இல்லையா. மாஸ்னா என்னது, தட் இஸ் தி குவான்டிட்டி கண்டெய்ன்டு பை இட். அதற்குள்ளே எவ்வளவு இருக்குது அதான் மாஸ். இட் இஸ் த குவான்டிட்டி கண்டெய்ன்ட் பை இட். இட் இஸ் எல்லா மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். மெஷர்மெண்ட் இஸ் டன் யூஸிங் கம்பேரிசன். இங்கேயும் கம்பேரிசனில் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பேலன்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து தக்காளி போடுவாங்க, இந்த பக்கம் வெயிட் வைப்பாங்க. சரிங்களா, இந்த வெயிட்டுக்கு இன் ரிலேஷன் டு திஸ் வெயிட் இது என்ன. ஸோ திஸ் இஸ் கம்பேரிசன். இப்படி தான் எதை மெஷர் பண்ணுறாங்க, மாஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஆனால் இது எதை மெஷர் பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, ஹியூமன் பீயிங்கால் ஹேண்டில் பண்ணக்கூடியதை தான் அப்படி மெஷர் பண்ண முடியும். அதை எதை ஹேண்டில் பண்ண முடியும் எதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், மாஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10⁻31 kgலிருந்து இது எலக்ட்ரானுடைய மாஸ், இது ஒரு மணல் துகளுடைய மாஸ். 10⁻, கேமரா கொஞ்சம் க்ளோஸராக வந்து இது தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க பிள்ளை. எர்த்துடைய மாஸ் இட் வில் பி இன் தி ரேஞ்ச் ஆஃப் 10⁻25. mass of the Milky Way 10⁻40. mass of the known universe, no universe is infinite, known universe 10⁻52 kilogram. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு lowest mass உள்ளது quark. lowest mass உள்ளது quark. that is one of the fundamental particle. okay, அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா பிள்ளைங்க, இந்த மாஸ் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி மாஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பை பேலன்ஸ் நீங்கள் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. புரியுதுங்களா? கடையில் நம்ம அரிசி வாங்கும்போது விடை போட்டு தர்றாங்கல்ல, அப்படி பண்ண முடியாது. அதற்கு வேறு உத்திகள் என்ன செய்கிறாங்க, கையாளுறாங்க. அதை புரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய நோக்கம். உதாரணத்துக்கு மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தோடைய மாஸ் சொல்கிறாங்க, இல்லை சன்னுடைய மாஸ் சொல்கிறாங்க. எப்படி நிற்க முடியும், பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வேறு பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிரின்சிபல் தான் கெப்லர்ஸோடைய 3வது விதி. இந்த கெப்லர்ஸோடைய 3rd லா என்னன்னு கேட்டிங்கன்னா, பீரியாடிசிட்டிக்கும் மீனிங் பீரியடுக்கும் ரேடியஸ்க்கும், எர்த் சன்னை சுற்றி வருதுன்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தட் இஸ் ரேடியஸ். அந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷனை சொல்கிறது தான் இட் இஸ் 3rd லா, தட் இஸ் t² இஸ் ப்ரொபோர்ஷனல் டு r3. ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் t²/r³ இஸ் ஈக்குவல் டு 4π² டிவைடட் பை g இன்டு m. ரைட். ஸோ இந்த கிராவிட்டி பிரின்சிபிளை பயன்படுத்தி தான் எதை மெஷர் பண்ண முடியும், மாஸை மெஷர் பண்ணுறாங்களே ஒழிய மாஸை நேரடியாக என்ன செய்கிறது இல்லை, மெஷர் பண்ணுறது இல்லை. இந்த எம்ஐ எப்படி மெஷர் பண்ணுறதுலாம் நமக்கு காம்போம். நம்ம இந்த யூனிட்லேயே சம் ப்ராப்ளம் செய்யும் பொழுது சார் என்ன வில் ஷோ எப்படி ஹியூஜ் மாஸ் என்ன செய்கிறாங்க மெஷர் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். தென் 5th யூனிட் படிக்கும் பொழுதும் எப்படி மெஷர் என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அதே இது வெரி லோ மாஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதையும் நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. there we use mass spectrometer. this is what is called as mass spectrometer. மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதனுடைய மாஸ் எல்லாம் நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்களோ அதை ஒரு வெலாசிட்டி கொடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக பாஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும், it takes a curved path. இந்த கர்வேச்சர் இருக்கு இல்லையா, கர்வேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். பாருங்கள், m2 is greater than m1. ரைட். அந்த கர்வேச்சர் எது மாஸ் கம்மியாக இருக்கோ அது பக்கமாக திரும்புது, மாஸ் கூட இருக்கிறது திரும்ப மாட்டேங்குது. இன்னும் மாஸ் கூட இருந்தால் இன்னும் ரெஃப்யூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது மாஸ் கூட, இந்த இடத்துல கேலிப்ரேஷன் இருக்கும். அந்த கேலிப்ரேஷன் நீங்கள் என்ன பண்ண முடியும், எது அதிக மாஸ் எது கம்மியான மாஸ்ன்னு பண்ண முடியும். ஸோ ஹியூஜ் மாஸை மெஷர் பண்ணுறதுக்கான வழி யூஸிங் கிராவிடேஷன் பிரின்சிபல், கம்மியான மாஸை மெஷர் பண்ணுறதுக்கான வழி யூஸிங் மாஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோப், இடைப்பட்டதை யூஸிங் வெயிங் மிஷின், பேலன்ஸ் வெயிங் மிஷின் மூலமாக பண்ண முடியும். அதே மாதிரி டைம் பற்றியும் பிள்ளைங்களுக்கு ஒரு சென்ஸ் வேணும். டைம் எப்படி பிள்ளைங்களை மெஷர் பண்ணுறோம், டைம்னா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. டைமை டிஃபைன் பண்ணுறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. சே சயின்டிஸ்ட் லைக் ஐன்ஸ்டைன், அவர் டைம்னா என்ன சொல்கிறாருன்னா, வாட் கிளாக் மெஷர்ஸ் ஹிஸ் டைம். யூ see the thing, வாட் கிளாக் மெஷர்ஸ் ஹிஸ் டைம். அப்போ டிஃபைன் பண்ணுறது எப்படி இல்லை, ஈஸியாக இல்லை. டைம் பற்றின நுட்பமான சென்ஸை டெவலப் பண்ணதும் கலீலியோ தான். கலீலியோ தான் என்ன செய்கிறாரு, தட் இஸ் ஒரு சிம்பிள் பெண்டுலத்துடைய ஆசிலேஷன் எப்படி இருக்குது, இட் இஸ் யூனிஃபார்மாக தான் இருக்கும். அது
இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு போய் சேர்வதற்கான நேரமும், வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்கு போய் சேருவதற்கான நேரமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி ஆசிலேட் ஆனாலும் சரி, ஓகே, ஆசிலேஷன் இப்படி இருந்தாலும் இப்படி தான் இருந்தாலும் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு வர்ற நேரம் ஒன்றா தான் இருக்கும். திஸ் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான். அப்போ திஸ் இஸ் கிளாக். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கிளாக்லாம் இப்படி பெண்டில் மாறிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு தான் என்ன செய்வாங்க, டைமை மெஷர் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் இவருடைய கலீலியோவுடைய சிஷ்யர் கால் டோரிசெல்லி தான் என்ன செய்யறாரு, இதை ஃபர்தராக டெவலப் பண்ணி ஹீ டெவலப்ட், அவர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால ஹீ டெவலப்ட் வாட்டர் கிளாக். விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. சாருக்கு எல்லாம் நடத்தணும்னு ஆசை. இப்போ அதை நான் சொல்லித்தரல, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. தென் ரியல் கிளாக்கை டெவலப் பண்ணது ஹைகன் சொல்லி நியூட்டன் பீரியடில் நியூட்டன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பார் இல்லையா, இன் த சென்ஸ் லைட்டில் வந்து கார்பஸ்குலர் தியரி வந்து கரெக்டாக, வேவ் தியரி கரெக்டானு சொல்லி போடுவாங்க இல்லையா, தட் ஹைகன் அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வார், ஹீ டெவலப்ட் கிளாக். ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். டைமை பற்றி இவ்வளோலாம் ஆராய்ச்சி பண்ண கலீலியோ டைம்க்கான மாடர்ன் டிவைஸ் இல்லாமல் தான் ஏராளமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் கிளாக்லாம் இப்படி இருக்குது. இதான் ஸ்டாண்டர்ட் கிளாக். திஸ் இஸ் சிசிஎம் அட்டாமிக் கிளாக். வெரி மாடர்ன் கிளாக். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சிசியத்தை என்ன செய்கிறாங்க, சிசியத்துடைய எலக்ட்ரானுடைய ஆசிலேஷன் என்ன செய்கிறாங்க, தே மெஷர். பாருங்க, 1 செகண்ட் அவங்க சொல்கிறாங்க 9192631770 cycles of orbit of electron of cesium atom அப்படி ஆசிலேட் பண்ணிச்சுன்னா அது 1 செகண்ட். இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா அதனுடைய எரர் பாருங்க, 3 millions of a second per year. 3 மில்லியன்னா 10 லட்சம் பிள்ளைங்களா, 10 லட்சம் பகுதியில் 3 பகுதி எவ்வளோ இருக்கும், சச் a ஸ்மால் திங். வினாடி எப்படி பிரிக்கிறோம், அது ஒரு வருஷத்துக்கு உண்டாகக்கூடிய பிழை. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் பிள்ளைங்களா, அர்த்தம் என்னன்னா பிழையே இல்லைன்னு அர்த்தம். பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி டைமை மெஷர் பண்ணுறாங்க. இதுதான் மாஸ் பற்றின பிரின்சிபிள், மாஸை மெஷர் பண்ணுறதுக்கான வழி. டைமை பற்றின பிரின்சிபிள், டைமை மெஷர் பண்ணுறதுக்கான வழி. சரிங்களா பிள்ளைகளா, மெஷர்மெண்ட் பற்றி சில விஷயங்கள் சார் சொல்லித்தர்றேன். அது என்ன அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை மெஷர் பண்ணாலும் பிழையோடு தான் பிள்ளைங்களாம் மெஷர் பண்ண முடியும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எரர் இல்லாமல் எதையுமே மெஷர் பண்ண முடியாது. இதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே உதவும். நீங்கள் யாரை புரிஞ்சுக்கிறதுனாலும் முழுக்க புரிஞ்சிக்க முடியாது. வித் சம் எரர் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, அடுத்தவங்களை யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதை மைண்டை வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னு சொல்கிறேன். ஏன் பிழையோடு தான் மெஷர் பண்ண முடியும் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் மெஷர் பண்ணும் பொழுது எது எவ்வாறு இருக்கின்றதோ அதை மாற்றுகின்றீர்கள், மாற்றாமல் அளக்க முடியாது. ஏன், உதாரணத்துக்கு ஒரு தக்காளியை மெஷர் பண்ணுற, தக்காளியோடைய டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதா வச்சுக்கிடுவோம். எப்படி பிள்ளைங்களா மெஷர் பண்ணுவீங்க, தக்காளியை எடுத்துக்கிடுவீங்க. சரி, ஒரு வெர்னியர் கேலிபரை வச்சு மெஷர் பண்ண வச்சுக்கிடுவீங்க, உள்ளே வைப்பீங்க. வெர்னியர் கேலிபரை வச்சு டைட் பண்ணுவீங்க. நவ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் உண்மையில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தொடக்கூடாது இல்லையா. தக்காளியை தொட்டு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் தக்காளியை அமுக்கிட்டீங்கல்ல. தென் இப்போ நீங்கள் மெஷர் பண்ணது அமுக்கின தக்காளியை மெஷர் பண்ணது. அதே இது தொடலேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தக்காளிக்கிட்டே போகலை. அப்போ தக்காளியை விட கூடுதல் டிஸ்டன்ஸாக மெஷர் பண்ணியிருக்கீங்க. நவ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, எப்போ எதை மெஷர் பண்ணாலும் சரி எக்ஸாக்டாக மெஷர் பண்ண சொல்லி ரொம்ப அமுக்கினீங்கன்னா தக்காளி தெரிஞ்சு போயிடும். You try to understand, when you measure you disturb. So always with error you can measure. எரர் இல்லாமல் எதையும் அளக்க முடியாது பிள்ளைங்களா. தண்ணி ஆகட்டும், பால் ஆகட்டும், எண்ணெய் ஆகட்டும். ஆனால் என்னென்னா அளதான தப்புன்னு ஒன்றே புரிஞ்சுக்கிடாதீங்க. இட் இஸ் குட் வேல்யூ, சஃபிஷியன்ட்லி குட் வித் சம் எரர். அந்த எரர்னால கவலை இல்லை. உதாரணத்துக்கு 1 கிலோ வெண்டைக்காய் வாங்குகிறோம். அந்த 1 கிலோ வெண்டைக்காயில் ஒரு 10 கிராம் பிழை இருந்தால் என்ன போச்சு, யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த பிழை மன்னிக்கக்கூடியது. ஸோ பிழை வரலாம், தவறில்லை. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்காதுன்னா, பிழையே இல்லாமல் செய்ய முடியாது, பிழையோடு தான் செய்ய முடியும். அதில் அந்த பிழையை பற்றி சொல்கிறதுக்கு 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று பேர் அக்யூரசி, இன்னொன்று பேர் ப்ரிசிஷன்.
எதுக்காக இதை நம்ம சொல்லித்தரோன்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் வாழ்க்கையில் இந்த அக்யூரசி ப்ரிசிஷனை மாறி மாறி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் அப்படி இல்லை. அவங்களுக்கு அக்யூரசினா ஒரு அர்த்தம் இருக்குது, ப்ரிசிஷனா ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் தான் நீங்களும் புரிஞ்சுக்கணும். நீங்களும் அக்யூரசினா அவங்க என்ன அக்யூரசினா புரிஞ்சுக்கிறாங்களோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அக்யூரசினா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா, அதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க, அந்த வேல்யூ உண்மையில எவ்வளவோ அந்த வேல்யூக்கு க்ளோஸாக நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அக்யூரசி. ட்ரூ வேல்யூக்கு யூ ஆர் க்ளோசர் டு ட்ரூ வேல்யூ. 5.35 centimeter, you are close to it. 5.34 centimeter, you are close to it, you are accurate. Precision is something very different பிள்ளைங்களா. Precision refers to consistency. Precision refers to consistency. Consistency என்ன பிள்ளைங்களா அர்த்தம்? Consistency-னா நீங்கள் முதல் தடவை அளந்த போது வந்த வேல்யூக்கும், இரண்டாம் முறை அளந்த போது வந்த வேல்யூக்கும், மூன்றாம் முறை அளந்த போது வந்த வேல்யூக்கும், 100வது முறை அளக்கும் பொழுது வரக்கூடிய வேல்யூக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது. Then you are consistent. உங்கள் எக்யூப்மெண்ட் எப்படி என்ன செய்யுது? கரெக்டாக வேலை செய்யுது. அக்யூரசி க்ளோஸ் டு ட்ரூ வேல்யூ, ப்ரிசிஷன் கன்சிஸ்டன்சி அண்ட் ரெப்பிட்டிவிட்டி. ஓகே, ஒரு உதாரணம் மூலமாக நம்ம காமிக்கலாம். பாருங்கள் பிள்ளைங்களா, தீஸ் ஆர் புல்சை டார்கெட். சரிங்களா? ஆர்ச்சர் அம்புடுவாங்கல்ல, இதில் தான் அம்புடுவாங்க இல்லை சுடுவாங்க. இதில் வெவ்வேறு இடத்துல குண்டு தொலைச்ச இடத்த நம்ம பார்க்குறோம். வெவ்வேறு ஷூட்டர்ஸ் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ இவரை பாருங்கள், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே புல்சையிலே ஒரு தடவை சுட்டிருக்காரு, அப்புறம் இங்கே சுடுறாரு, இங்கே சுடுறாரு, இங்கே சுடுறாரு, இங்கே சுடுறாரு, இங்கே சுடுறாரு, இங்கே சுடுறாரு. இதை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இவர் அக்யூரேட்டும் இல்லை, ப்ரிசிஷனும் இல்லை. ஏன்னா ட்ரூக்கு க்ளோஸாகவும் இல்லை, இதில் போயிட்டாரு. சுட்ட இடத்துல திரும்ப சொல்லலை. ஹி இஸ் நாட் ப்ரிசிஷன். இவரை பாருங்க, இந்த ஃபெல்லோ இவர் ஒரு இடத்துல இங்கே சுடலை, இங்கே தான் ஹி சப்போஸ் டு ஷூட். அவர் இங்கே தான் சுட்டிருக்காரு. ஆனால் இவர்கிட்ட என்ன பியூட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல திரும்ப திரும்ப சொல்கிறாரு பாருங்க, ரிப்பீட்டட்லி அங்கே தான் சொல்கிறார். திஸ் ஃபெல்லோ இஸ் ப்ரிசைஸ் பட் நாட் அக்யூரேட். இட் மேன் இஸ் ப்ரிசைஸ் நாட் அக்யூரேட். ரைட். ஆனால் இவரை சரி பண்ணிடலாம். சரி பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் இங்கேயே சொல்லுவார். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இவரை பாருங்க, இந்த என்னன்னா திஸ் இஸ் ட்ரூக்கு பக்கத்தில் இருக்காரா? ஆனால் என்னன்னா மாறி மாறி இருக்கார் பாருங்க. ஒன்று இங்கே இருக்காரு, ஒன்று இங்கே இருக்காரு, ஒன்று இங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு. ஸோ ஹி இஸ் அக்யூரேட். ஆனால் இவரை நம்ப முடியாது. பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இவரை நம்பி நம்ம நிற்க முடியுமா? என் தலையில் ஒரு ஆப்பிளை வச்சு சுடுங்க நம்ப முடியுமா? இன்னும் கொஞ்சம் தயங்குவோம். கட் தி பாயிண்ட். ஏன்னா அவர் முதல் சுட்டதுக்கு ரெண்டாவது சுட்டுன்றதுல என்ன இருக்குது? கேப் இருக்குது. ஸோ ஆப்பிளுக்கும் கண்ணுக்கும் அவ்வளோதானே கேப் இருக்கும். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஆள் பாருங்க, திஸ் மேன் இஸ் ஹைலி அக்யூரேட். அகெயின் ஹி ரிப்பீட்ஸ் தி சேம் டார்கெட் அகெயின் அண்ட் அகெயின். ரைட். ஸோ ஹி இஸ் ப்ரிசைஸ். ஸோ சச் இஸ் தி ரிலேஷன் ஆஃப் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் பிள்ளைங்களா. அக்யூரசி ரெஃபர்ஸ் டு how much you are close to true value. Precision refers to how much you are consistent in measuring. எவ்வளவு தூரம் நீங்கள் மெஷர் பண்ணுறதுல எப்படி இருக்கீங்க? கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் பிள்ளைங்களா, ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மோர் காஸ்ட்லி. when instrument becomes precise, அப்போ என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே என்ன இல்லை, செயல்படக்கூடிய ப்ராசஸில் there is no flaw. they are costly. இதுதான் பிள்ளைங்களா எது பற்றின கோட்பாடு? அக்யூரசி ப்ரிசிஷன் பற்றின கோட்பாடு பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சார் என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எரர்ஸ் ஏன் வருது, அதற்கான சோர்ஸ் என்ன, இப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறோம், நம்ம பேச போகிறோம். பிள்ளைங்களுக்கு சார் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க, இது புத்தகத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு பரிசோதனை செய்யும் பொழுது எரர் வருங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் எரர் எப்போ அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பரிசோதனையுடைய நுட்பம் புரியாமல் செஞ்சிங்கன்னா, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரியாமல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எரர் இருக்கும். புரிஞ்சு செஞ்சிங்கன்னா எரர் குறைவாக இருக்கும். புரிஞ்சு செய்யும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓஹோ நம்ம இந்த விஷயம் சர்ஃபேஸ் டென்ஷன் மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்போ இதில் கவனமாக இருக்கணும், இதில் கவனமாக இருக்கணும், இதில் கவனமாக இருக்கணும், இதில் கவனமாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
இப்படி எண்ணற்ற பரிசோதனைகள் இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணற்ற பரிசோதனைகளில் பிழை எங்கெங்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த பிழைகளை அடிப்படையாக 2 வகையான பிழைகளாக பிரிக்கலாம் பிள்ளைங்களா. ஒன்று, இட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். மற்றொன்று வாட் இஸ் கால்ட் அஸ் ரேண்டம் எரர். அடிப்படையில் இந்த 2 வகை தான் பிள்ளைங்களா. இன்னொரு எரர் இருக்கு, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் எரர். அதை பொதுவாக பிழைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நான் என்ன பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த சிஸ்டமேட்டிக் எரர்னா அதனோட பேர் பாருங்க, இட் இஸ் சிஸ்டமேட்டிக். இட் இஸ் சிஸ்டமேட்டிக். சிஸ்டமேட்டிக் இந்த அதனோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய நீங்கள் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளேயே பிழை இருக்கு. இட் இஸ் விதின் தி சிஸ்டம். அது ஏன் விதின் தி சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, வருஷம் அதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்ன கேட்டால் இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்ட் டெக்னிக். இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாங்கள் என்னவென்று தெரியாமல் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் த திங், ரைட். நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரியாமல் செய்கிறீங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் செய்கிறீங்க, தென் எரர் இஸ் பவுண்ட் டு கம். கண்டிப்பாக பிழைகள் வரும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து எப்படி என்ன செய்யணும், பிழை இல்லாமல் செய்கிறதுக்கு எப்படி பெர்ஃபெக்டாக செய்யணும், இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் என்னென்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய 0 செட்டிங்ஸில் பிழை பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்போ எனக்கு எதிர்த்து ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமராவில் வீடியோ இஸ் பீயிங் ரெக்கார்டட். அப்போ அதை எடுக்கக்கூடிய அந்த கேமராமேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா வந்தோடனே ஹி ஹஸ் டு செட் இட். அவனோட ஒயிட் பேலன்ஸ் சரியாக இருக்கா, வியூ சரியாக இருக்கா, நம்ம ஜூம் இன் பண்ணுறது சரியாக வச்சுருக்கோமா, பேன் இன் பொசிஷன் சரியாக வச்சுருக்கோமா, தே ஹவ் டு செக் இட். அதுக்கப்புறம் எடுத்தால் தான் நான் பேசுறது என்ன செய்ய முடியும், அவங்க கேட்க முடியும். அதே மாதிரி எந்த பரிசோதனை செய்யும் பொழுதும் முதல்ல என்ன செய்யணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணணும். நீங்கள் வெர்னியர் காலிபர் இருந்தால் ஃபஸ்ட்டு வெர்னியர் காலிபர் சரியாக இருக்கா, ஸ்க்ரூ காஜ்னா ஸ்க்ரூ காஜ் சரியாக இருக்கா, கெமிக்கல் பேலன்ஸ் சரியாக இருக்கா, இன்னும் அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நிறைய விஷயம் இருக்கும். இதையெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா, சரியாக வேலை செய்தான்றதை நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் பிழை வந்தால் பின்னாடி கண்டுபிடிக்கிறது மிக சிரமமாக மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்சனல் எரர்ஸ். பெர்சனல் எரர்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா, மனிதர்களுடைய பிஹேவியரோட சேர்ந்த எரர் அது. உதாரணத்துக்கு சே ஒரு ரீடிங், ஒரு அம்மீட்டர் இருக்கு, யுவர் மெஷரிங் கரண்ட் அளக்குறீங்க, அம்மீட்டர் இருக்கு. அம்மீட்டரை பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கணும், இப்போ மின்னியல் துறையில் நாங்கள் பல நேரத்தை சொல்லிக் கொடுப்போம். ரீடிங் பார்க்குறதுனா முள்ளுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி கொடுத்துருப்பாங்க, அந்த கண்ணாடியில் ஒரு இமேஜ் இருக்கும், அந்த முள்ளும் இமேஜும் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி உன் கண்ணை வைன்னு சொல்லுவோம். நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணில் உங்களோட முள்ளும் அதுக்கு பின்னாடி உள்ள இமேஜ் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் தெரியாது, பேரலக்ஸ் எரர் இருக்கும். இப்படி பார்த்தா பேரலக்ஸ் எரர் இருக்கும். இதே மாதிரி எண்ணற்றதில் கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் பொழுது ரைட், நுட்பமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் பெர்சனல் அந்த அந்த நபருடைய விஷயங்கள் இருக்கு. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பெர்சனல் எரர். எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்ஃபேஸ் டென்ஷன் மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சர்ஃபேஸ் டென்ஷனும் மெஷர் பண்ணும்போது நான் மனசுக்குள்ள நினச்சிருக்கேன், என்ன நினச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷரில் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. டியூ டு சம் ரீசன் அந்த டெம்பரேச்சரும் அந்த ப்ரெஷரும் மாறிடுச்சு, எனக்கு தெரியலை. திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் காஸ், என்னுடைய கையில் இல்லை, நான் அதை கவனிக்கலை. இது எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். லாஸ்ட் ஒன் இஸ் லீஸ்ட் கவுண்ட் எரர். இந்த லீஸ்ட் கவுண்ட் எரரை பொறுத்த வரைக்கும் இதை ரேண்டம் எரர்லையும் கொண்டு போகிறவங்க இருக்காங்க, சிஸ்டமேட்டிக் எரர்லையும் கொண்டு போகிறவங்க இருக்காங்க. எதுலாம் நீங்கள் கொண்டு போய்க்கோங்க, ஆனால் பொருள் புரிஞ்சுக்கோங்க. லீஸ்ட் கவுண்ட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா, லீஸ்ட் குறைந்தபட்சம் கவுண்ட் அளக்க முடியும், குறைந்தபட்சம் இவ்வளோ தான் அளக்க முடியும், ரைட். அப்போ உங்களுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் இவ்வளோ தான், அதால் இவ்வளோ தான் அளக்க முடியும். ஆனால் இந்த அக்யூரஸியில் அங்கே இருந்திருந்தால்தான் ஃபர்தர் அனாலிசிஸ் சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய டெஃபிஷியன்சி அங்கே பிரச்சனையை உருவாக்கிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சரி, மாலிகுலுடைய வித்தை
ஸ்கேலை வச்சு அளக்க முடியுமா? ஏன் அளக்க முடியல? ஏன்னா லீஸ்ட் கவுண்ட் பத்தலை. திஸ் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் சிஸ்டமேட்டிக் எரர். இந்த எரர் நிகழ்ந்தா கண்டுபிடிக்கிறது மிக 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 சிரமம். இதை புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. தென் கம்ஸ் ரேண்டம் எரர் ஆர் சான்ஸ், தட் ஹேப்பன் பை சான்ஸ். ரைட், இது நீங்கள் எதிர்பார்க்கல, தட் ஹேப்பன். ஸோ இதுக்கு பேர் ரேண்டம் எரர். ரேண்டம் எரர்னா என்ன, அதோட உண்மையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அன்பிரிடிக்டபிள். இது ஏன் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. டியூ டு சோ மெனி ஃபேக்டர்ஸ் இந்த எரர் என்ன ஆகும், உருவாகும். பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆம்பிளிஃபையரோட ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, நான் சிக்னல் கொடுத்து வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில் அதனோட கெயினை நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, என்னுடைய லேபுக்கு பக்கத்து லேபில் ஒரு பெரிய சிஎன்சி மிஷின் வச்சுருக்காங்க. சிஎன்சி மிஷினை ஆன் பண்ணுறாங்க. நான் நினைக்கிறேன் நான் பயங்கர க்ளீனாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் அவங்க இங்கே ஆன் பண்ணாங்க இல்லையா, ஆன் பண்ணால் என்ன நடக்கும், அது அதிக கரண்ட்டை சக் பண்ணும். அது அதிக கரண்ட்டை சக் பண்ணிச்சுன்னா வோல்டேஜ் உட்காந்துரும், குறைஞ்சிரும். வோல்டேஜ் குறைஞ்சுன்னா இங்கே என்னுடைய டிசி வோல்டேஜ் என்ன ஆயிரும், ரெடியூஸ் ஆகிருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன் மாறிடுச்சு, எனக்கு தெரியாது. தட் ஹேப்பன். உங்களுக்கு புரியுதுங்களா? ரைட். நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆசிலேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனோட ஆசிலேஷன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ரீசன்னால சப்ளை கட் ஆயிடுச்சு. சப்ளை கட் ஆன வந்து யூபிஎஸ் என்ன செய்யுது, டேக் ஓவர் பண்ணுது. யூபிஎஸ் எப்படி ஒர்க் பண்ணும், இட் இஸ் இன்வெர்டர். இன்வெர்டர் என்ன நடக்கும், எவ்ரிவேர் உங்கள் வோல்டேஜ் இஸ் பீயிங் சாப் தானே பண்ணுறாங்க. அப்போ அதில் எண்ணற்ற ஹார்மோனிக்ஸ் இருக்கும். எனக்கு தெரியாது. நான் ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஹார்மோனிக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் ரேண்டம் எரர். இந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க. ரைட். தேர் இஸ் another category of error, that is what is called as gross error. இதை பொதுவாக எரர் நம்ம சொல்லக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, இது அப்சர்வர் வந்து கவனக்குறைவாக இருக்கிறதுனால, முழு கவனக்குறைவாக இருக்கிறதுனால என்ன செய்துக்கிட்டு இருக்கோன்றதை பற்றின புரிதலே இல்லாமல் அங்கே பார்க்குறான் 5.6 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு 6.5 சென்டிமீட்டர்னு எழுதுறான். திஸ் இஸ் கிராஸ் எரர். புரிஞ்சுக்கோங்க, இது அவனுடைய முழு முட்டாள்தனத்தினால் விளைந்த பிழை. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் எரர். கிராஸ் எரருக்கு நீங்கள் வலியுறுத்தணும், ஐயா இந்த வேலை முக்கியமான வேலை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். ரைட். ரேண்டம் எரரை சரி பண்ணுறதுக்கான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் டு டேக் சோ மெனி சாம்பிள்ஸ். ஒரு ரீடிங் எடுத்தோடனே கண்டுபிடிச்சோன்னு நினைக்கக்கூடாது. வெரைட்டி ஆஃப் ரீடிங்ஸ் எடுத்துட்டு அது மூலமாக அதுலேருந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் என்னது வழி. எதை குறைக்கிறதுக்கு, ரேண்டம் எரரை குறைக்கிறதுக்கு. சிஸ்டமேட்டிக் எரரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் பிள்ளைங்களா இருக்குது. அது என்னென்னா, என்னைக்காவது நம்ம வீடியோ பார்க்கும்பொழுது சார் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் செஞ்சு காமிப்பேன். அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு நுட்பமாக நம்ம என்ன செய்கிறோம், செட் பண்ணுறோம். என்ன செய்கிறோன்னு புரிஞ்சு உணர்ந்து, எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய மெத்தடை புரிஞ்சு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை புரிஞ்சு, ப்ரொசீஜர் புரிஞ்சு செய்யும் பொழுது அந்த எரர் என்ன செய்ய முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். வேறு வழியில் அதை என்ன செய்ய முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. எரர் அனாலிசிஸ், பிழை குறித்த ஆராய்ச்சி மிக முக்கியமானது சயின்ஸ்லேயும் இன்ஜினியரிங்லேயும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் மெஷர் பண்ணுற எந்த வேல்யூவுமே எரர் இல்லாமல் மெஷர் பண்ண முடியாது. அந்த எரர் எப்படி ப்ராபகேட் ஆகுது, உதாரணத்துக்கு நீங்கள் ரேடியஸை மெஷர் பண்ணியிருப்பீங்க ஒரு சர்க்கிளுக்கு, அதனோட ஏரியா கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கலாம். அப்போ அதனோட ஏரியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ஒரு ரேடியஸ் மெஷர் பண்ணியிருப்பீங்க ஒரு குளோபுக்கு, அதோட வால்யூம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கலாம், கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கலாம். டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் நீங்கள் எடுப்பீங்க இன்னொரு வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக. எனவே நீங்கள் மெஷர் பண்ண வேல்யூவில் இருக்கக்கூடிய எரரை எப்படி கையாளுவது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியணும். அதற்கு பெயர் எரர், பிழை குறித்த ஆராய்ச்சி, எரர் அனாலிசிஸ். இந்த எரர் அனாலிசிஸ் நீங்கள் செய்யணும் அப்படி கேட்டிங்கன்னா, முதல்ல அதில் இருக்கக்கூடிய பலவிதமான வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும். அது மிக முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே என்ன வேல்யூ, நீங்கள் அளந்தது என்ன, இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய
பிழை. அதுக்கு என்ன பேர்? இட் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் எரர். ஆனால் இதில் நான் என்ன சொல்கிறேன், இதுதான் இருந்திருக்கும், இதுதான் உண்மைன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அந்த உண்மை அப்படின்றது என்ன அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய ரீடிங் மெஷர் பண்ணி அதனோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் உண்மையான வேல்யூ. திஸ் இஸ் தி மீன் வேல்யூ. மீன்னா சராசரி, மீன் வேல்யூ. திஸ் இஸ் தி ட்ரூ வேல்யூ. நம்மகிட்ட இருக்கிற வேல்யூ இதான் என்ன வேல்யூ? ட்ரூ வேல்யூ. இந்த ட்ரூ வேல்யூக்கும் ஒவ்வொரு மெஷர்டு வேல்யூக்கும் உள்ள வேறுபாட்டுக்கு அப்சல்யூட் எரர்னு பேர். இங்க பாருங்க, டெல்டா A1 ட்ரூ வேல்யூ, தட் இஸ் மீன் வேல்யூக்கும் A1க்கும், A1 இஸ் தி மெஷர்ட் வேல்யூ. ட்ரூ வேல்யூக்கும் A2க்கும், A2 இஸ் தி மெஷர்ட் வேல்யூ. டெல்டா AN ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கும். ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட் எரர். இந்த அப்சல்யூட் எரர் மிக முக்கியமானது. இதுல இருந்த பல குணங்கள் உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ப்ரிசிஷனாக இருக்கா இல்லையான்றதுல எதை வச்சு தான் கண்டுபிடிப்போம்? இந்த அப்சல்யூட் எரரை வச்சு தான் கண்டுபிடிப்போம். இதை நம்மளுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது மட்டும் தெரிஞ்சால் பத்தாது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு 100 ரீடிங் எடுத்திருப்பீங்க, 100 இடத்துலையும் அப்சல்யூட் எரர் இருந்திருக்கும். அப்போ அப்சல்யூட் எரர் எவ்வளவு அப்படின்னு கேட்டதை 100ல் எதை சொல்லுவீங்க? அந்த 100ல் எதை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த 100உடைய ஆவரேஜ், அந்த 100உடைய சராசரி, டெல்டா A1 ப்ளஸ் டெல்டா A2 ப்ளஸ் டெல்டா A3 ப்ளஸ் டெல்டா AN. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது எல்லாமே அப்சல்யூட் எரர் 1 ப்ளஸ் அப்சல்யூட் எரர் 2 ப்ளஸ் அப்சல்யூட் எரர் 3. ஹவு மெனி ரீடிங்ஸ் யூ ஹவ் டேக்கன், அதனுடைய சமேஷன் டிவைடட் பை சாம்பிள்ஸ். ஸோ தட் இஸ் தி ஆவரேஜ். இதுதான் மீன் அப்சல்யூட் எரர். ஒரு விஷயம் பிள்ளைங்க கவனிச்சுக்கோங்க, இந்த மீன் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது இங்கே பாருங்க, we use the symbol modulus. ஸோ நீங்கள் அப்சல்யூட் எரர் மைனஸாக இருந்தாலும் அதனுடைய மீன் கண்டுபிடிக்கும் போது நம்ம எதை தான் எடுத்துக்கிடுவோம்? அதனுடைய மாடுலஸ் வேல்யூ தான் எடுத்துக்கிடுவோம். இதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வேல்யூ எங்கே பயன்படுத்துவோம் கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் நீங்கள் மெஷர்ட் வேல்யூவை ஆட் பண்ண வேண்டியது இருக்கு, சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அங்கே எல்லாம் யார் யார் களத்துக்கு வருவாங்க? இந்த அப்சல்யூட் எரர் களத்துக்கு வரும். இன்னொரு வகையான எரருக்கு பேர் ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் அது என்ன? ரிலேட்டிவ் எரர் அது என்ன? ரிலேட்டிவ் எரர்னா, ஒரு பிழைய வெறும் பிழை இதுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதனுடைய உட்பொருளை புரிஞ்சிக்க முடியாது. நான் பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி சொல்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எரர் எவ்வளோன்னு கேட்குறாங்க, நான் சொல்கிறேன் 0.3 சென்டிமீட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோமே. அப்போ 0.3 சென்டிமீட்டர் எரர்னா என்ன அது? அப்போ உங்களால் சொல்ல முடியணும். என்ன கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ரிமோட், இதனோட நீளத்தை நான் அளந்தேன், ரைட்? அது வந்து எவ்வளோ இருக்கு? ஏறத்தாழ 14 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த 14 சென்டிமீட்டர் அளக்கும் பொழுது 0.3 சென்டிமீட்டர் எனக்கு என்ன வந்துச்சு? எரர் வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ரிலேட்டிவ் எரர். அப்போ என்ன நம்மளுக்கு புரியணும்னு கேட்டிங்கன்னா, ரிலேட்டிவ் எரர் தான் என்ன காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட வேல்யூவை அளக்கும் பொழுது இன் ரிலேஷன் டு தட் வேல்யூ இவ்வளவு எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத அதுதான் என்ன செய்யுது? தெரியப்படுத்துது. இந்த ரிலேட்டிவ் எரரை ஃபார் 100 எவ்வளவு அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் பெர்சன்டேஜ் எரர். இந்த பெர்சன்டேஜ் எரர் எங்க முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்க மெஷர் பண்ண வேல்யூவை எப்பெல்லாம் மல்டிப்ளை பண்றீங்களோ, டிவைட் பண்றீங்களோ, ரைஸ் டு தி பவர் ஆக்குறீங்களோ, அப்ப எல்லாம் எந்த எரர் முக்கியமா, எந்த எரர் வச்சா நம்ம ஒர்க் பண்ணுவோம்? we work with percentage error. பிள்ளைங்க அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம செய்யும் பொழுது அப்சல்யூட் எரரை பயன்படுத்துவோம். நான் சார் உங்களுக்கு விளக்கி காமிப்பேன் பின்னாடி. எங்க மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரைஸ் டு தி பவர் இருக்கோ அங்க என்ன எரர் ஒர்க் ஆகும்? பெர்சன்டேஜ் எரர் ஒர்க் ஆகும். பிழைகள் நம்ம படிக்கிறோம். இந்த பிழைகளை எவ்வாறு கையாளணும் இப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன செய்ய போறோம்? ப்ராப்ளத்தை கவனமாக வாசிங்க. கவனமாக வாசிச்சு கவனமாக புரிஞ்சுக்கிட்டாவே பாதி ப்ராப்ளம் செஞ்சு முடிச்ச மாதிரி. இப்போ வாசிக்கலாம். In a series of successive measurements in an experiment, ஒரு பரிசோதனை செய்கிறோம், நிறையா ரீடிங் எடுக்கிறோம். The readings of the period of oscillation of a simple pendulum were found to be, ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு, அதனுடைய டைம் பீரியட் மெஷர் பண்ணுறோம், ஃபவுண்ட் டு
me 2.63 second, 2.56, 2.42, 2.71 and 2.80 seconds. இப்படி ஒவ்வொரு ரீடிங் கிடைக்குது. அப்படின்னா அதனோட மீன் வேல்யூ எவ்வளவு, அப்சல்யூட் எரர் எவ்வளவு, மீன் அப்சல்யூட் எரர் எவ்வளவு, ரிலேட்டிவ் எரர் எவ்வளவு, பெர்சன்டேஜ் எரர் எவ்வளவு. சரிப்பா, இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னா இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவு, ஆன்சர் என்ன? இதை இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, அதில் கொடுத்த வேல்யூ ஒன்றுன்னா போட்டிருக்கேன். 2.63, 2.56, 2.42, 2.71, 2.8 எல்லாத்தையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 2.62 இதுதான் பிள்ளைங்களா நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூவில் மீன் வேல்யூ, கிடைச்ச வேல்யூவில் ட்ரூ வேல்யூ, 5 சாம்பிளுடைய மீன் வேல்யூ. ரைட், அதை நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் அடிஷன் ஆப்ரேஷன் இருந்திருக்கு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பிளேஸில் இருக்கோ அத்தனை டெசிமல் பிளேஸில் நான் வச்சுருக்கேன். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்ன பார்க்குறேன், அப்சல்யூட் எரர் பார்க்குறேன். அப்சல்யூட் எரர்னா என்ன, ட்ரூ வேல்யூலேருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூவும் எவ்வளவு வேரி ஆயிருக்கு. கேமரா கூட கொஞ்சம் க்ளோஸாக வரட்டும், ரொம்ப இல்லை, கொஞ்சம். ஸோ 2.62 minus 2.63 minus 0.01, 2.62 minus 2.56 0.06, 2.62 minus 2.42 0.20. இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது, இது மட்டும் மைனஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 2.62 minus 2.71 minus 0.09, 2.62 minus 2.8 minus 0.18 செகண்ட். இதெல்லாமே அப்சல்யூட் எரர்ஸ். பாருங்கள். ரைட், இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அப்சல்யூட் எரருடைய மீன் வேல்யூ, மீன் அப்சல்யூட் எரர். இந்த வேல்யூ தான் பிள்ளைங்களா பல நேரங்களில் நம்ம பயன்படுத்துவோம். கூட்டுதல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்கள், கூட்டல் கழித்தல்களை இதை தான் பயன்படுத்துவோம். ரைட், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, யூ டேக் எல்லாத்துடைய மாடுலஸையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துடைய மாடுலஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாடுலஸை ஃபுல்லாக கூட்டுங்க, சாம்பிளால் வகுத்துருங்க. ரைட், மாடுலஸ் தான், டைரக்ஷன்ஸ் இல்லை, தட் இஸ் அதனுடைய பொலாரிட்டி இல்லை, ஒன்லி மாடுலஸ். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது, 0.11 செகண்ட் கிடைக்குது. அப்போ என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, இதுதான் பிழை, இதுதான் ஆவரேஜாக இருக்கக்கூடிய பிழை. இது எதுக்கு இந்த பிழை வந்துச்சு, 0.11 இதை மெஷர் பண்ணும்போது பாயிண்ட். ஸோ 2.62க்கு 0.11, ஸோ 2.62க்கு 0.11னா this is the relative error. This is the relative error in relation to 2.62, 0.11, 0.04 என்று அழைக்கப்படுகிறது ரிலேட்டிவ் எரர். 100க்கு மாற்றினீங்கன்னா யூ மல்டிப்ளை பை 100, மல்டிப்ளை பை 100 4%. இதுதான் பிள்ளைங்களா. அப்போ ஆன்சர் என்ன பிள்ளைங்களா, வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா, இதை நம்ம மெஷர் பண்ணோம். எவ்வளவு பீரியடை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கால் திஸ் as t is equal to 2.62 செகண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4% செகண்ட். இது ஆன்சர். அப்போ நீங்கள் இந்த ரீடிங் எடுத்து இந்த ஃபார்மில் கன்க்ளூஷன் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லணும் பிள்ளைங்களா. தான் இதுக்கான அர்த்தம் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பரிசோதனை செய்கிறோம், பரிசோதனை செஞ்சுட்டு பரிசோதனை செஞ்சதுனாலேயே அதுக்கு முடிவு வராது. அந்த பரிசோதனையில் கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஆராய்ச்சி பண்ணி நம்ம ரிசல்ட் சொல்லணும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணும் பொழுதும் அந்த அந்த வேல்யூக்குள்ளே என்ன இருக்கும், எரர் இருக்கும். அப்போ அந்த நீங்கள் மெஷர் பண்ண வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஒருவேளை ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸோடைய டிஸ்கஷன். இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, கேமரா இந்த இடத்துக்கு வந்துட்டுக்குள்ள என்ன பார்க்க போகிறீங்க கேட்டிங்கன்னா, நான் சம் குவான்டிட்டி ஏவை மெஷர் பண்ணுறேன் பிள்ளைங்களா, தட் இஸ் மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ. அப்போ மெஷர் பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, திஸ் இஸ் இட்ஸ் மீன் வேல்யூ வித் எரர் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. அதே மாதிரி நான் பியை மெஷர் பண்ணுறேன், அப்போ எனக்கு கிடைக்கிறது திஸ் இஸ் தி மீன் வேல்யூ ஆஃப் பி வித் எரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. திஸ் இஸ் தி மீன் அப்சல்யூட் எரர். ரைட், இப்போ எனக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டு எரர் ரெண்டு வேல்யூ நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ரெண்டு குவான்டிட்டியவும் சமப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் சமப் பண்ண எனக்கு கிடைக்கிறது இசட், அது சம் எரரோட இருக்கும், தட் இஸ் இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட். இந்த இசட்ங்கிறது ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அதனுடைய மீன் வேல்யூடைய சம். திஸ் இஸ் தி மீன் வேல்யூடைய சம்.
டெல் இசட் அதனுடைய எரர். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை ரெண்டு பேரையும் சமப் பண்ணுறேன். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட். அப்போ இவங்களே சமப் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி அப்படியே கூட்டுறேன். ஏ ப்ளஸ் பி இவங்களை கூட்டுறதுனா ஏற்கனவே திஸ் ஃபெல்லோ இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி இவன். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி உள்ளே போனால் இது ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பின்னு நான் அசியூம் பண்ணியிருந்தேன். அசியூம் பண்ணுறதுல அதான் உண்மையும் கூட. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் டெல்டா இசட் இஸ் எவ்வளவு? டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. ஸோ சமேஷன் அப்போ எரருடைய அப்சல்யூட் வேல்யூ கூட்டப்படுது. இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம் மூலமாக அதை விளக்க போகிறேன். சமேஷன் அப்போ எரருடைய எரர் தட் இஸ் பெர்சன்ட் தட் இஸ் அப்சல்யூட் எரர் வேல்யூ கூட்டப்படுது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, கேமரா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். டூ ரெசிஸ்டன்சஸ். ஓகே. R1 is equal to 100 plus or minus 3 ohm. R2 is equal to 150 plus or minus 2 ohm are connected in series. ரெண்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. What is their equivalent resistance? Right. ஸோ அந்த படத்தில் அந்த அதுக்கான சீன் காமிச்சிருக்கேன். This fellow is R1, இவன் R2. ரெண்டு பேரும் எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க? They are connected in series. CAB அப்படிங்கிற டெர்மினல் நடுவில் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்காங்க? கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு சீரீஸில் உள்ளதுனால ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 ப்ளஸ் R2. ஆனால் R1 இலையோ எரரோட இருக்குது, R2 எரரோட இருக்குது. அப்போ இங்கே நம்ம படித்தோம் இல்லையா, அதை கையை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி? R equivalent is equal to R1 plus R2. ஸோ 100 plus 250, சாரி 150, it is 250. எரர் சம் பண்ணிங்கன்னா 3 ohm plus 2 ohm plus or minus 5 ohm. இதுதான் ரிசல்ட். இந்த ரிசல்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன புரியணும்? 250 plus or minus 5 ohmனா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் மெஷர் பண்ண மூலமாக அது 245 255 ஓம் வரைக்கும் இருக்கலாம். இதாவது அர்த்தம். 209 ஓம் சென்டர், கூட 5 ஓம் இருக்கலாம், இல்லை குறைவா 5 ஓம் இருக்கலாம். இதுதான் இதனுடைய பொருள். நீங்கள் இதைத்தான் அளந்தீங்க, இப்படி முடிவு சொல்கிறீங்க. இதைத்தான் பிள்ளைங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் 2 ரீடிங் எடுக்கிறீங்க, ரைட். அந்த ரீடிங் இங்கே நீங்கள் சம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது, சரி கழிக்க வேண்டியது இருக்குது. அப்படி கழிச்சிங்கன்னா நீங்கள் எடுத்த ரீடிங்கில் எரர் இருந்திருக்கும். அந்த எரரை எவ்வாறு கையாளுவது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த கிளாஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, அதை போட பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா நான் என்ன காமிச்சிருக்கேன்னா, நான் ஏங்கிற வேல்யூவை மெஷர் பண்ணுறேன். அந்த ஏ டெம்பரேச்சராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஐ மெஷர் எ வேல்யூ ஏ. அந்த ஏ மெஷர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? நிறைய சாம்பிள்ஸ் மெஷர் பண்ணியிருப்பேன். அது மூலமாக அதனுடைய மீன் வேல்யூ கண்டுபிடிப்பேன், அதனுடைய எரர் கண்டுபிடிப்பேன். ஸோ ஏ இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, அப்படி தானே சொல்லுவோம். அதே மாதிரி பிஏ நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா ரெப்ரசன்டட் அஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஏலேருந்து பிஏ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இந்த எரர் எப்படி கையாளுறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. நீங்கள் எப்படி கையாளுவீங்க? ஏலேருந்து பிஏ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் யூ ஆல் நோ, உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் இசட் வித் சம் எரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட். இந்த டெல் இசட் எவ்வளவு அப்படிங்கிறதான் கேள்வி. இசட்ங்கிறது ஏ மைனஸ் பி, இசட்ங்கிறது ஏ மைனஸ் பி, டெல் இசட்ங்கிறது என்ன? வி வில் கால்குலேட். இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி, திஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன் பி டேக்கன், ரைட்? பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. ஸோ நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் காமன் எடுத்துட்டேன்னா அகைன் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. இங்கே நீங்கள் மைனஸ் எடுக்கக்கூடாது, மைனஸ் ஏ எடுக்கக்கூடாது. மைனஸ் எடுத்தாலும் நீங்கள் உள்ள போக சரியாக இருக்குமா இருந்தால் கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா அது எரர் இருந்துச்சு, உங்கள் மேனிப்புலேஷன் காரணமாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க. நோ, இட் ஷுட் நாட் பி டன், ரைட்? பாசிபிளி எரர் எப்படி தான் இருக்கிறத நீங்கள் யூகிக்கணும். எரர் ஒன்றை சேர்ந்து கூடு தான் சேர்ந்து நீங்கள் யூகிக்கணும். ஸோ டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. இதை புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு ப்ராப்ளம் என்ன செய்வோம், நம்ம செய்யலாம். அந்த ப்ராப்ளம் பாருங்க. தி டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் டூ பாடிஸ் மெஷர்ட் பை எ தெர்மோமீட்டர். ரெண்டு பாடிஸ் உடைய ரெண்டு பொருளினுடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம். ஒன்று T1 is equal to 20 plus 0.5 டிகிரி சென்டிகிரேட். ஆக்சுவலாக இந்த தப்பு இருக்குது பிள்ளைங்களா, உங்கள் புக்கில் உள்ள எரர் இருக்குது, அப்படி கேரி ஒரு 20 plus or minus 0.5, ரைட்? T2
50 plus or minus 0.5 degree centigrade. Calculate the temperature difference and the error. இதான் கேட்டிருக்காங்க. அது என்ன அர்த்தம்? ரெண்டு கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளவு, ரைட், எவ்வளோ எரர் இருக்கும். ஸோ நான் கொடுத்த வேல்யூ எழுதுறேன். T1 is equal to 20 plus or minus 0.5 degree centigrade. T2 is equal to 50 plus or minus 0.5 degree centigrade. சப்போஸ் நான் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் பார்க்கணும்னா டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ இட் இஸ் T2 minus T1. ஸோ 50 minus 20 எரர் சமப்பாகும். 0.5 plus 0.5 it is 1. So result is 30 plus or minus 1 degree centigrade. அப்போ இதுக்கு என்ன பிள்ளைங்களா அர்த்தம்? இது 29 டிகிரியில இருந்து 31 டிகிரிக்குள்ள இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆன்சருக்கு இதான் அர்த்தம். இப்படி எழுத முடியாதுங்கிறக்க அப்படி எழுதுறோம். யூ கட் தி பாயிண்ட். இதான் பிள்ளைங்களா இது சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ பிள்ளைங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, அப்சல்யூட் எரரை கூட்டல் கழித்தல் ஆபரேஷன் அப்போ நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எப்படி கையாளுவதுங்கிறது அடுத்த காணொளியில் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ஒர்க் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். என்ன அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம சம் வேல்யூவை மெஷர் பண்ணுறோம். அந்த வேல்யூவில் சம் எரர் இருக்குது. சப்போஸ் அந்த வேல்யூவை வச்சு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாளுவது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸு. இந்த போர்டை பாருங்க. பார்த்தீங்கன்னா மெஷர்ட் வேல்யூ ஆஃப் ஏங்கிற வேல்யூ மெஷர் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. இந்த எரரோட இருக்கு. பியோடைய வேல்யூவை மெஷர் பண்ணியிருக்கேன். இட் இஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த ரெண்டு ஏவையும் பியும் நான் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. பல இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும், மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் இசட் இந்த பிழையோட கிடைக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட். இந்த இசட்ங்கிறது யாரு, ஏ இன்டு பி. இந்த டெல்டா இசட் யாரு, டெல்டா இசட் எவ்வளவு, அதை கண்டுபிடிக்கிறது அந்த கிளாஸ், ரைட். இப்போ பாருங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, ஏ இன்டு பி, ஏ இன்டு பி, ஏ இன்டு டெல்டா பி. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்டு டெல்டா பி. தென் இதை வச்சு பி இன்டு டெல்டா ஏ. ஸோ பி பிளஸ் ஆர் மைனஸ் பி இன்டு டெல்டா ஏ, டெல்டா ஏ இன்டு டெல்டா பி. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் இன்டு டெல்டா ஏ இன்டு டெல்டா பி. இதான் பிள்ளைகளா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எல்லாத்தையும் இது பார்த்தீங்கன்னா ஒரே சிக்கலாக இருக்குது, இடியாப்ப குழப்பமாக இருக்குது இல்லைங்களா. அது வந்து ஒரு ரீசனபிள் ஆன்சர் இதிலிருந்து இல்லை. எனவே இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனை இசடால டிவைட் பண்ணுறேன். இசடால பண்ணால் திஸ் பிகம்ஸ் 1, திஸ் பிகம்ஸ் டெல் இசட் பை இசட். ஸோ திஸ் இஸ் ஃப்ராக்ஷனல் எரர். ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல் இசட் பை இசட் வந்து ஃப்ராக்ஷனல் எரர். ஸோ இங்கேயும் டிவைட் பை ஏபி, இதையும் டிவைட் பை ஏபி, டிவைட் பை ஏபி, டிவைட் பை ஏபி. இங்கே பண்ணும் பொழுது ஏபி ஏபி கேன்சல் ஆயிரும், இட் பிகம்ஸ் 1. இங்கே பொறுத்த வரைக்கும் ஏஏ கேன்சல் ஆயிரும், இட் பிகம்ஸ் டெல் பி பை பி, மீனிங் அகெயின் பி உடைய ஃப்ராக்ஷனல் எரர். ஓகே, இங்கே பாருங்க, பிபி கேன்சல் ஆயிரும், டெல்டா ஏ பை ஏ, ஏ உடைய ஃப்ராக்ஷனல் எரர். இதை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களா, யூ ஜஸ்ட் அப்சர்வ், யூ ஆர் மல்டிப்ளையிங் எரர் வித் எரர். ஸோ எரர் எப்படி இருக்கும், சே பாயிண்ட் சம்திங் இன்டு பாயிண்ட் சம்திங், இட்ஸ் வேல்யூ இஸ் வெரி லெஸ். அகெயின் டிவைட் பை ஏ இன்டு பி. So less value divided by big value, still lesser value can be neglected. சரிங்களா? So இங்க ஒன்று இருக்கு, ஒன்று கேன்சல் ஆயிரும். It becomes del z by z is equal del b by b plus del a by a. One of the very you can put 100 very important. 100 இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, fractional error of product is equal to summation of fractional errors. You see the thing. So இதை percentage மாத்தினீங்கன்னா del z by z into 100 is equal to del a by a into 100 plus del b by b into 100. இப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, percentage of error உங்களுக்கு வேணும்னா a உடைய percentage errorையும் b உடைய percentage errorையும் just sum up பண்ணுங்க, ப்ராடக்ட்ல எவ்வளவு percentage error கண்டுபிடிக்கிறதுக்கு. இதனால தான் நான் earlier கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன், percentage errorரும் fractional errorரும் மிக முக்கியம். ஏன்னா ப்ராடக்ட் பெருக்கும் பொழுது வகுக்கும் பொழுதும் இதை வச்சு தான் நம்ம வேலை பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஒரு சின்ன உதாரணம் மூலமா இப்போ நான் என்ன சொன்னேங்கிறத சார் என்ன செய்கிறேன் உங்களுக்கு
விளக்குறேன். இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, the length and breadth of a rectangle are 5.7 plus or minus 0.1 centimeter and 3.4 plus or minus 0.2 centimeter. So rectangle செவ்வகத்துடைய நீளம் 5.7 this value, அதனுடைய அகலம் 3.4 plus இந்த வேல்யூ. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா கண்டுபிடிங்க எரரோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். அந்த சிச்சுவேஷனுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், படத்தை காமிச்சிருக்கேன். நீளம் 5.7 plus or minus 0.1 centimeter, அகலம் 3.4 plus or minus 0.2 centimeter. ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாங்கும் போது லென்த் இன்டு பிரெத் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் அப்போ எப்படி இந்த எரரை கையாளுறது, இப்போ தான் நான் சார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். யூ ஹவ் டு, நீங்கள் ஃப்ராக்ஷனல் எரர் மூலமாக என்ன செய்யணும், கையாளணும். ஸோ முதல்ல ஃப்ராக்ஷனல் எரர் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ 5.7க்கு 0.1 எரர் இருக்குது. அப்போ 100க்கு எவ்வளவு? டெல்டா எல் பை எல் இன்ட்டு 100. 5.7க்கு 0.1, 100க்கு எவ்வளவு? 1.8%. இங்கே 3.4க்கு 0.2, 100க்கு எவ்வளவு? 3.4க்கு 0.2, 100க்கு எவ்வளவு? 5.9. இங்கே பிள்ளைங்க பார்த்துக்கோங்க, பின்னாடி படிப்போம். இங்கே டிவிஷன் ஆப்ரேஷன் இருக்கிறதுனால நான் எத்தனை சிக்னிஃபிகன்ட் டிஜிட்டை மெயின்டைன் பண்ணுறேன்? 2. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ஐ மெயின்டைன் 2 சிக்னிஃபிகன்ட் டிஜிட். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி பர்சன்டேஜ் எரர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிற ஏரியாவுடைய தட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ 5.7 into 3.4, 5.7 into 3.4, 19.4. எவ்வளவு எரர்? ப்ளஸ் ஆர் மைனஸ் எரருடைய சமேஷன் நம்ம இப்போ தானே பார்த்தோம். ஸோ 1.8 + 5.9 7.7. அவ்வளோதான், இங்கேயோட ப்ராப்ளம் முடிஞ்சு வச்சு. ஆனால் உங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வித் எரர் லிமிட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எனவே இந்த 7.7%ங்கிறது எவ்வளோ எரர் உண்டாக்கும்னு கண்டுபிடிக்கணும். 7.7%னா என்ன அர்த்தம்? 100க்கு 7.7 பிழை. அப்போ 19.4க்கு எவ்வளவு? 1.5. கெட் தி பாயிண்ட். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஏரியா 19.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதில் எவ்வளோ பிழை இருக்கக்கூடும்? 1.5 கூட இருக்கலாம், இல்லை 1.5 குறைவாக இருக்கலாம். இதுதான் பிள்ளைங்களா இந்த ப்ராப்ளம் குறித்த புரிதல். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணுறோம். நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூவில் சம் எரர் இருக்கும். அதை வச்சு நம்ம டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த எரரை எவ்வாறு கையாளுவது என்று படிப்பதே இந்த கிளாஸினுடைய டிஸ்கஷன் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள், நான் ஏங்கிற குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறேன், சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. பிங்கிற வேல்யூ மெஷர் பண்ணுறேன், இட் இஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஃபார் சம் ரீசன் நான் ஏ டிவைடட் பை பி போட வேண்டியது இருக்கு. ஏ டிவைடட் பை பண்ணால் எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், தட் இஸ் இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் வித் சம் எரர் டெல் இசட். வேர் இசட் என்னது? ஏ டிவைடட் பை பி மீன் தட் இஸ் ட்ரூ வேல்யூடைய டிவிஷன். இப்போ எனக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டெல்டா இசட் இவ்வளவு எனக்கு என்ன செய்யணும்? ஐ ஷுட் நோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, ஸோ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு, இதை டிவைட் பண்ணுறேன், ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டிவைட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி, பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் இதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால இதிலிருந்து ஏ வெளியே எடுக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ. ரைட். பியை வெளியே எடுக்கிறேன், இட் பிகம்ஸ் பி இன்டூ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. பியை வெளியே எடுத்தாச்சுன்னா உள்ள மறுபடியும் கணிதம் கொஞ்சம் கஷ்டமானு நினைக்கிற பிள்ளைங்க, யாரும் கஷ்டம் கிடையாது, உள்ளே பெருக்கி பாருங்கள். யூ வில் கெட் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கேன்சல் டெல்டா ஏ, ஏ ப்ளஸ் டெல்டா ஏ வந்துடும். அதே மாதிரி இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. கட் தி பாயிண்ட். ஸோ திஸ் பிகம்ஸ் ஏ டிவைடட் பை பி இன்டூ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ. இந்த டிவிஷன் இருக்குல்ல, இது மேலே கொண்டு போயிடுறேன். ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி ரேஸ் டு தி பவர் -1. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்பென்ஷனை பார்க்குறேன். திஸ் இஸ் 1 ப்ளஸ் எ ஸ்மால் வேல்யூ ரேஸ் டு தி பவர் -1. திஸ் இஸ் எ ஸ்மால் வேல்யூ. ஸோ யூசிங் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் நான் ரொம்ப எக்ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, ஒரு டிவிஷனுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ திஸ் பிகம்ஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பை பி பை பி. பிள்ளைங்களுக்கு சந்தேகம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். எப்படி செக் பண்ணி பாருங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் தி வேல்யூ 1 ப்ளஸ் 0.01
raised to the minus 1 அதை கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், இப்படியும் போட்டு பாருங்கள், இப்படியும் போட்டு பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க, ரெண்டு ஒரே வேல்யூ கிடைக்கும். எனிவே இப்போ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே இசட்டால் டிவைட் பண்ணிடுறீங்க. ஸோ திஸ் பிகம்ஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட். இங்கே ஏ பை பி இஸ் இசட். பிள்ளைங்க கொஞ்சம் ரொம்ப பக்கம் இருக்கக்கூடாது, ஒரு கொஞ்சம் பக்கத்தில் க்ளோஸ்அப் வந்துக்கோங்க பிள்ளை. ஓகே, ஸோ எழுத்து பிள்ளைங்களுக்கு மொபைலில் பார்க்குறவங்களுக்கு தெரிகிற மாதிரி. ஸோ 1 ப்ளஸ் del b by b del a by a ப்ளஸ் del a del b by ab. உள்ள நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் பண்ணலை. ஸோ நம்ம நீங்கள் இசடால் டிவைட் பண்ணால் a by b போயிடுச்சு, ஒன்று கேன்சல் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள் டெல் இசட் பை இசட். முக்கியமான விஷயம் சொல்லணும், இதை கேன்சல் பண்ணிடலாம் பிள்ளைங்களா. ஏன்னா திஸ் இஸ் டெல்டா ஏ இன்ட்டு டெல்டா பி இஸ் அ ஸ்மால் வேல்யூ. ஸோ ஸ்மால் வேல்யூ ஆல்ரெடி எரர் எப்படி இருக்கும், 0.01 0.02 இருக்கும். ஸோ தட் இஸ் மல்டிப்ளைட் அகெயின் டிவைடட் பை ஏபி. வெரி ஸ்மால் வேல்யூ கேன் பி கேன்சல். ஸோ டெல் இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டெல் ஏ பை ஏ ப்ளஸ் டெல் பி பை பி. ஸோ டெல் இசட் பை இசட் இன்ட்டு 100 100ஆல் பெருக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ பை ஏ இன்ட்டு 100 ப்ளஸ் டெல் பி பை பி இன்ட்டு 100. மீனிங் இதனுடைய பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய பர்சன்டேஜ் எரர் ப்ளஸ் இதனுடைய பர்சன்டேஜ் எரர். இப்போ முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பிள்ளைங்களா, முக்கியமான விஷயம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் டிவைட் பண்ணும் பொழுது அதனுடைய பர்சன்டேஜ் எரர் சம் ஆகுது. டிவைட் பண்ணும் பொழுது பர்சன்டேஜ் எரர் என்ன ஆகுது, சம் ஆகுது. இங்கே மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் டிவைட் பண்ணீங்க, பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ இல்லை, இதான் பர்சன்டேஜ் ரிசல்டன்ட் பர்சன்டேஜ் எரர். அது இந்த பர்சன்டேஜ் எரர் ப்ளஸ் இந்த பர்சன்டேஜ் எரர் இருக்குது. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது அந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ரைட், இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, தி வோல்டேஜ் அக்ராஸ் எ வயர் இஸ் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட் அண்ட் தி கரண்ட் பாசிங் த்ரூ இட் இஸ் 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர். அது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு வயர் இருக்குது, அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட், அது வழியாக போகிற கரண்ட்டு 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஏ. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை இங்கே காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட், அது வழியாக போகிற கரண்ட்டு 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர். சரிங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வி டிவைட் பை இந்த ஐ. ஸோ இதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், பேசன்டேஜ் எரர் எப்படி கால்குலேட் எப்படி நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு. அப்போ இதையும் பேசன்டேஜ் எரராக கன்வெர்ட் பண்ண போகிறேன், இதையும் பேசன்டேஜ் எரராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, 0.2 தட் இஸ் 10 ஆம்பியர் அளந்த 0.2 பிழை இருக்குது. ஸோ 0.2 டிவைடட் பை 10 இன்ட்டு 100 2% எரர். வோல்டேஜ் எவ்வளோ பிள்ளைங்களா எரர், 100க்கு 5 தென் 5%, 100க்கு 5 5%. ஸோ 100க்கு 5னா 100க்கு எவ்வளவு, இட் இஸ் 5%. ஸோ மொத்த எரரை கூட்டினா 7%. சரி, ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்ப்பீங்க, ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஐ. ஸோ வி எவ்வளோ இருக்குது 100, இது எவ்வளோ இருக்குது 10. ஸோ 100 பை 10 இஸ் ஈக்குவல் 10 ஓம். எவ்வளவு எரர் 5 + 2 7%. இப்படி எழுதினாலே கரெக்ட் தான். ஆனால் சில நேரங்கள் என்ன எழுதுறது வழக்கமாக வச்சுருக்காங்கன்னா, 7%னா எவ்வளவு, 100க்கு 7 அப்படின்னா 10க்கு 0.7. ஸோ 10க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.7. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ரெசிஸ்டன்ஸ் 10.7 ஓமாக இருக்கலாம், இல்லை 9.3 ஓமாக இருக்கலாம். இதுதான் பிள்ளைங்களா ப்ராப்ளம். இப்போ புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் செய்யும் பொழுதும் டிவிஷன் செய்யும் பொழுதும் பெர்சன்டேஜ் எரர் மிக உதவியாக இருக்குது. பெர்சன்டேஜ் எரர் தெரிஞ்சுன்னா உங்களால் என்ன செஞ்சிட முடியும், அதை சமப் பண்ணிட முடியும். ரைட், அடிஷன் பண்ணும் பொழுதும் சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுதும் அப்சல்யூட் எரர் மிக உதவியாக இருக்குது. இதை விளக்கி காமிக்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம். பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணுறோம். அந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அவங்களோட பவர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டு தி பவர் 2, டு தி பவர் 3, டு தி பவர் 4, டு தி பவர் 5 அப்படி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எந்த வேல்யூவை மெஷர் பண்ணாலும் தட் வேல்யூ எரரோட தான் இருக்கும். அப்போ அந்த வேல்யூவை நீங்கள் அப்படி ரைஸ் பண்ணிங்கன்னா எரர் எப்படி ரிசல்ட்டில் ப்ரொனவுன்ஸ் ஆகுது
அப்படின்னு படிக்கிறது தான் இந்த கிளாஸ். சரிங்களா? இப்போ அந்த போர்டை பாருங்க. நான் ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறேன், தட் இஸ் ஏ. அதை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? ஐ கெட் அ மீன் வேல்யூ வித் சம் எரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ. இப்போ என் நோக்கம் என்னென்னா, இதை ஐ ஹவ் டு ஸ்கொயர் இட் ஆர் கியூப் இட் ரைஸ் டு தி பவர் n. ஸோ இதை ரைஸ் பண்ணால் எரர் என்ன மாதிரி மாறும் அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ண விரும்புகிறேன். ஸோ ஐ வில் கெட் சம் ரிசல்ட் z வித் சம் எரர் z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் z கிடைக்கும். ஸோ z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் z இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் a raised to the power n. ஸோ a வெளியே எடுத்துடலாம், 1 ப்ளஸ் டெல் a பை a raised to the power n இருக்கிறதுனால a பவர் n 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் a பை a raised to the power n. This is z plus del z. இந்த a power n என்றது z. So ரெண்டு பக்கம் நான் என்ன பண்றேன்? I am going to divide by z. So this becomes 1 plus or minus del z by z. இங்க a power n will go 1 plus or minus n into del a by a. ஒன்று கேன்சல் ஆயிரும். del z by z is equal to plus or minus n into del a by a. Of course plus or minus லாஸ்ட்ல போட்டுட்டா போதும். n into del a by a. இந்த ரிசல்ட் ஒன் ஆஃப் தி வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பிள்ளைங்களா. அப்போ என்ன இது காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன பெர்சன்டேஜ் எரர் இருக்கோ இன்டூ அவனுடைய நீங்கள் என்ன மாதிரி பவர் ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ. இது தெரிஞ்சால் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பிரஷனை யூ கன்சிடர். இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, z is equal to a power p b raised to the power q c raised to the power r இருக்கு. அப்போ இந்த zல எவ்வளோ எரர் இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, ஏல என்ன எரர் இருக்கோ, எத்தனை பெர்சன்டேஜ் எரர் இருக்கோ இன்ட்டு p, bல என்ன பெர்சன்டேஜ் எரர் இருக்கோ இன்ட்டு q, cல என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ இன்ட்டு r, மூணையும் சம பண்ணிருங்க. இன்னொரு முறை சொல்கிறேன், ஏல என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ இன்ட்டு p, bல என்ன எரர் இருக்கோ இன்ட்டு q, cல என்ன எரர் இருக்கோ இன்ட்டு r, மூணையும் கூட்டிருங்க. சிம்பிள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ என்ன செய்ய போகிறோம்? ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம செய்ய போகிறோம். அந்த ப்ராப்ளம் பாருங்க. A physical quantity x is given by x is equal to a square b square divided by c into root d. If the percentage errors of the measurements a b c d நாலுக்கு கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களா வரிசையா 4%, 2%, 3%, 1%. 4% ஏக்கு, பிக்கு 2%, சிக்கு 3%, டிக்கு 1%. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை கால்குலேட் பண்ணும் பொழுது இந்த எரர் எல்லாம் ரிசல்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நீட்டுக்கும் கேட்டிருக்காங்க போல இருக்கு. எப்படி கையாளுறதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. முடிஞ்ச அளவு பிள்ளைங்களுக்கு பேப்பர் பேனாவே இல்லாமல் கூட செஞ்சிடலாம். சி இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி இன்ட்டு ரூட் டி. ஏ உடைய எரர் 4%, பி உடைய எரர் 2%, சி உடைய எரர் 3%, டி உடைய எரர் 1%. இப்போ தான் நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? என்ன பாருங்கள், ஏல என்ன எரர் இருக்குது, என்ன பெர்சன்டேஜ் எரர் இருக்குது இன்ட்டு 2. ஏக்கு 4 கொடுத்துருக்காங்க இன்ட்டு 2 8%. பிக்கு 2% கொடுத்துருக்காங்க, பி ஸ்கொயராக இருக்குது, ஸோ 4%. சிக்கு ரைஸ் டு பவர் 1 3% கொடுத்துருக்காங்க, 1 இன்ட்டு 3% 3. டிக்கு 1% கொடுத்துருக்காங்க, ரைஸ் டு பவர் ஆஃப், ரூட் இருக்குது, ரூட்னா ஆஃப், ஸோ ப்ளஸ் ஆஃப். ஸோ 8 4 12 3 15 ப்ளஸ் ஆஃப் 15. இவ்வளோ தான் பிள்ளைங்களா எரருக்கான அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் புக்கில் ஒரு பிழை இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ள கால்குலேட் பண்ணும்போது வந்து 3 ஆக்கியிருக்காங்க, பி ரேஷ் டு பவர் 3 ஆக்கியிருக்காங்க. அப்படி பி 3 ஆச்சுன்னா இது என்ன ஆகும்? இங்கே 2 இன்ட்டு 2 4 போட்டிருக்கோம், இப்போ 3 இன்ட்டு 2 6 ஆகும், 2 கூடும். ஸோ இட் பிகம் 17.5%. ஸோ பட் தட் இஸ் நியூமெரிக்கல் இஷ்யூ. அது பெரிய பிரின்சிபல் இஷ்யூ இல்லை, ஜஸ்ட் நியூமெரிக்கல் இஷ்யூ. பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய சிக்கலான ப்ராப்ளம்னு தோணக்கூடிய ப்ராப்ளத்தை வினாடி நேரத்தில் என்ன செஞ்சிட முடியும்? உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். பிரின்சிபல் புரிஞ்சிச்சுன்னா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் எதை சம்மந்தமா அப்படி கேட்டிங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பற்றி. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால் என்ன அப்படி கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா, நீங்கள் ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணுவீங்க, அதில் சம் அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அந்த மெஷர் பண்ண வேல்யூ வச்சு நீங்கள் விஞ்ஞான உலகத்தில் வேலை செய்யும் பொழுது சில அனாலிசிஸ் பண்ணுவீங்க. பண்ணி முடிச்சு நீங்கள் ரிசல்ட்டை சொல்லுவீங்க. இப்படி செய்யும் பொழுது பல நேரங்களில் எண்களை கையாள வேண்டியது இருக்கும்.
அந்த எண்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத விவரிக்கிறது தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இல்லாட்டி சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ். அதை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஜிட்டை சொல்கிறதின் மூலமாக அந்த எண்ணுடைய இதுதான் எண் அப்படின்னு உறுதியாக சொல்வதற்கு பெயர் தான் என்னது, இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ். சரிங்களா? இதில் ஒரு சாதாரண ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதில் கடைசி ஸ்தானம் பொதுவாக நீங்கள் நீங்கள் ஸ்க்ரூ காஜ் வச்சு மெஷர் பண்ணுவீங்க, எதை வச்சுலாம் மெஷர் பண்ணுவீங்க. நீங்கள் மெஷர் பண்ணுறதுல லாஸ்ட் டிஜிட் வந்து இட் இஸ் ஆம்பிகுவஸ்னா அது சந்தேகத்திற்கு இடமானது. அதனால் நீங்கள் எந்த ஒரு வேல்யூவை நீங்கள் பண்ணாலும் அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்தானம் இருக்குன்னா 2 ஸ்தானம் கரெக்ட், கடைசி ஸ்தானம் சந்தேகத்திற்கு உட்பட்டது அப்படின்னு அதுக்கு பொருள். பிள்ளைங்களா, இப்போ பாருங்கள், இதை நான் காமிக்கிறேன், சில எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அப்புறம் இன்னும் சில எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை வந்து ஃபீல் பண்ண முடியணும். இங்கே பாருங்கள் 600800. இதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளவு அப்படி கேட்டிங்கன்னா எங்கள் கண்ணுக்கு தெரியுது, கண் பார்த்தோன்னே 4ன்னு தெரியுது. உங்களுக்கு அது மாதிரி தெரியணும். என்ன கணக்கில் 4ன்னு சொல்கிறேன், இந்த 4 நம்பரை வச்சு இதை நம்ம எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா 6.008 into 10⁵ அப்படின்னா எழுதிடலாம். திஸ் இஸ் சயின்டிஃபிக் நோட்டேஷன். அப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன் நான் பயன்படுத்தும் பொழுது இதில் எத்தனை டிஜிட் இருக்கோ அதுதான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ இதை சொல்லுங்க 400 இருக்கு, அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளவு, இட் இஸ் 4, ஜஸ்ட் 4. இந்த 00 into 10⁵2 அப்படின்னா நான் இதை பண்ணிக்கலாம். பட் 4 இஸ் சிக்னிஃபிகண்ட். இந்த நம்பர் பாருங்க 0.007. இதில் this 7 இஸ் சிக்னிஃபிகண்ட். 7 into 10⁻⁷ something அப்படி என்ன செஞ்சிட முடியும், this can be denoted. பட் இந்த பாருங்க, this is a tricky thing. பாருங்க பிள்ளைங்களா 5213.0 பாயிண்ட்க்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள எதுக்கும் வேல்யூ கிடையாதுன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், உலகத்துக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஏன் இப்படி தர்றாங்க? அவங்க ஃபூல்ஸ் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்தானம் வரைக்கும் வேல்யூ இஸ் கரெக்ட், 5213.0 இது மட்டும்தான் ஆம்பிகுவஸ், இது வரைக்கும் எல்லாம் கரெக்ட். ஸோ இது எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், 5. 1 2 3 4 5. இப்போ இதை சொல்லுங்க 2.65 into 10⁻24னா இந்த 24ஆ இல்லை, 2.65. இந்த 3 தான் இதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ இதுக்கு சொல்லுங்க சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளவு, 6032 இஸ் 4. இதுதான் இதுக்கான சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 4. சரிங்களா? இப்போ சில உதாரணங்கள் இன்னும் பார்க்கலாம் பிள்ளைங்களுக்கு ஐடியா புரியறதுக்காக. மேபி கேமராவை லைட்டாக யூ வில் ஹவ் டு ஜூம் இன். பாருங்க பிள்ளைங்களா, இங்கே பாருங்க 1342 இதுக்கு 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு. இங்கே பாருங்க 2008 0னா எடுக்க முடியாது, 0 உள்ள இருக்கு. ஸோ 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இங்கே பாருங்க 30700 பாயிண்ட். இப்படி இன்டர்நேஷனலாக கொடுக்குறாங்க, இப்படின்னா வேற, அந்த பாயிண்ட் கொடுக்காம டெசிமல் பாயிண்ட் கொடுக்காம இருந்தால் வேற கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அது வரைக்கும் சரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். 30700 கொடுத்தா இட் இஸ் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகே, இங்க பாருங்க 30700m அப்படின்னா என்ன அர்த்தம், இட் மீன்ஸ் திஸ் இஸ் மெஷர்டு வேல்யூ. 30700 மெஷர்டு, இட் இஸ் மெஷர்டு. ஸோ 5 சிக்னிஃபிகண்ட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க பாருங்க 0.00345. ஸோ 345 வச்சு இதை நம்ம டினோட் பண்ணிட முடியும். ஸோ 3 இஸ் திஸ் சிக்னிஃபிகண்ட். 3 சிக்னிஃபிகண்ட் 3. 40.00 இங்கே பாருங்க டெசிமலுக்கு அப்புறம் உள்ளதுக்கு வேல்யூ கிடையாது, we all know. ஆனால் இவங்க ஸ்பெசிஃபிக்காக தரான் 40.00. அப்போ என்ன அர்த்தம், நான் செஞ்சு கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணதில் 4 ஸ்தானத்துக்கு எல்லாம் எப்படி இருக்கு, சரியாக இருக்குது. 3 ஸ்தானம் முழு சரி, 4வது ஸ்தானம் ஆம்பிகுவஸ். ஸோ 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ரைட், இங்கே பாருங்க 0.030400 என்ன இருக்கு. இப்போ இந்த 0வை நீங்கள் விட்டலாம். திஸ் இஸ் 1 2 3 4 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஏன்னா இந்த 0 சப்போஸ் இந்த 0 இல்லாமல் இருந்தால் இட் இஸ் 3. இந்த 0 கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக வேணும்னே கொடுத்துருக்காங்க. ரைட், ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க. 1.53 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் மீட்டரில் சொன்னாலோ கிலோமீட்டரில் சொன்னாலோ எப்படி சொன்னாலும் யூ அப்சர்வ். நீங்கள் மீட்டரில் சொன்னால், இப்போ நீங்கள் சென்டிமீட்டரில் இருந்தாலும் 3 தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், மீட்டரில் இருந்தாலும் 3 தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், கிலோமீட்டரில் இருந்தாலும் இது 1 2 3 தான் இதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்.
இதுதான் பிள்ளைங்களா இது சம்மந்தப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங். இதை வச்சு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்பொழுது இதை எவ்வாறு கையாளணும் அப்படிங்கிறத நான் அடுத்து என்ன செய்கிறேன் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர்றேன். பிள்ளைங்க இதே சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் கலாபாரதி சேனலை பற்றின விழிப்புணர்வை உருவாக்குங்க. இந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் பல நேரங்களில் இந்த அக்யூரஸியில் ஆன்சர் கேட்பாங்க. இந்த அக்யூரஸியில் ஆன்சர் கேட்டால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா வந்த ஆன்சரை ப்ராப்பராக ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட், 19.5 அப்படின்னா அது 20. ரைட், அப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ரூல்ஸை நம்ம என்ன செய்வோம், நம்ம முதல்ல பார்ப்போம். பிறகு என்ன பார்க்கலாம் கேட்டிங்கன்னா சம் எக்ஸசைஸ் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். நிறைய வேரியஸ் இது இப்படி தியரியாக படிக்கிறத காட்டிலும் இப்படி உதாரணமாக படித்தா எப்படி இருக்கும், உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதியும். இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள் பிள்ளைங்களா. இப்போ 7.32 நீங்கள் 2 டிஜிட்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் 2, அதை அப்படியே விட்டுறலாம். ஸோ இட் பிகம் 7.3. இங்கே பாருங்கள் 8.94, இதை 2 டிஜிட்டில் பண்ணணும். திஸ் இஸ் ஜஸ்ட் 0.04 தான், 5க்கு மேலே இல்லை. ஸோ திஸ் இஸ் ரவுண்டட் ஆஃப் டு 8.9. இது பாருங்கள் 17.26, இதை இது வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். திஸ் இஸ் 26, 5 தாண்டிடுச்சு, 26 இல்லைங்களா, 0.26. இட் இஸ் க்ளோசர் டு 30. ஸோ 17.3. ரைட், இந்த பாருங்கள் 11.89 நீங்கள் 3 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ 9 பெரிய வேல்யூ. ஸோ 8 என்ன ஆயிரும், இன்க்ரிமெண்ட் ஆகும் 11.9. இங்கே பாருங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் வர்றோம் 7.352. இதை வந்து 2 டிஜிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் 5.2, எசென்ஷியலி 0.5. தென் அதுக்கப்புறம் 0 இல்லை, இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். ஸோ 7.4. ஓகே, இதை பாருங்கள் திஸ் இஸ் 18.159. இதை நீங்கள் ஃபஸ்ட் டெசிமலுக்கு பண்ணுறீங்க, மீனிங் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்க்கு பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு டெசிமல் ஆர் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 59 இருக்குது. ஸோ 18.2. ரைட், இதை பாருங்கள் 3.45. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்பொழுது பிள்ளைங்க கவனமாக பண்ணணும் பிள்ளைங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 5ங்கிறது இட் இஸ் ஆம்பிகுவஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா 5க்கு மேலே போனால் 6, பாதியை தாண்டிடுச்சு. அப்போ நீங்கள் அடுத்ததுக்கு போயிடலாம். 5க்கு உள்ளே இருந்தால் பாதியை தாண்டலை, அப்போ இந்த பக்கம் இருக்கலாம். ஆனால் 5 மதில் மேல் போன மாதிரி இங்கிட்டா அங்கிட்டா. அப்போ நீங்கள் என்ன பாருங்க கேட்டிங்கன்னா இதுக்கு முந்தின நம்பர் என்னன்னு பாருங்கள். சப்போஸ் 5 1 இருந்தால் கூட இட் பிகம்ஸ் 3.5. ஆனால் இங்கே வெறும் 0.5ல நிற்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த நம்பரை பாருங்கள், இது வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பராக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இங்கே இந்த கேஸ் பாருங்கள், யூ கேன் 8.250. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5க்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, இது மறுபடியும் ஈவன் நம்பர். ஸோ இட் இஸ் 8.2. அதே இந்த கேஸ் பாருங்கள் 3.35. இங்கேயும் 5 தான், பட் திஸ் இஸ் ஆட், ஒற்றைப்படையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் 3.4. இங்கே பாருங்கள் 8.350, 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ 5னா இட் இஸ் ஆம்பிகுவஸ், பட் திஸ் இஸ் ஆட். ஸோ 8.4. இதான் பிள்ளைங்களா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த எக்ஸசைஸ் நம்ம செய்வோம் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள் திஸ் இஸ் 18.35. இதை 3 டிஜிட்டில் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன பார்க்குறீங்க, 3 டிஜிட்ல A1, திஸ் இஸ் 18.3, இதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும். இந்த 3யை 4 ஆக்கணுமா வேண்டாமா, அதான் என்னது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின். இது என்ன நம்பர், திஸ் இஸ் ஆட். நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஆட் நம்பர்னா என்ன செஞ்சுருங்க, இன்க்ரிமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ 18.4. ரைட், இங்கே பாருங்கள் திஸ் இஸ் 19.45. இட் இஸ் ஆம்பிகுவஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, என்ன பார்க்குறோன்னா முந்தின நம்பரை பாருங்கள். முந்தின நம்பர் 4, இட் இஸ் ஈவன் நம்பர். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை இன்க்ரிமெண்ட் பண்ணாதீங்க. 19.4. இந்த நம்பர் பாருங்கள் 101.55 × 10⁶ 4 டிஜிட்க்கு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும், திஸ் இஸ் 5, திஸ் இஸ் 5, இது என்ன நம்பர், திஸ் இஸ் ஆட். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா திஸ் பிகம்ஸ் 101.6. இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க 248337. ரைட், இது 3 டிஜிட்டில் பண்ண சொல்கிறாங்க.
அப்போ இங்கே என்ன பார்க்கணும், இந்த 3க்கு அப்புறம் உள்ள நம்பர் என்ன, இது 5 6 7 இல்லை, இட் இஸ் 337, இட் இஸ் 3 எசென்ஷியலாக, திஸ் நம்பர் இஸ் 3. ஸோ 248000, அதாவது 2,48,337 வந்து 2,48,000 சொன்னால் பிழை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இந்த நம்பர் பாருங்கள் 12.653 3 டிஜிட்டில் சொல்கிறாங்க, இதில் சொல்லணும். இங்கே பாருங்கள் திஸ் இஸ் ஈவன், ஆனால் 5 இருக்குது, 5 தாண்டிடுச்சு. ஸோ 12.7. இதுதான் பிள்ளைங்களா இது சம்மந்தப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது சம்மந்தப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைங்களா. இந்த வகுப்பில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியும். இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை வச்சு நம்ம வேல்யூவை எப்படி சொல்கிறது நம்ம பார்த்தோம். இந்த நம்பரை சில நேரங்களில் நம்ம கூட்ட வேண்டியது இருக்கலாம், கழிக்க வேண்டியது இருக்கலாம், பெருக்க வேண்டியது இருக்கலாம், வகுக்க வேண்டியது இருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யும் பொழுது இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை எப்படி கையாள்வது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த கிளாஸ். அதை என்ன சொல்லுவாங்கன்னா அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதில் பிள்ளைங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இதை காமன் சென்ஸோடு புரிஞ்சுக்கணும். அது என்ன காமன் சென்ஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஃபஸ்ட்டு அதனுடைய டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். நீண்ட அனுபவத்தில் சயின்ஸ் இதை எப்படி சொல்லுதுன்றதை அங்கே காமிச்சிருக்கேன். அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும் பொழுது ஃபைனல் ரிசல்ட்டை நீங்கள் எப்படி வச்சுக்கோங்கன்னா, எதுக்கு இருப்பதிலேயே கம்மியான டெசிமல் பிளேஸ் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் தி ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ரீடைன் ஆஸ் மெனி டெசிமல் பிளேசஸ் as there or in the number with the smallest number of decimal places. இருக்கிறதுல மிக கம்மியாக டெசிமல் பிளேஸ், ஆஃப்டர் டெசிமல்னால் புள்ளிக்கு அப்புறம் எது மிக குறைவாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க, அதை தாண்டாதீங்க அப்படின்னு சொல்லுது. இதுக்கான பொருள் நான் ப்ராப்ளத்தை விவரிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை மெயின்டைன் பண்ணுங்க. பாருங்கள், இன் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் தி ஃபைனல் ரிசல்ட் should retain as many significant figures as there are in the original number with smallest number of significant figures. Underline smallest number of significant figure. அங்க smallest decimal place, least decimal, smallest சொல்லக்கூடாது இல்லையா, least decimal place. இங்க smallest significant figure. இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத ஒரு உதாரணம் சொல்லிட்டு விளக்குறேன், பிள்ளைங்களுக்கு புரியும். இந்த போர்டில் உதாரணம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துக்கு கேமரா ஃபோக்கஸ் ஆகட்டும், ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் ரொம்ப தள்ளி இல்லாமல் அந்த இடத்துல இருக்கட்டும். இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, 3.1 + 1.780 + 2.046 இந்த 3 நம்பரை கூட்டினா இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கு. 6.926 கிடச்சிருக்கு. இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இதில் யார் லீஸ்ட் டெசிமல் பிளேஸில் இருக்காங்க பாருங்க, புள்ளிக்கு அப்புறம் மிக குறைவாக இருக்கிறது யாரு, இவனா இவனா இவனா, திஸ் கை. இவன் தான் புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. அப்போ ரிசல்ட்டு ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானத்தில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ 6.926 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 6.9. இதுதான் பிள்ளை மெத்தட். இதுக்கு பொருள் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. அதில் தான் உயிர் இருக்குது. இதுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் நம்ம சொன்னோம்னா ஏன் லீஸ்ட் எடுக்கிறோன்னா, இதில் நம்ம ஏற்கனவே தெரியும் கடைசி டிஜிட் இஸ் ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ்னா கடைசி டிஜிட் வந்து மிக சரி என்று நம்மால் கூற இயலாது. சரிங்களா? அப்போ என்னன்னா ஏறத்தாழ சரி. அப்போ ஒன்றுக்கு அப்புறம் இருக்கிறது இங்கே ஒன்றும் இல்லை, அது என்னவா இருக்கலாம், ஒன்றாக 3.1க்கு அப்புறம் 1 2 3 4 5 எதுவாக வேண்டுமானாலும் இருக்கக்கூடும். 5 விட குறைவா இருக்கக்கூடும். அப்போ இது ஆம்பிகுவஸாக இருக்குது. அதுக்கு அடுத்து உள்ளது நிச்சயமாக ஆம்பிகுவஸ். இந்த வேல்யூலாம் அதை கூட்டுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது பிழையாக இருக்கிறதுனால இதனால் வரக்கூடிய இந்த கூட்டில் பிழையாக இருக்கக்கூடும் என்ற கணிப்பின் காரணமாக எது லோயஸ்ட்டோ அங்கே நிப்பாட்டுறாங்க. பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இப்போ நான் பேசுனது புரியாட்டி மறுபடியும் நான் போட்ட பேசின காணொலியை மறுபடியும் கேளுங்க, புரியும். இப்போ பாருங்கள், அடுத்தது ஒரு சப்ட்ராக்ஷன் காமிக்கிறோம். 12.637 - 2.42. அப்போ என்ன பார்க்கணும் நீங்கள், இது ஒரு கழித்தல் ஆப்ரேஷன். இதில் லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் யார் இருக்கா, வெண்டா இருக்கா, பாயிண்ட் அப்புறம் 42. ஸோ
முறையாக கழிங்க 10.217. அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டெசிமல் தான் இருக்கணும், ஏன்னா தானே லீஸ்ட். அப்போ இங்கே இருக்கணும், இங்கே நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ இந்த 2 ஒன்று ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். தென் இட் பிகம்ஸ் 2 பாருங்கள் 10.22. லாஜிக் புரியுதுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் காமிக்கிறேன். 1.21 இன்டூ 36.72. ரைட், இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது கிடைக்கிறது 44.4312. ஆனால் என்ன நீங்கள் பார்க்கணும்னா இந்த நம்பரில் யார் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வச்சுருக்கான். இப்போ இவனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 1 2 3. இவனுக்கு 1 2 3 4. யார் லீஸ்ட்? இவன் தான். அப்போ உங்கள் ஆன்சரில் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கணும். அப்போ உங்கள் ஆன்சரில் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கணும். இட் இஸ் 44.4. ஏன்னா கூட்டல் கழித்தல் அப்போ அது அந்தந்த டெசிமல் பிளேஸை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 0 இருக்குன்னா இந்த முதல் ஸ்தானம் புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய முதல் ஸ்தானத்தோட தான் கூட்டப்படும். இந்த முதல் ஸ்தானத்தோட தான் கூட்டப்படும். ஆனால் பெருக்கல் அப்படி இல்லை, இட் இஸ் ஓவரால் மல்டிப்ளிகேஷன். அதனுடைய அவ்வளவு மல்டிப்ளை பண்ணப்படுது. ஸோ தேர்ஃபோர் என்ன ரூல் வச்சிருக்காங்க? யார் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோ அவனை வச்சுக்கோங்க. ரைட், இங்க பாருங்க. அப்ப 36.72 டிவைட் பை 1.2. அப்போ உங்களுக்கு இயற்கை என்ன புரியணும்? ஆன்சர் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும்? 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும். ஸோ நீங்க டிவைட் பண்ணுங்க. அப்போ 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல ஆன்சர் சொல்லணும். 30.6. ஸோ 31. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. 436.32 plus 0.301 plus 227.2. அப்படின்னா ஆன்சர் சொல்லுங்க. எத்தனை ஸ்தானத்தில் ஆன்சர் இருக்கணும்? புள்ளிக்கு அப்புறம் இந்த ஸ்தானத்தில் இருக்கணும். புரியுதுங்களா பிள்ளைங்களா? புள்ளிக்கு அப்புறம் இதுதான் லீஸ்டாக இருக்குது. இது பாருங்க, புள்ளிக்கு அப்புறம் 3, புள்ளிக்கு அப்புறம் 2, புள்ளிக்கு அப்புறம் 1. இதான் ஆன்சர். அப்போ இதான் மொத்த ஆன்சர். ஆன்சர் எங்கே முடியணும்? புள்ளிக்கு அப்புறம் முதல் ஸ்தானத்தில் முடியணும். ஸோ 663.8. இங்கே டிவிஷன் அதே மாதிரி காமிச்சிருக்கேன். 4.273 டிவைட் பை 2.51. ஸோ அப்போ இதில் யார் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் இருக்கா? இவன் தான் இருக்கான். 2.51. 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது. ஸோ ஆன்சர் இதுவாக இருந்தாலும் 3 ஸ்தானத்தில் க்ளோஸ் பண்ணணும். 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் க்ளோஸ் பண்ணணும். ஸோ 1.688 இருக்கான். ஸோ 1.69. இதான் பிள்ளைங்களா இது பார்த்தனா சயின்ஸு அப்ரோச். ஆனால் இதுலேயும் நிறைய காமன் சென்ஸை பிள்ளைங்க பயன்படுத்தணும். பிள்ளைங்களா ரொம்ப காமன் சென்ஸை பயன்படுத்தணும். பிள்ளைங்களா இன்னைக்கு ஒரு மிக மிக இயற்பியலில் பயன்படுத்தக்கூடிய கோட்பாடை சார் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ். பல நேரங்களில் இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை என்னமோ காரணத்தினால இல்லை இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு விதமான தன்மையினால நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். டைமென்ஷன்னா என்ன? நம்ம லைஃப்பில் அதை பயன்படுத்துவோம். என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, என் ப்ராப்ளத்தோட டைமென்ஷனை உனக்கு புரிஞ்சிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது என்ன சொல்லுது? அந்த பிரச்சனைக்குள்ள பலவிதமான பரிமாணங்கள் இருக்கு. அந்த அந்த அந்தந்த பரிமாணம்னா தெரியும் இல்லையா? பல டைமென்ஷன்ஸ் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கு. அங்கிட்டு வந்து பார்த்தா தான் அந்த டைமென்ஷன் தெரியும், இங்கிட்டு இருந்து பார்த்தா தான் புரியுதுங்களா? ஸோ இட் ஹஸ் காட் டைமென்ஷன். இந்த டைமென்ஷன் அப்போ என்ன மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விதத்தில் அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் பண்புகளை தெரிவிக்குது. அதான் டைமென்ஷன் அனாலிசிஸ். இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் வந்து இயற்பியலாளர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் மிக மிக பெரிய உதவியாக இருக்குது. நம்ம சயின்ஸில் இன்ஜினியரிங்கில் டைமென்ஷன்னா என்ன மீன் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த நம்ம பேஸ் யூனிட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் யூனிட்டில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ், இன்டர் கனெக்ஷன்ஸ், ரிலேஷன்ஸ் அதையெல்லாம் மீன் பண்ணுறோம். பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறது கேட்டிங்கன்னா, இந்த பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேனாவை நான் எஸ்ஐ யூனிட்டில் அளக்கலாம், சிஜிஎஸ் யூனிட்டில் அளக்கலாம், பழைய தமிழ் மரபுப்படி அளக்கலாம். எப்படி அளந்தாலும் அது சென்டிமீட்டர்லையோ மீட்டர்லையோ இன்ச்சிலையோ அது நீளத்தை காமிக்கும். ஆனால் அதனுடைய டைமென்ஷன் மாறாது. புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா? ஏன்னா பேனாவுடைய நீளம் தான் டைமென்ஷன் அதுக்கு. புரியுதுங்களா? இது மாதிரி வேகத்துக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கு, ஆக்சலரேஷன் முடுக்கம் அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கு, மொமெண்டம் உந்தம் அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கு. ஒன்னொன்னுக்கு என்ன இருக்கு? ஒரு டைமென்ஷன் இருக்கு. நீங்க வெவ்வேறு யூனிட்ஸை பயன்படுத்தலாம். இருப்பினும் டைமென்ஷன் என்ன ஆகாது?
மாறாது. இப்போ உதாரணத்துக்கு அங்கே காமிச்சிருக்கோம் பாருங்க, டைமென்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் அ ஸ்கொயர் பிராக்கெட். இங்கே வெலாசிட்டி காமிச்சிருக்கோம். வெலாசிட்டினா என்ன? ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்படி தானே? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா லென்த், இங்கே பாருங்க எல் ஸ்கொயர் பிராக்கெட்டில், டி ஸ்கொயர் பிராக்கெட்டில் ரெண்டே சேர்த்திங்கன்னா எல் டி பவர் -1, மாஸ் இல்லை, ஸோ எம் பவர் 0. ஜெனரலாக 7 பேஸ் குவான்டிட்டியை வச்சு தான் டைமென்ஷன் வில் பி ரெஃபர்ட். 7 பேஸ் குவான்டிட்டி. அதுலேயும் இதை மிக முக்கியமாக மெக்கானிக்ஸில் பயன்படுத்துகிறோம். அப்போ பேஸ் குவான்டிட்டி 3 தான். மீனிங் திஸ் இஸ் மாஸ் லென்த் டைம், எம்எல்டி, மாஸ் லென்த் டைம். இதுதான் பெரும்பாலும், தாண்டி வரும், பெரும்பாலும் இந்த 3 தான். இதுக்கு ஏராளமான உபயோகங்கள் இருக்கு. நம்ம என்ன செய்யலாம், அந்த உபயோகங்களை வந்து நான் என்ன செய்கிறேன் ஒன்றா பார்க்குறேன். இப்போ நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி அதை பற்றி சில ஃபீல் உணர்ந்துக்குவாங்க. இப்போ இங்கே ஒரு டயக்ராம் காமிச்சிருக்கோம், ஒரு படத்தில் காமிச்சிருக்கோம். இதில் என்ன காமிச்சிருக்கோம் கேட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் காமிச்சிருக்கோம். இப்போ நான் எதுக்கு இதை காமிச்சிருக்கேன் கேட்டிங்கன்னா பிள்ளைங்களால் இதை மனசாலேயே உணர முடியுதா அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ஆக்சலரேஷன் நான் போட்டிருக்கேன் m⁻⁴ L T⁻⁻2. அப்படின்னா பல நேரங்களில் மிகச்சிறந்த ஆசிரியர்கள்ட்ட படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத பிள்ளைகளுக்கு இதை பார்த்தா பயமாக இருக்கும். என்ன புரியாது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார் சொல்லித்தர்றேன். நான் என்ன சொல்கிறேன், ஆக்சலரேஷன்னா என்ன, முடுக்க போல தானே. அது என்ன சொல்லுது, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வேகம் மாறுது. வேகம்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆச்சு. முடுக்கம்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வேகம், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். 2 செகண்ட் வந்துருச்சு இல்லையா, மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். மீட்டருங்கிறது லென்த் எல், செகண்ட் ஸ்கொயருங்கிறது T2, மேலே போனால் T⁻⁻2. ஸோ எல் T⁻⁻2. எம் ஒன்றுமே இல்லை, மாசே இல்லை, முட்டை. இதான் இதுக்கு அர்த்தம் இல்லைங்களா. அப்போ ஆக்சலரேஷனுடைய டைமென்ஷனில் லென்த்து டைம் -2 இருக்கு, மாஸ் இல்லை. இதுதான் அதனுடைய டைமென்ஷன், ஆக்சலரேஷனுடைய டைமென்ஷன் இருக்கு. புரியுதுங்களா? பல குவான்டிட்டிஸ் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸாக இருக்குது. பல குவான்டிட்டிஸ் உலகத்தில் டைமென்ஷன் இல்லாத குவான்டிட்டிஸாக இருக்குது. அந்த குவான்டிட்டிஸை கான்ஸ்டன்ட்ஸ்னு அண்ட் வேரியபிள்ஸ்னு பிரிக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். டைமென்ஷனல் குவான்டிட்டிஸில் ஒரு கான்ஸ்டன்ட் சொன்னால் என்ன சொல்லலாம் நம்ம கான்ஸ்டன்ட்டு? ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன இருக்குது? இட் ஹஸ் காட் டைமென்ஷன். யூ டேக் பெர்மியபிலிட்டி, டைமென்ஷன் இருக்கு. பெர்மிட்டிவிட்டி, டைமென்ஷன் இருக்கு. பாயிண்ட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ்க்கெலாம் அதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, ரைட். ஆனால் அதுக்கெல்லாம் என்ன இருக்குது? இட் ஹஸ் காட் டைமென்ஷன்ஸ். வேரியபிள்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? சே யூ டேக் லென்த், யூ டேக் பிரெத், ஆர் யூ டேக் ஏரியா. இதெல்லாம் வேரியபிள், அதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கு. டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டிஸ்னால் என்ன சொல்லுவீங்க? எதுக்கு டைமென்ஷன் இல்லாமல் இருக்கு? there are many things. For example, you take pi. பைக்கு டைமென்ஷன் கிடையாது. பிகாஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் பை டயாமீட்டர், லென்த் பை லென்த் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இட் இஸ் கான்ஸ்டன்ட். யூ டேக் இ, எக்ஸ்போனன்ட் இ, ரைட். அதுக்கு என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. ஸோ டைமென்ஷன்லெஸ்ல என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி டைமென்ஷன்லெஸ்ல என்ன இருக்கு? வேரியபிள்ஸ் இருக்கு. யூ டேக் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், ரைட், தீட்டா. யூ டேக் ஸ்டெரேடியன், சாலிட் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள். இதெல்லாம் வேரியபிள்ஸ். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ ஒரு பிரின்சிபல் இருக்கு பிள்ளைங்களா, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். இந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமென்ஷனை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான உயிர் நாடி இதான் பிள்ளைங்களா. இட் இஸ் உயிர் தான். மிக சுலபமானதானா, வெறும் காமன் சென்ஸ் தான். அது ஒன்றும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் திஸ் லா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டதுன்னு சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயத்தை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா, சே A is equal to B அப்படி சொன்னீங்கன்னா, A உடைய டைமென்ஷனும் B உடைய டைமென்ஷனும் should be equal. should be equal. இல்லாட்டி என்ன செய்ய முடியாது? நீங்க சமப்படுத்த முடியாது. அதாவது கழுதையவும் குதிரையும் நீங்க ஈக்குவேட் பண்ண முடியாது, ரைட்? யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பக்கம் என்ன டைமென்ஷன் இருக்கோ அதுதான் இங்கே இருக்கணும். இத்தனை சே 15 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அரை அடி ஈக்குவேட் பண்ணலாம். புரிஞ்சுக்கோங்க. 15 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 காக்கா. ராங், நான்சென்ஸ், அப்சர்ட். இல்லாட்டி 15 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நான்சென்ஸ். ஏன்னா 2 டைமென்ஷன் வெவ்வேறு. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இவனுடைய டைமென்ஷனும்
இவனுடைய டைமென்ஷனும் should be equal. 1. சப்போஸ் ரெண்டு பேரும் ஆட் பண்றீங்க, ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க, ஆட் பண்றீங்க. ஆட் பண்றதுனால எப்படி இருக்கணும், they should be equal. உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் famous kinematic equation, the third equation, ரைட்டுங்களா? sometimes it is called as Galilean equation, v square is equal to u square plus 2as. அப்ப இங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய டைமென்ஷனும் இந்த டைமென்ஷன் எப்படி இருக்கணும், they should be equal. அகைன் இங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்றீங்க, அப்ப இவனுடைய டைமென்ஷன் இவனோட டைமென்ஷன் எப்படி இருக்கணும், should be equal. அதே மாதிரி இவனுடைய டைமென்ஷனும் இவனுடைய டைமென்ஷன் எப்படி இருக்கணும், they should be equal. அப்ப இதுதான் பிள்ளைங்களா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து நீங்க என்ன எந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பார்த்தாலும் நீங்க என்ன பார்க்கணும், ரெண்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா இவனும் டைமென்ஷனலா பொருந்துறாங்களா அப்படின்னு பார்க்கணும். மூணு மிக மிக பிரதானமான நோக்கம் இருக்கு பிள்ளைங்களா. இது என்ன நான் சொல்லி தர்றேன், ஃபர்ஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்னொன்னுக்கும் அடுத்தடுத்த சப்ஸ்டிடியூட் காணொளிகள்ல சார் ஒரு ப்ராப்ளம் மூலமா அதை சொல்லி தர்றேன். இப்போ புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டு கன்வெர்ட் a physical quantity from one system to system of unit to another system. ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் சிஜிஎஸ்ல இருக்கு, டைன்ல சொல்லியிருக்காங்க, அதை எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றணும். என்ன செய்யணும், மலைக்க வேண்டியதில்லை, மெத்தடிக்கலா இட் கேன் பி டன் யூசிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ். அடுத்து பாருங்க, டு செக் தி டைமென்ஷனல் கரெக்ட்னஸ். ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ரைட், சே v is equal to u plus at இருக்கு. இது சரியா தப்பா, யூ கேன் செக். இவனுடைய டைமென்ஷன் இவனுடைய டைமென்ஷன் எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி பேலன்ஸ்ட். அப்ப டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் நீங்க என்ன செஞ்சிடலாம், நீங்க செக் பண்ணிடலாம். Then third one is to establish the relation among various physical quantities. This is something tricky. என்ன சென்ஸ்னா கேட்டிங்களா பிள்ளைங்களா, அந்த உலகத்தில் சில நேரங்களில் தியரோட்டிக்கலாகவே சில விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். தியரோட்டிக்கலாகவே ஏன் தியரோட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறது இல்லை, நிறைய ப்ராக்டிக்கல் செஞ்சு தானே தியரி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அப்போ அந்த தியரிக்குள்ளே பூரா என்ன இருக்குது, யாரோ செய்த ப்ராக்டிக்கல் இருக்குது. புரியுதுங்களா பிள்ளைங்களா? தியரி இப்படி எழுதியிருக்கோம், இந்த தியரி எல்லாம் என்னன்னா உலகமே ப்ராக்டிக்கல் செஞ்சு அந்த தியரியை எழுதியிருக்கு. புரியுதுங்களா? ஓகே. அப்போ சில நேரங்களில் நீங்கள் லெபோரட்டரியில் செய்யும் பொழுது இதுக்கு சம் ரிலேஷன்ஸ் கிடச்சிருக்கும். பட் யூ வில் ஹாவ் டு வேலிடேட், அதை வேலிடேட் பண்ணணும், கரெக்ட்னஸை செக் பண்ணணும். அதுக்கு எது உதவியாக இருக்குது, இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் உதவியாக இருக்குது. ஸோ 3 பயன் இருக்குது. ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட், டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் ஒரு ஃபிசிக்கல் ஈக்குவேஷன், தென் ஒரு புது ரிலேஷனை நீங்கள் என்ன செஞ்சிட முடியும், நீங்கள் டெவலப் பண்ணிட முடியும். இந்த 3 அப்ளிகேஷன் இருக்குது பிள்ளைங்களா. பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிள்ளைகளா இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் கான்செப்டை நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீண்ட நாள் வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கும், சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. அது என்ன அப்படிப்பட்ட ஃபென்டாஸ்டிக் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு நீங்கள் மாற விரும்புனா எப்படி பண்ணுறது, டைமென்ஷன் அதுக்கு எப்படி உதவியாக இருக்குது, ரைட். இதுதான் இந்த டிஸ்கஷன் பிள்ளைங்களா. அங்கே பாருங்கள், ஒரு யூனிட், ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் மாற போகிறோம். அதை மாறுறதுக்கு பிள்ளைங்களா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த இருக்கு இல்லையா, இதான் இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் சொன்னாலும் அது எதுவோ அதுதான் அது எதுவோ அதுதான் அது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா, இந்த சாக் பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்களா. இந்த சாக் பீஸை என் கண்ணுக்கு பார்த்தா நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு 15, இது வந்து 8, இது வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் நான் சொல்கிறேன், சரிங்களா. சப்போஸ் ஒரு பிரிட்டிஷ்காரே வர்றான் வச்சுக்கோங்க, அவன் இதை பார்த்தா அவன் என்ன சொல்லுவான்னா 1 to 3 inches அப்படிம்பா. ஆனால் ஒன்று பார்த்துக்கோங்க, இது 3 inchesன்னு சொன்னாலும் இல்லை 8 சென்டிமீட்டர்னு சொன்னாலும் இதுதான், சரிங்களா. அப்போ என்னன்னா, என்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட் அதை சொன்னாலும் அது இதனுடைய நீளத்தை தான் குறிப்பிடுது. எனவே n into u, என்னங்கிறது அளவு, யூங்கிறது யூனிட் கான்ஸ்டன்ட். இந்தியன் சொன்னாலும் பிரிட்டிஷ்காரே சொன்னாலும் கான்ஸ்டன்ட். இந்தியன் சொல்கிறேன் n1 u1, n1னா 8 சென்டிமீட்டர் என்று கூறினாலும், பிரிட்டிஷ்காரே சொல்கிறான் 3 inch என்று கூறினாலும் இரண்டும் ஒன்றே.
பிள்ளைகளுக்கு இப்போ என்ன தெரியணும்னா இந்த கோட்பாட்டை பயன்படுத்தி எப்படி ப்ராப்ளத்தை என்ன செய்யறது, ஒரு இதுல இன்னொன்றுக்கு மாற்றுறது. அப்படின்னா என்ன பண்ண போறோம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாலிட்டி ஒரு குவான்டிட்டி இந்த டைமென்ஷனில் இருக்கு, n1 இந்த டைமென்ஷன், ரைட். அது சமமாக இருந்தால் அடுத்த குவான்டிட்டியும் அளவு மாறலாம், டைமென்ஷன் மாறாது. பாருங்க, m2 raised to the power a, இது raised to the power a, l2 raised to the power b, this is also b, t1 raised to the power c, this is also c. அப்போ இந்த கோட்பாட்டை பயன்படுத்தி ஒரு யூனிட்ல இருந்து என்ன செஞ்சிட முடியும், இன்னொரு யூனிட்டுக்கு நம்ம போயிட முடியும். இப்போ என்ன செய்யலாம், ஒரு சின்ன ப்ராப்ளம் மூலமா நம்ம போய் காமிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்வெர்ட் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. பழைய காலத்து மெத்தட் இல்லைங்களா பிள்ளைங்களா, மெர்க்குரி இப்படி சொல்றது, 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி pressure into Newton meter square, that is Newton meter raised to the power -2 using the method of dimensions. என்ன கேட்குறாங்கன்னா, 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயருங்கிறது எஸ்ஐ யூனிட் பிள்ளைங்களா. எஸ்ஐ யூனிட்டை எப்படி சொல்லுவீங்க, என்ன பண்ணுவீங்க, எஸ்ஐ யூனிட்டை கேட்டினா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, இதான் பிள்ளைங்களா கேள்வி. இந்த இடத்துல என்ன இருக்கு, நான் இல்லஸ்ட்ரேஷன் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க பிள்ளைங்களா. 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரிங்கிறது ப்ரெஷரை டினோட் பண்ணுது. 76 சென்டிமீட்டர் நீங்கள் கரஸ்பாண்டிங் சிஜிஎஸ் சிஸ்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா, கரஸ்பாண்டிங் சிஜிஎஸ் சிஸ்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா 76 into 13.6 into 980 டைன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கேமரா கொஞ்சம் க்ளோஸ் வரலாமா, ஸோ தட் எழுத்து பக்கம் ரொம்ப பக்கமாக வந்து டார்க் ஆயிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரெஷர் தானே நம்ம மெஷர் பண்ணுறோம். ப்ரெஷரை வந்து எதில் சொல்லியிருக்காங்க, இங்கே சிஜிஎஸில் சொல்லியிருக்காங்க, எஸ்ஐக்கு மாற்ற போகிறோம். முதல்ல ப்ரெஷருக்கான டைமென்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும், பின்னாடி பழகிடுவீங்க. இப்போ நான் வந்து மெதுவாக செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ராப்ளங்கிறதுனால. பாருங்கள், ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, ரைட், இதுதான் ப்ரெஷர். ஸோ அந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டிவைடட் பை டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏரியா. ஃபோர்ஸ்னா யார், மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸோடைய டைமென்ஷனுங்கிறது மாஸ் இன்ட் ஆக்சலரேஷனோட டைமென்ஷன். ஏரியாங்கிறது எல் லென்த் இன்டு பிரெத், எல் ஸ்கொயர். மாஸ் ஆக்சலரேஷன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர்னா லென்த் பை செகண்ட் ஸ்கொயர், மேலே கூட -2 t பவர் -2 எல் ஸ்கொயர். இதை புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்க, இதை புரிஞ்சுட்டிங்கன்னா எல் கேன்சல் ஆகும், இந்த எல் மேலே போயிடும், m l பவர் -1 t பவர் -2. இதுதான் பிள்ளைங்களா உயிர், இதுதான் இங்கே தான் சென்ஸ் ஆரம்பிக்குது நமக்கு. அப்போ என்னன்னா, இதுதான் ப்ரெஷரோட டைமென்ஷன். இப்போ ப்ரெஷரோட டைமென்ஷன் என்னன்னா, மாஸ் இன்டூ லென்த் ரைஸ் டு தி பவர் -1 இன்டூ டி ரைஸ் டு தி பவர் -2. அப்போ நீங்கள் சிஜிஎஸில் சொன்னாலும் எஸ்ஐயில் சொன்னாலும் எதில் சொன்னாலும் திஸ் ஷுட் பி தி டைமென்ஷன். இப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, இப்போ நான் வந்து இங்கே வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்தில் எழுதுகிறேன். சிஜிஎஸ் சிஸ்டம் என்னது, P1 இன்டூ டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் டு, இது எஸ்ஐ, P2 இன்டூ டைமென்ஷன். இந்த P2 தான் இப்போ கேட்குறாங்க, இந்த P2 தான் ப்ராப்பர் யூனிட்டில் சொன்னால் P2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ P2 எவ்வளவு, P2 இஸ் ஈக்குவல் டு P1 இன்டூ த டைமென்ஷன் டிவைடட் பை P2 ஒரு டைமென்ஷன். சரியா, P2 இஸ் ஈக்குவல் டு, ஓகே, போர்டில் நிறைய எழுதுனா பிள்ளைகள் கன்ஃபியூஸாக இருக்குன்றதுக்காக சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஸோ m1 by m2 ரைஸ் டு தி பவர் a, l1 by l2 ரைஸ் டு தி பவர் b, t1 by t2 ரைஸ் டு தி பவர் c. ரைட், P1 கொடுத்துருக்காங்க 76 into 13.6 980 போட்டாச்சு. ரைட், இப்போ M1 யாரு, இங்கே வந்தால் M1 யார், சிஜிஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ் சிஸ்டத்தில் M1 யார் பிள்ளைங்களா, கிராம் போட்டுட்டேன். இந்த டைமென்ஷனுக்கான பேர் யூனிட் கிராம். இவன் M2 யாரு, எஸ்ஐக்கு என்னது கிலோகிராம் போட்டேன். L1க்கு யாரு, சென்டிமீட்டர் சிஜிஎஸில், L2க்கு யாரு, மீட்டர் போட்டாச்சு. ரைட், இப்போ என்ன செய்கிறேன், இதை மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு டீயை பொறுத்த வரைக்கும் என்னது, இவனு செகண்ட் கேன்சல் ஆயிடுவாங்க, அதனால் அங்கே நான் காமிக்கல. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இவன் டைமென்ஷனலாக சரியாக ஒழுக்கமாக இருக்கணும். இவன் டைமென்ஷனல் எப்படி இருக்கணும், திஸ் ஃபெலோ ஷுட் பி கரெக்ட். ஸோ டைமென்ஷனலாக சரியாக இருக்கணும்னா இவன் யாருக்கான டைமென்ஷன், எம்முக்கான டைமென்ஷன். எம்முக்கான டைமென்ஷன் யார், ஏ. சரிங்களா, அப்போ இங்கே ஏ தான். ஏ யாராக இருக்கணும், ஒரிஜினல் டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். எம் எவ்வளோ இருக்கா, ரைஸ் டு தி பவர் 1. அப்போ ஏக்கு பதிலாக ரைஸ் டு தி பவர் 1. புரியுதுங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சுவலாக 1 இருக்குது, அதான் இது. அடுத்து இப்போ என்னது, எல் ரைஸ் டு தி பவர் -1. அப்போ இந்த -1 தான் இது.
இந்த -1 யாரு? அவன் தான் பி. அப்போ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? கம்பேர் பண்ணி ஏ எவ்வளவு பி எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ எவ்வளவு இஸ் 1, பி எவ்வளவு -1. ஒன்ஸ் இது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ நீங்கள் பண்ணுங்க, கிராம், ஒரு கிராம் வந்து 1 கிலோகிராம் 1000 கிராம், சரிங்களா? 1/1000. ஒரு மீட்டருக்குள்ள 100 சென்டிமீட்டர். ஸோ 100 1/100 ரேஷியோ -1, ஸோ 100. ஸோ இது நியூமரிக்கல் சாரதை பொதுவாக சொல்கிறதுல, ஏன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ நியூமரிக்கலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1.05 × 10⁵. இதுதான் அவனை எப்படி நம்ம சொல்ல வேண்டிய வழி, எஸ்ஐ யூனிட்டில் சொல்ல வேண்டிய வழி. அதை எஸ்ஐ யூனிட் என்ன செஞ்சுக்கோங்க, ப்ராப்பர் யூனிட்டை எழுதிக்கோங்க, Nm/m². இப்போ நாங்களாம் அப்படி தான் எழுதுவோம், Nm/m² எழுதுவோம். நவீன காலத்தில் இப்போ என்ன செய்கிறாங்க, அப்படி சொல்லாதீங்க, ரைஸ் டு தி பவர் -2ன்னு சொல்கிறாங்க. ஸோ ரைஸ் டு தி பவர் -2 நான் என்ன செஞ்சுருக்கேன், போட்டிருக்கேன். சரிங்களா பிள்ளைங்களா? ஸோ திஸ் இஸ் தி அப்ரோச். அப்போ இது நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து கொடுக்குது, மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். எந்த யூனிட்டில் இருந்தாலும் இனிமேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு என்ன செஞ்சிடலாம், சுலபமாக. ஜஸ்ட் லைக் தட் m1/m2, L1/L2, T1/T2, கோஎஃபிஷியன்ட் என்ன, ஒரு ஸ்ட்ரோக்கில் என்ன ஆகிப்போயிரும், வேலை முடிஞ்சு போயிடும். அல்காரிதமிக் அப்ரோச் கிடைக்கும். மீனிங் அல்காரிதமிக் அப்ரோச்னா, சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணீங்கன்னா ஒரு யூனிட் இன்னொரு யூனிட் மாற்றுறதுக்கு என்ன தேவையில்லை, ஹியூமன் இன்டெலிஜென்ஸு வேண்டியது இல்லை. எப்படி ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்க்கு டைமென்ஷன்ஸ் முறை மூலமாக மாறுவது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே ப்ராப்ளம் பாருங்க. If the value of universal gravitational constant in SI G is 6.6 × 10⁻⁻11 Newton meter square kilogram raised to -2, then find its value in CGS system. இதான் பிள்ளைகளை கேட்டிருக்காங்க. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G இருக்கு இல்லையா, இந்த Gயை CGS சிஸ்டத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளவு அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி இதை அணுகிறது நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, ஆன்சரை விட அணுகுமுறை மிக முக்கியம். எப்படி அணுகிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ எழுதிக்கிட்டேன். ஸோ G = this much வேல்யூ. இதை CGSக்கு மாற்றணும். சரிங்களா? அப்போ எனக்கு என்ன தெரியணும், இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் தெரியணும். எப்படி டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், இது எங்கே வருது, நியூட்டனுடைய லால, கிராவிடேஷனல் லால. அது என்ன சொல்லுது, F = G × m1m2/d². சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, 9th 10th படிச்சிருப்பீங்க. இது G என்ன செஞ்சிடலாம், G = fd² / m1 + m2. இதான் இதனுடைய டைமென்ஷன். ரைட். எஃப்ன்றது என்னது, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் பிராக்கெட் போட்டிருக்கேன் பாருங்கள், மீனிங் டைமென்ஷன் d² / m1 m2. இப்போ அதுக்கான டைமென்ஷன் கொடுங்க. மாஸ் எம்கான டைமென்ஷன் m. ஆக்சலரேஷன் என்ன, m/s². L/t², L⁻², L⁻², d² L², m1 m, m2 m, m². இதை ஒழுங்கு பண்ணுங்க. பண்ணீங்கன்னா m மேலே போயிடும், m⁻−1, L⁻3, T⁻². இதுதான் பிள்ளைங்கள G உடைய டைமென்ஷன். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்வர்ஷனுக்கு வர போகிறேன். ஸோ SI யூனிட்டில் உள்ளது எனக்கு தெரியும். நமக்கு என்ன தெரியும், n1 × m1 L1 T1 ப்ராப்பர் பவர்ஸோட இஸ் ஈக்குவல் டு n2 × m2 L2 T2. போர்டில் போதுமான இடம் இல்லாதனால நான் என்ன செஞ்சுருக்கேன், n2 = n1 × நிறைய எழுதிட்டேன், m1/m2 raised to the power a, L1/L2 raised to the power b, T1 / T2 raised to the power c. இதில் m1ங்கிறது SI யூனிட் அவங்க கொடுத்தது, m2ங்கிறது நான் மாற்ற விரும்புகிறது CGS. ரைட். n1ங்கிறது கொடுத்தது. ஸோ கொடுத்ததை எழுதிட்டேன், 6.6ன்னு எழுதிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, m1/m2னா m1க்கான SI யூனிட் என்ன, இது யூனிட் என்ன, இது SI. ஸோ m1க்கான SI யூனிட் என்னது, கிலோகிராம். m2க்கான CGS யூனிட் என்னது, கிராம். ரைஸ் டு தி பவர் a, ரைஸ் டு தி பவர் a. இதே மாதிரி லென்த்துக்கு எழுதுறேன். SI யூனிட் மீட்டர், CGS சென்டிமீட்டர். டைமுக்கு சேம் தான், கேன்சல் ஆயிரும் பொதுவாக. ரைட். அன்லஸ் வேறு ஏதாவது மீட்டரில் போட்டு வச்சார் ஒழிய. இப்போ நான் என்ன செக் பண்ணணும்னா, இந்த ABC எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஒரிஜினலோட செக் பண்ணுங்க. இவன் தான் A, ஒரிஜினலாக M உடைய டைமென்ஷன் -1. ஸோ A = -1. ரைட். இவன் B, ஒரிஜினல் டைமென்ஷன் என்னது 3. அப்போ Bங்கிறது 3. C எவ்வளவு, -2. ஸோ A உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, B உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, C உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க? கிலோகிராம கிராமால் வகுத்தா 1000, 1000 raised to the power A, 1000 raised to the power -1. மீட்டர் பை சென்டிமீட்டர், மீட்டர் சென்டிமீட்டரால் வகுத்தீங்கன்னா 100, 100 raised to the power B, B 3, B. இது கேன்சல் ஆகிடும். இப்போ சிம்பிள் மேனிப்புலேஷன், 100 raised to 3 100 × 100 × 100 6 0, இது டிவைடட் பை 3 0, 3 0 போயிடும், மிச்சம் 3 0 தான் இருக்கும். 10 to the power of 3. This is 10 to the power of -11. Simple manipulation. 6.6 into 10 to the power of -8. Then proper unit எழுதுங்க. அங்கே என்ன இருக்கு? நியூட்டன், இங்கே டைன். இங்கே என்னது? மீட்டர் ஸ்கொயர், இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே கிலோகிராம் raised to the power -2, இங்கே கிராம் raised to the power -2. இவ்வளோதான் பிள்ளைங்க. இப்போ ஒரு எளிமையான ப்ராப்ளம், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் அர்த்தப்படுத்துதா, டைமென்ஷனலாக ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை புரிந்து கொள்வதற்காக இந்த ப்ராப்ளம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். செக் தி கரெக்ட்னஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் mv² is equal to mgh யூசிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட். அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ரைட், ரெண்டு ஃபார்முலாஸ், ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டைமென்ஷனல் படி சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் +1 பிள்ளைங்க. ஸோ mv²ங்கிறது கைனடிக் எனர்ஜியை மீன் பண்ணுது, mgh பொட்டன்ஷியல் எனர்ஜியை மீன் பண்ணுது. இரண்டுமே எனர்ஜியை மீன் பண்ணுது. கண்டிப்பாக சமம் தான். சமங்கிறத நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. we will prove it now. பாருங்க பிள்ளைங்களா, this is of mv² is equal to mgh ஈக்குவலா கொஸ்டின். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய டைமென்ஷன்ஸ் செக் பண்ணுறேன். ஆஃப்க்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ mv²க்கான டைமென்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு mgh-க்கான டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ mv²க்கு எப்படி டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது? mக்கு மாஸ் போட்டேன், v² பிள்ளை, vனா வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் அ மினிட், இன் அ செகண்ட், ரைட். ஸோ L/T அப்படிதானே. ஸோ LT power -1 raised to the power 2, LT power -1 raised to the power 2. ஸோ m into L² T power -2. இதான் பிள்ளைங்களா ஆஃப் mv²க்கான டைமென்ஷன். இப்போ mgh-க்கான டைமென்ஷன்ஸ் வருவோம். mங்கிறது மாஸ், gங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹைட்டுங்கிறது எவ்வளோ உயரத்தில் இருக்கு. ஸோ mக்கான டைமென்ஷன் கேபிட்டல் M, gங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வெலாசிட்டி மாறி இருக்கு, ரைட். ஸோ distance by second square. So distance by second square is distance divided by second square. So distance by t² ங்கிறது மேலே போகும்போது t power -2. Okay, height L. Now you see m L into L² t power -2 t power -2. Now இதுதான் வந்து mgh-க்கான டைமென்ஷனல் எக்ஸ்பிரஷன். இப்போ ரெண்டு பேரும் சமமாக இருக்கான் பாருங்க. m சமம், L² ஈக்குவல், t power -2 t power -2 கரெக்ட். ஸோ therefore ஆஃப் mv²ம் mgh-ம் ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ரெண்டுமே எனர்ஜியை தான் என்ன செய்யுது, ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியும். அதை வேலிடேட் பண்ணுறதுக்காக இதை என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் v is equal to u + at நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். v² is equal to u² + 2as சமமாக இருக்கா செக் பண்ணி பாருங்க. இதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு இது மிக அழகாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டன்னிங் அண்ட் மார்வலஸ் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், we are going to solve. அது என்ன அப்படி கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் தெரியும். நான் என்னவோ சொல்லியிருந்தேன்னா, அந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் வழியாக சில விஷயங்கள் தெரிஞ்சால் ரிலேஷனே பில்டு பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு குவான்டிட்டிக்கு இடையில் ரிலேஷனே பில்டு பண்ணிடலான்னு. இப்போ நம்ம என்னன்னா, அது எப்படி செய்ய போகிறோம், எப்படி ரிலேஷனை பில்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், obtain an expression for the time period t of a simple pendulum, ரைட். என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சிம்பிள் பெண்டுலம் ஆசிலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆசிலேட் ஆகும்போது அதுக்கான டைம் பீரியடுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட். கலீலியோவுடைய மிக ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா அது. அதுக்கு அவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த டைம் டி டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ், அந்த பாபோடைய மாஸ். அஃப்கோர்ஸ் அது இல்லை, சும்மா கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் தி பெண்டுலம்,
ஓகே. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் தட் பிளேஸ். ஓகே. கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறதுக்கான கான்ஸ்டன்ட் வந்து 2π. சாதாரணமாக 10th மட்டும் முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்தா பெரிய ப்ராப்ளமாக தோணும், அதை எப்படி நெருங்குறதுனே தெரியாது. இப்போ பாருங்கள், அது எப்படி சுலபமாக அது ரிவீல் ஆகுதுன்னு பாருங்கள். நான் கொடுத்த விஷயத்தை ஃபஸ்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைம் பீரியட் வந்து மாஸ்க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குமா, லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங், நூல் கட்டி தங்க இல்லையா, அந்த லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்குக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ எவ்வளோ ப்ரொபோர்ஷனல் தெரியாது. ஸோ m⁴ a, l⁴b, g⁴c, அதான் ஆர்பிட்ரியாக நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னுடைய நோக்க பயன் என்ன, அந்த a எவ்வளவு, b எவ்வளவு, c எவ்வளவுன்றதை நான் என்ன செய்யணும், நான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, இந்த டீக்கான டைமென்ஷன்ஸ் போடுறேன். டீயில் மாஸ்க்கான டைமென்ஷன் முட்டை, லென்த்துக்கான டைமென்ஷன் முட்டை, டைம் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இதே மாதிரி அந்த எம்க்கு எல்க்கு ஜிக்கு போட போகிறேன். ஸோ டைமென்ஷனலாக எம்முடைய டைமென்ஷன் எம், எல்லுடைய டைமென்ஷன் எல், ஜி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆக்சலரேஷன். ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ எல் டி பவர் -2, ரைட். ஸோ m⁴a, l⁴b, l t பவர் -2 raised to the power c. இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், சேர்க்க வேண்டிய குவான்டிட்டி சேர்க்குறேன். ஸோ m⁴a இங்கே மட்டும் l⁴b, l⁴c இருக்குது, l⁴b + c, t பவர் -2c. அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அடிப்படை விதி ரெண்டு பக்கம் டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கணும்னா a 0வாக இருக்கணும், b + c 0வாக இருக்கணும், -2c 1ஆக இருக்கணும். புரியுதுங்களா? அதை எழுதிட்டேன். a = 0, ஒரு வேளை முடிஞ்சு போச்சு. b + c should be equal to 0, அப்போ b is equal to -c. -2c is equal to 1, -2c is equal to 1, அப்போ t is equal to -1/2, b is equal to -c, so -1/2, so c is equal to 1/2. ஸோ a ஓட வேல்யூ தெரியும், c உடைய வேல்யூ தெரியும், b உடைய வேல்யூ தெரியும். சாரி, திஸ் இஸ் b. a உடைய வேல்யூ தெரியும், b உடைய வேல்யூ தெரியும், c உடைய வேல்யூ தெரியும். இப்போ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறது. ஈக்குவேஷன் என்னது, t is equal to 2π raised to the power m⁴a. a எங்கே இருக்குது பாருங்கள், a is equal to 0, 0. l⁴b, b எங்கே இருக்குது பாருங்கள், b is equal to 1/2, so l raised to the power 1/2. g⁴c, g எங்கே இருக்குது பாருங்கள், g raised c ஓட வேல்யூ -1/2, so g power -1/2. வேலை முடிஞ்சு வச்சு பிள்ளைங்களா. இனி இதை ஒழுங்கு பண்ணணும். m⁴0 1 வேண்டியதில்லை, l⁴1/2னா √l, g power -1/2னா டிவைடட் பை √g. ஸோ l ரூட்டில் இருக்குது, g ரூட்டில் இருக்குது, ஸோ 2π × √l/g. ஒன்றாவது வெரி 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 என்ன போட்டுக்கலாம், 1000 கூட போடலாமா பிள்ளைங்களா. வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். கிளாக் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு இந்த எக்ஸ்பிரஷன் தான் காரணமாக இருந்தது, ரைட். இந்த எக்ஸ்பிரஷனுக்காக தான் வந்து ஹோல் கலீலியோவோட ஸ்ட்ரகிள், தென் டோரிசெல்லி இவருடைய ஸ்ட்ரகிள், தென் லாஸ்ட் இந்த ஈக்குவேஷன் ஃபென்டாஸ்டிக்காக டெரைவ்ட் பை நியூட்டன். சரிங்களா பிள்ளைங்களா? ஸோ பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த விஷயத்தை கையாளணும்னு சொல்லி. ஒரு ஃபென்டாஸ்டிக் இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். அந்த இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைமென்ஷனல் அப்ரோச் மூலமாக எப்படி அட் டைம்ஸ் ஒரு ரிலேஷனை பில்டு பண்ணுறது. அதர்வைஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ரிலேஷனை பில்டு பண்ணாட்டி கூட ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரிலேஷன் சரியானதை நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், செக் பண்ணிக்கிட முடியும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கேஸ். என்ன கேஸ்ன்னு சொல்கிறீங்க, தி ஃபோர்ஸ் எஃப் acting on your body moving in a circular path depends on mass of the body m, velocity v and radius r of the circular path. இதுக்கு என்ன பிள்ளைங்களா அர்த்தம்? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றி வரும் பொழுது அது அந்த பொருளுடைய மாஸ்க்கு, வெலாசிட்டிக்கு, ரேடியஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இது வேற ஒன்றும் இல்லை பிள்ளைங்களா. இது எதை பற்றி பேசுது, அந்த ஃபோர்ஸ் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை பற்றி பேசுது. obtain the expression for the force for using dimensional analysis by dimensional analysis அப்படின்னு கேட்டிருக்காங்க. take the value of k is equal to 1. இப்போ இதை எப்படி நான் அணுகிறேன் பாருங்க. this centripetal force F is equal to என்ன சொல்லியிருக்காங்க, மாஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, எதை மையமாக சுற்றுதோ தட் ரேடியஸ், அந்த ரேடியஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்குது.
எவ்வளவு தெரியாது. ஸோ m பவர் a v பவர் b r பவர் c. ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா ரெண்டு பேரும் டைமென்ஷனலாக என்ன செய்யணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபோர்ஸ்க்கான டைமென்ஷன் f is equal to m into a மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ இதுக்கான டைமென்ஷன் எம்முக்கு மாஸ், ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், லென்த் t பவர் மைனஸ் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், l லென்த் t பவர் மைனஸ் 2. ஸோ ml t பவர் மைனஸ் 2 தான் எதனுடைய டைமென்ஷன், f உடைய டைமென்ஷன். ஸோ தேர்ஃபோர் இதுதான் யாருக்கும் டைமென்ஷனாக இருக்கணும், இவனுக்கும் டைமென்ஷனாக இருக்கணும். ஸோ இவனுக்கான டைமென்ஷன்ஸ் பார்ப்போம். m பவர் a v பவர் b r பவர் c போட்டிருக்கேன். mங்கிறது மாஸ், ஸோ m பவர் a ரைட், அஃப்கோர்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட், v பவர் b, vனா வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட், l t பவர் மைனஸ் 1. ஸோ l t பவர் மைனஸ் 1 ரைஸ் டு தி பவர் b, r பவர் c, rங்கிறது ரேடியல் டிஸ்டன்ஸ், ஸோ இட் இஸ் l பவர் c. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா m பவர் a l பவர் b c l பவர் b பிளஸ் c t பவர் மைனஸ் b t பவர் மைனஸ் b. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் யாருக்கு ஈக்குவல்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல். ஃபோர்ஸோட டைமென்ஷன் இதான் m l t பவர் மைனஸ் 2 m l t பவர் மைனஸ் 2. அப்போ இது என்ன காமிக்குதுன்னா a is equal to 1, b plus c is equal to 1, b is equal to minus 2. பாருங்க, a is equal to 1, b plus c is equal to 1, minus b of course is equal to minus 2. ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் ஒழுங்கு பண்ணிடலாம். மைனஸ் b is equal to minus 2னா b is equal to 2, b plus c is equal to 1, b is equal to 2. So c is equal to 1 minus b, of course c is equal to 1 minus b, b is equal to 2, so 1 minus 2 is equal to minus 1. Right, this is simple mistake. Okay, so நமக்கு என்ன தெரியும், f is equal to m power a v power b r power c, m is equal to m power a v power b r raised to power c. a என்ன கண்டுபிடிச்சோம் 1, b என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் b is equal to 2, so v square. r க்கு என்ன கண்டுபிடிச்சோம், this is minus 1, so r power minus 1, so divided by r. So f is equal to mv square by r. This is centripetal force. சொல்லுங்க பிள்ளைங்களா, இது எவ்வளோ முக்கியமான கான்செப்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? அஃப்கோர்ஸ் பின்னாடி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் படிக்கும் பொழுது கிளாசிக்கலாக இதை எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு சார் என்ன செய்வேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பல டெக்னிக்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, அதை வார்ஃபேரில் கடலுக்கு அடியில் சப்மரீன்ஸ் எப்படி பயன்படுத்துது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம். சரிங்களா? அந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த சப்மரீன் நீர்மூழ்கி கப்பல் equipped with a sonar. This is sound navigation system அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. The time delay between the generation of a pulse and its echo after reflection from an enemy submarine is observed to be 80 seconds. இங்கேருந்து சத்தம் போய் அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு 80 செகண்ட் ஆகுது. If the speed of the sound in water is 1460 meter per second, what is the distance of the enemy submarine? இதான் பிள்ளைங்களா கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, இந்த சுச்சுவேஷனை ஒரு டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு பெரிய கடல், அந்த கடலுக்கு அடியில் ஒரு சப்மரீன் இங்கே இருக்குது, இன்னொரு சப்மரீன் இங்கே இருக்குது, எதிரியுடைய சப்மரீன் இங்கே இருக்குது. டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும், மெஷர் பண்ணணும். தென் ஒன்லி கேன் பி அட்டாக். ஸோ அதுக்காக என்ன மாட்டியிருக்காங்க, ரேடார் இருக்குது. ரேடார்லேருந்து சவுண்டை அனுப்புகிறாங்க, தென் அதை என்ன செய்கிறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சவுண்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, டி ப்ளஸ் டி ட்ராவல் பண்ணுது, 2d ட்ராவல் பண்ணுது. இந்த ட்ராவலிங்க்கு அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுது, 80 செகண்ட் எடுத்துக்கிடுது. அதனுடைய வேகம் கொடுத்துருக்காங்க, லைட்டுடைய தட் இஸ் சவுண்டுடைய வேகம் 1460 மீட்டர் பர் செகண்ட். இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈக்குவேஷன் போயிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, திஸ் இஸ் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு v இன்டூ டி. இல்லாட்டி இப்படி புரிஞ்சுங்க, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் v இன்டூ டி. இங்கே டிஸ்டன்ஸ்ன்றது 2d. சரிங்களா? ஸோ v இன்டூ டினா என்ன எடுத்தோம், v கொடுத்துருக்காங்க 1460, t எவ்வளவு 80 செகண்ட். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு, 2d டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ d எவ்வளவு 1460 இன்டூ 40. ஸோ சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் என்ன கிடைக்குது, 5,58,400 மீட்டர். ஸோ திஸ் இஸ் 58.4 கிலோமீட்டர். நீங்கள் பாருங்கள் பிள்ளைங்களா, இவ்வளோ சுலபமாக இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தா பல நேரத்தில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு பிள்ளைங்க என்ன நினைப்பீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, சால்வ் பண்ண முடியாது, பெரிய ப்ராப்ளம் நினைப்பீங்க.
அந்த எண்ணம் பிழையானது, மிக சுலபமானது, அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்ச எந்த கஷ்டமும் இல்லை. ஒரு எளிமையான மிக 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 எளிமையான ப்ராப்ளம் செய்ய போகிறோம். எதுக்குன்னா இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இதெல்லாம் படித்தோம் இல்லையா, இதெல்லாம் எப்படி கையாளணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் 3.12 மீட்டர். ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்கு ரேடியஸ் 3.12 மீட்டர் இருக்குது. கால்குலேட் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வித் ரிகார்ட் டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இவ்வளோதான் பிள்ளைங்களா ப்ராப்ளம். இது என்ன 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 ட்விஸ்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஒரு சர்க்கிள் போடுறேன், திஸ் இஸ் சர்க்கிள், இதான் அதனுடைய ரேடியஸ் 3.12 மீட்டர். ஸோ ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஈவன் எ சைல்டு வில் டெல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பையா ஸ்கொயர். நான் அப்ராக்சிமேட் வேல்யூடைய முழு வேல்யூ கூட அப்ராக்சிமேட் வேல்யூ போடுறேன் 3.14. ஆரை பொறுத்து 3.12 ஸ்கொயர். ஒரிஜினலாக மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஐ காட் தி ஆன்சர் 30.5666016 மீட்டர் ஸ்கொயர். இதான் ஆன்சர். முன்னாடி தான் நீங்கள் 10th அது ஆன்சராக போட்டுருவீங்க. இப்போ அப்படி போடக்கூடாது, சரிங்களா? உங்களுக்கு சயின்ஸ் தெரியும். ஏன் போடக்கூடாதுன்னா, அதாவது நீங்கள் ரேடியஸ் அளந்தீங்க, ரேடியஸ் 3.12 மீட்டர் வந்துச்சு, ரைட்? அதுவே 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் தான் இருக்குது. நீங்கள் மெஷர் பண்ணதே 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்குது. ஆன்சர் நீங்கள் தர்றீங்க 1 2 3 4 5 6 7 8 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் தர்றீங்க. நீங்கள் தந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா இவ்வளவு தூரம் சரின்னு அர்த்தம். அது பொய் இல்லையா? அளந்ததே 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில், ஆனால் நீங்கள் 8 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் ஆன்சர் கொடுத்தா அறிவியல் அறத்திற்கு புறம்பானது. எனவே இந்த சிக்னிஃபிகன்ட் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ 1 2 3 இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ என்ன பாருங்கள், 6க்கு அடுத்து இந்த 5க்கு அடுத்து என்ன இருக்குது? 6, 5 கூட்டிருங்க 30.6 மீட்டர் ஸ்கொயர். இவ்வளவு தான் பிள்ளைங்களா. ஆனால் இதை எல்லா இடத்துலையும் கவனமாக என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இப்போ என்ன செய்வோம், let us see. அந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, assuming that the frequency nu of a vibratory string may depend upon one applied force, length and 3 mass per unit length. If so, prove that this nu is proportional to 1 by L root of F by M using dimensional analysis. பண்ணிடலாம். அது எங்கே கேட்டிருக்காங்க? ஜிப்மரில் 2001 கேட்டிருக்காங்க. ஓகே, நவ் இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன நான் பண்ணுறேன்னா, அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன். எக்ஸ்பிரஷன் என்னது? திஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by L into root of F by M. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்? தே ஷுட் பி டைமென்ஷனலி கன்சிஸ்டன்ட். இவன் டைமென்ஷனில் எப்படி இருக்கணும், அவன் அதே மாதிரி இவனும் என்ன செய்யணும், டைமென்ஷனில் இருக்கணும். ஸோ இவனுடைய டைமென்ஷன் என்னது? திஸ் இஸ் 1 by frequency. ஸோ 1 by t cycles per second t power -1. ஸோ இவன் t power -1. ஸோ இவனும் t power -1 இருந்தால் ப்ராப்ளம் இஸ் ஓவர், ரைட்? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறோம். ஸோ ஒன்றுனா எடுத்து எழுதுறேன், எஃப்க்கு என்ன, எம்க்கு என்ன, எல்லுக்கு என்னன்னு எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்னா யாரு? திஸ் ஃபெலோ இஸ் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். ஸோ மாஸ்க்கு எம், ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ எல் t power -2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் எல் செகண்ட் ஸ்கொயர் டிவைடில் இருக்குது. ஸோ மேலே புரியுதுங்களா? ஸோ எல் லென்த்துன்னு சொல்லியிருக்காங்க, எல். எம் மாஸ் பெர் யூனிட் லென்த்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ் பெர் யூனிட் லென்த். ஸோ இதெல்லாம் முடிஞ்சா இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். திஸ் இஸ் RHS டைமென்ஷன் போடுறேன். 1 by L F ml t power -2 ml t power -2 divided by m. So ml raised to the power -1 ml raised to the power -1 root முடிஞ்சு. Now just you make simple manipulation. m cancel ஆயிரும். L power -1 மேலே போனால் L power +1. So L into L square t power -2 t square. So root of L square by t square L by t, L cancel 1 by t t power -1. இங்கே செக் பண்ணுங்க, t power -1. பாருங்க பிள்ளைங்களா, ஆக்சுவலாக உண்மையில் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா, மனசோட சால்வ் பண்ணீங்கன்னா செகண்ட்ஸில் என்ன செஞ்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். பெரிய பெரிய ப்ராப்ளம் சொல்லக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் உண்மையில் என்ன கிடையாது, பெரிய ப்ராப்ளமே அல்ல, மிக சுலபமானது. ஒரு ரியலி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் இப்போ என்ன செய்வோம் நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் சம்மந்தப்பட்டது. லாங் டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்க பிள்ளைங்களா. ஜூபிட்டர் இஸ் அட் a distance of 824.7 million kilometers from the earth. அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கான், சந்தோஷம்.
its angular diameter is measured to be 35.72 seconds. Calculate the diameter of the Jupiter. அப்படி கேட்குறாங்க, டயாமீட்டருடைய ஜூபிட்டர் டயாமீட்டரை. நம்ம அந்த சீன் நம்ம என்ன செய்வோம், let us try. This is earth. இங்கே தான் நம்ம இருக்கோம், சரிங்களா? இங்கேருந்து ஜூபிட்டரை ஃபோக்கஸ் பார்க்குறோம். பார்த்தா அதனுடைய ஆங்குலர் டயாமீட்டர் எவ்வளோ காமிக்குது, 35.72 செகண்ட்ஸ். 60 செகண்ட் சேர்ந்தது 1 மினிட், 60 மினிட் சேர்ந்தது 1 டிகிரி. புரிஞ்சுக்கோங்க. ஒரு டிகிரியில் கடுகமுட்டு ஃபீல் பண்ணுறக்கா இன்ஜினியரிங் பிள்ளைங்க, சயின்ஸ் படிக்கிற பிள்ளைங்க ஃபீல் பண்ணணும் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். ஸ்மால் ஆங்கிள் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 824.7 மில்லியன், மீனிங் 10⁶ கிலோமீட்டர். அப்போ பார்த்தா ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான். என்னது ஆங்கிள் என்ன அர்த்தம், ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். இங்கே வந்து ஆக்சுவலாக திஸ் இஸ் ஆர்க், ஆர்க் கூட அப்படி ஆர்க் இருக்கும். ஆர்க்கும் டயாமீட்டர் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கு, தே ஆர் சேம், approximately equal. ஸோ நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், அதை டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு திஸ் டயாமீட்டர் டிவைட் பை டிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் எல் இன்டு தீட்டா. எல் கொடுத்துருக்காங்க, தீட்டாவும் கொடுத்துட்டாங்க. அப்படியே பெருக்கலாமா, முடியாது. ஏன்னா இது எதில் இருக்கு, செகண்ட்ஸில் இருக்கு, எஸ்ஐ யூனிட்ல இல்லைங்களா? ஸோ அதை எஸ்ஐ ப்ராப்பர் யூனிட்டுக்கு மாற்றணும். எப்படி மாற்றுவோம், 180 டிகிரிங்கிறது பை ரேடியன், அப்படின்னா 1 டிகிரிங்கிறது பை பை 180 டிகிரி ரேடியன். அப்போ 1 செகண்ட் இதில் 60ல் 1 பங்கு. ஸோ பை டிவைடட் பை 180 இன்டூ 60. 1 செகண்ட்னா இதில் 60ல் 1 பங்கு, அகெயின் டிவைட் பை 60. பை டிவைட் பை 180 இன்டூ 60 இன்டூ 60. அப்போ 35.72 செகண்ட்னா 1 செகண்ட் இவ்வளோனா 35.72 செகண்ட் யூ மல்டிப்ளை, ரைட்? ஸோ இதுதான் ஆங்குலர் ரேடியனில் சொன்னால் சயின்டிஃபிக் வே. இதைத்தான் நம்ம பயன்படுத்தணும். அது ஒன்று தான் இந்த ப்ராப்ளத்தில் ட்விஸ்ட்டு. ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல் கொடுத்துருக்காங்க, தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. 142.817 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. என்ன நான் செக் பண்ணணும்னா என்ன ஃபிகரில் தர்றது, 824.7 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் நான் உடனே 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் தரேன். அப்போ 1 4 2 8 எடுத்துக்க போகிறேன். ஸோ 1.428 இன்டூ 10⁵ கிலோமீட்டர். சயின்டிஃபிக் ஃபார்மில் என்ன செஞ்சுட்டேன், எழுதியிருக்கேன் பிள்ளைங்களா. பாருங்கள், மகா சுலோம ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சு, ரிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சூப்பர் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், ஃபிசிக்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். பார்ப்பதற்கு பெரிய ப்ராப்ளம் மாதிரி இருக்கிறது, வெறும் மனக்கணக்காக சால்வ் பண்ணிடலாம் பிள்ளைங்களா. ஒரே விஷயம், அதை உங்களுக்கு எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் சாருடைய ஸ்ட்ரகிள். பார்க்கலாம். இங்கே பாருங்கள், the measurement value of length of a simple pendulum is 20 centimeter, known with 2 millimeter accuracy. The time for 50 oscillations was measured to be 40 seconds within 1 second resolution. Calculate the percentage accuracy in the determination of acceleration due to gravity g from the above measurement. நம்ம பிள்ளைங்க ஸ்டேட் போர்டில் படித்த பிள்ளைங்க பல வருஷம் ரொம்ப ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் டீப்பாக சால்வ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பார்த்தா பெருசாக தெரியும், ஆனால் உண்மையில் ஒன்றுமே இல்லை பிள்ளைங்களா, ஒன்றுமே இல்லை. எப்படி அணுகிறேன் பாருங்கள். இது சிம்பிள் பெண்டலம் சம்மந்தப்பட்ட விஷயம். அது மூலமாக என்னோட என்ன செய்கிறான், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறான். வேர்ல்டு ஃபேமஸ் ரிலேஷன் இது, உலகத்தில் அவ்வளோ பேருக்கு தெரியும். T is equal to 2π into root of L by G. இது என்ன அர்த்தம், ஒரு பெண்டுலம் அப்படி ஆசிலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட பீரியட் T is governed by the equation 2π into root of L by G. ஸோ இதிலிருந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் உங்கள் லேபை கூட்டு போவாங்க, அங்கே பெண்டுலத்தை என்ன செய்வாங்க, இப்படி ஆட்டி விட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நீங்கள் செய்வீங்க, சரிங்களா? தேவை ஒரு ஸ்டாப் வாட்ச் ஒன்று தான் இதுக்கு. ஓகே, ஸோ இதிலிருந்து G கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். T square is equal to 4π square L by G. ஸோ G is equal to 4π square L T square. L தெரியும், T தெரியும், 4 தெரியும், π தெரியும். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சிடலாம், G கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோதானே பிள்ளைங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த லென்த்து வந்து 20 சென்டிமீட்டராக இந்த ஸ்ட்ரிங்கு, அது 2 mm அக்யூரஸில் சொல்ல முடியுங்கிறாங்க. சந்தோஷம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, டைம் 40 செகண்ட், அதாவது 50 ஆசிலேஷனை பார்த்துருக்காங்க 40 செகண்டில், 1 செகண்ட் ரெசல்யூஷன். அப்போ என்ன அர்த்தம்னா 2 mm பிழை இங்கே இருக்குது, இங்கே 1 செகண்ட் பிழை இருக்குது. 2 mm பிழை 20 சென்டிமீட்டருக்கு, 1 செகண்ட் பிழை 40 செகண்டுக்கு. ஸோ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். என்ன பெர்சன்டேஜ், 20 சென்டிமீட்டருக்கு 0.2. அப்போ 100க்கு எவ்வளவு, 1%. 40 செகண்ட் அளந்தால் 1 செகண்ட் தப்பு இருக்கலாம்.
அப்போ 100 செகண்ட் அளந்தா பெர்சன்டேஜ் 2.5 செகண்ட்ஸ் பிழை இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் 1%, திஸ் இஸ் 2.5%. அப்போ இது 1% எரரோட இருக்குது, இது 2.5% எரரோட இருக்குது. மொத்த எரர் எவ்வளவு? இதனுடைய பெர்சன்டேஜ் எரர் ப்ளஸ் இதனுடைய பெர்சன்டேஜ் எரர் இன்ட்டு 2, ஏன்னா டி ஸ்கொயர் இருக்கு. இவ்வளோதானே பிள்ளைங்களா? ஸோ பெர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு இது raised to the power 1 into 1%, 1 into 1%, plus 2 into 2.5%, 2 into 2.5%, 5 plus 1 6. அவ்வளோதான் பிள்ளைங்களா, மனக்கணக்காக செய்யலாம். இதெல்லாம் மிகப்பெரிய ப்ராப்ளம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க. One of the combinations from the fundamental physics constants is hc divided by g. The unit of this expression is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெச்ங்கிறது உங்களுக்கு இனிமேல் தெரிஞ்சுக்கணும், அது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். சிங்கிறது சின்னு சொன்னாவே வெலாசிட்டி ஆஃப் லைட், ஜின்னு சொன்னால் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இதான் பிள்ளைங்களா. அப்போ இந்த இது எதுக்கு வருது, இந்த நாளில் எது ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம பற்றி கொஞ்சம் இப்போ என்ன செய்யணும், ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஹெச்ங்கிறது பிள்ளைங்களா அது பிளாங்க்ஸோடைய கான்ஸ்டன்ட். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன கேட்டிங்கன்னா ஜூல்ஸ் பெர் ஹெர்ட்ஸ். ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு எவ்வளோ ஜூல்ஸ், இதுதான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இட் பிகம்ஸ் எஃப் கீழே இருக்கிறதுனால 1/t. ஸோ அதனோட யூனிட் ஜூல் செகண்ட். நீங்கள் அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஜீன் இருக்குது, இதெல்லாம் நியூட்டன் சம்மந்தப்பட்ட வரதுனால ஜூல்ஸ் தான் அர்த்தம் எனர்ஜி. எனர்ஜிங்கிறதா ஒர்டன். எனர்ஜியில் சொன்னால் ஜூல்ஸில் சொல்லுவோம், ஒர்டனில் சொன்னால் நியூட்டன் மீட்டரில் சொல்லுவோம். 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர். சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும். ஸோ 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர், நியூட்டன் மீட்டர் செகண்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் முடிஞ்சு போச்சு. தென் சி வெலாசிட்டி ஆஃப் லைட், ரைட், மீட்டர் பெர் செகண்ட் முடிஞ்சு போச்சு. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே வாங்க. ரைட், இங்கே என்ன பண்ணி காமிச்சிருக்கேன், நியூட்டனுடைய லா எழுதியிருக்கேன். F is equal to G into m1 m2 divided by d square. நம்மளுக்கு G ஓட யூனிட் வேணும். ஸோ FD square by m1 m2. Fங்கிறது நியூட்டன், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர், m1 m2 kg raised to the power -2. சரிங்களா, nm square kg -2, nm square kg -2. ஸோ HCG முடிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹெச்சுக்கு நியூட்டன் மீட்டர் செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், சிக்கு மீட்டர் பர் செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 1/g 1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg -2. பாருங்க அழகா எப்படி அடியாபாது பாருங்க. m ஸ்கொயர் m into m கேன்சல் முடிஞ்சு போச்சு, செகண்ட் முடிஞ்சு போச்சு, நியூட்டன் முடிஞ்சு போச்சு, 1/kg power -2 kg ஸ்கொயர். இப்போ செக் பண்ணுங்க, இதுல யார் kg ஸ்கொயர் இருக்கான். திஸ் ஃபெலோ இஸ் kg ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. இப்படி தான் பிள்ளைங்களா நீட்ல எல்லாம் கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன கிடையாது, ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க பிள்ளைங்களா, if the error in the measurement of radius is 2%, right, ஏதோ உனக்கு ரேடியஸை மெஷர் பண்ணுறோம், then the error in the determination of volume, அப்போ என்ன தெரியுது, வால்யூம்னா அவங்க ஸ்பியர் சொல்லியிருக்காங்க, பார்த்தா தெரியுது ஸ்பியர், will be 8%, 2%, 4%, 6% கேட்டிருக்காங்க. எப்படி இந்த ப்ராப்ளத்தை அணுகிறது, ஒன்றே ஒன்று தான் பிள்ளைங்களா இதில் உங்களுக்கு தெரியணும். அது என்னன்னு சொல்கிறீங்களா, என்ன தெரியணும்னா, ஸோ ஒரு வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கான எக்ஸ்பிரஷன் தெரியணும். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr3, அவ்வளோதான். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, மெஷர் பண்ணியிருக்காங்க, அது 2% எரரில் இருக்குது. ஸோ வால்யூம் கண்டுபிடிச்சிங்கன்னா 4/3 πr3 இருக்கும். நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, எரர் கண்டுபிடிக்கும் போது சப்போஸ் ரைஸ் டு தி பவர் n இருந்துச்சுன்னா எரர் n into that percentage of error இருக்கும். ஸோ இங்கே 3 into that percentage, 3 into 2% ரேடியஸில், ஸோ 6%. finished. அங்கே போய் பாருங்க, யார் 6% பாருங்க, this fellow is 6%, answer is D. இவ்வளவுதான் பிள்ளைங்களா. நம்ம பிள்ளைங்க கலாபரி சேனல் பார்க்குற பிள்ளைங்க ப்ராப்ளத்தை மின்னல் வேகத்தில் என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் அண்ட் சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், நம்ம செய்ய போகிறோம். ஆனால் பாருங்க, அதை AMPMTயில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. now let us see. if the length and time period of an oscillating pendulum have errors of 1% and 3% respectively, then the error in measurement of acceleration due to gravity, meaning G, is 4, 5, 6 or 7%. இதான் பிள்ளைங்களா கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது இப்போ என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இது எது சம்மந்தப்பட்டதாக இருக்கு? சிம்பிள் பெண்டுலம் பற்றின சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இந்த சிம்பிள் பெண்டுலம் ஹார்மோனிக் மோஷனுடைய டைம் பீரியட் வெரி ஃபேமஸ் எக்ஸ்பிரஷன் t is equal to 2 pi into root of L by G. இது ரொம்ப 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 முக்கியமான எக்ஸ்பிரஷன். 1000 இடத்துல வரும் இல்லைங்களா? சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு G தான் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இது ஸ்கொயர் பண்ணுங்க. t ஸ்கொயர் is equal to 4 pi square L by G. ஸோ G is equal to 4 pi square L by T square. L length of the string மெஷர் பண்ணியிருக்காங்க, T டைம் பீரியட் மெஷர் பண்ணியிருக்காங்க. லென்த் மெஷர் பண்ணும்போது 1% எரர் வந்திருக்கு, டைம் மெஷர் பண்ணும்போது இட் இஸ் 3% எரர் இருக்குது. இவ்வளோதான். இப்போ மொத்த எரர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இங்கே டிவிஷன் ஆப்ரேஷன், இங்கே ரைஸ் டு தி பவர் 1 இருக்குது, இங்கே ரைஸ் டு தி பவர் 2 இருக்குது. எங்கே எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கோ அது இன்டூ இதில் உண்டாகக்கூடிய எரர் ப்ளஸ் இதில் எவ்வளவு ரைஸ் ஆகிருக்கோ தட் பவர் இன்டூ இதில் இருக்கக்கூடிய எரர். வாய்கிட்ட சொல்ல தான் நேராகுது, செய்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லுக்கு 1%, ஸோ 1 into 1% ப்ளஸ் டீக்கு ஸ்கொயர், ஸோ 2 into இதனுடைய எரர் 3%, 2 into 3, 1, this is 1 plus 6, 7%. Finished. செகண்ட்ஸில் ப்ராப்ளம் கேன் பி finished. புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா? ஒரு மிக மிக எளிமையான காமன் சென்ஸ் மட்டும் தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை இப்போ செய்யலாம். இங்கே பாருங்கள், தி லென்த் ஆஃப் யுவர் பாடி is measured as 3.51 meter. Common sense சார் சொன்னேன் பாருங்க, 3.51 meter. And if the accuracy is 0.01 mm, 0.01 mm, then the percentage error in the measurement is இப்படி கொடுத்துருக்காங்க பிள்ளைகளா. They have given answer also 351%, 1%, 0.28%, 0.035%. Which one is correct? இதை நம்ம இப்போ என்ன செய்யணும்? We should evaluate. அது இதில் எந்த விஷயத்துக்காக இதில் காமன் சென்ஸ் வேணும்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, 3.51 மீட்டர், ஒரு மீட்டரில் 1000 மில்லிமீட்டர் இருக்குது, மீனிங் 3510 மில்லிமீட்டர். 3510 மில்லிமீட்டரில் 0.01 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் மெஷர் பண்ண முடியாது. நோபடி கேன் டு. எனவே பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த கேள்வியில் பிழை இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? உங்கள் புக்கில் உள்ள கேள்விகளில் பிழை இருக்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ 0.01 mmன்றது பிழை, 0.01 மீட்டர் இதை மட்டும் காமிச்சிருங்க பிள்ளை. 0.01 மீட்டருங்கிறது சரி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம என்ன செய்யலாம்? ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சுருக்கேன்? மெஷர்டு லென்த் எழுதிட்டேன். இட் இஸ் 3.51 மீட்டர். ஸோ அக்யூரசி 0.01 மீட்டர், நாட் மில்லிமீட்டர். ஸோ பர்சன்டேஜ் எரர் மெஷர்டு வேல்யூக்கு எவ்வளவு பாசிபிள் எரர் இருக்கலாம்? This is the accuracy. So this is the possible error. So 3.51 க்கு 0.01 இருந்தா 100 க்கு எவ்வளவுக்கு? It comes as 0.2849. Now you see accuracy 0.01 meter. This is 3.51 meter. So நான் இதை approximate பண்றேன் to 0.28. இதை நான் என்ன பண்றேன்? ஏதாவது ஆன்சர் 0.28ல இருக்கா? This is 351 no, 1 no, 0.28. So C is the correct answer. Simple பிள்ளைங்களா, demands only common sense. பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிம்பிள் ப்ராப்ளம் செய்ய போகிறோம். ப்ராப்ளத்தை பாருங்க. Which of the following has the highest number of significant figures? இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுக்கு highest significant figures இருக்கு? ஒன்று பாருங்க, 0.007, 2.64 into 10 to the power 24, then 0.000603 6.3200 joules. இந்த நாளில் எதுன்னு கேட்டிருக்காங்க. Now let us investigate. அங்கே பாருங்க. ஸோ ஹையஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ எழுதிடுறேன். இட் கம்ஸ் 0.007. ஸோ நமக்கு தெரியும் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த 0 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் வராது, இது சிக்னிஃபிகன்ட்ல ஃபிகர் வராது. ஸோ 7 alone will come. So this is 1. 2.64 into 10 to the power of 24. We just don't bother about this thing. This is இதுதான் significant figures. 1, 2, 3. So it is 3. Now இங்க பாருங்க, நமக்கு என்ன தெரியும்? பாயிண்ட்க்கு அப்புறம் எவ்வளவு 0 வந்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஸோ this comes as 1, 2, 3, 4. So this is 4. So this 4, this is 4. This thing you be cautious. இங்க பாருங்க, 6.3200. 6.32 கொடுத்தா அதுக்கு ஒரு அர்த்தம். 6.3200 அப்படின்னு கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, so this is the value measured.
ஸோ இந்த டிஜிட் வரைக்கும் என்ன இருக்கு, அக்யூரசி இருக்கு. ஸோ இதை நீங்க பண்ணும்பொழுது எப்படி பண்ணணும்னா 1 2 3 4 5. ஸோ 5. நவ் சி எதுக்கு ஹையஸ்டா இருக்கு, இந்த 5 தான் ஹையஸ்ட். 5 எது, டி. ஸோ டி இஸ் தி ஆன்சர். அதுதான் என்ன இருக்கு, மிக அதிகமான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு. இதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பற்றி ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கேன், நம்மளுடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் செய்யும் பொழுது மோர் டீடைல்ட் அனாலிசிஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இப்போ என்ன செய்ய போறோம், we are going to solve. அந்த ப்ராப்ளத்தை பாருங்க. if pi is equal to 3.14 then the value of pi square is 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. எது சரின்னு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ராப்ளத்தை அட்டாக் பண்றோம்னு பாருங்க. ஸோ பை இஸ் கிவன் அஸ் 3.14. பையோட உண்மையான வேல்யூ அவங்க தரல, பை தான் கொடுத்துருக்காங்க. அதனால பிள்ளைங்க குழப்பாதீங்க, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, காட் யூ பாயிண்ட். ஏன்னா பைங்கிறது ஒரு டிரான்சென்டல் நம்பர், உங்களுக்கு தெரியும், முடிவற்ற எண். ஸோ ஹியர் இட் இஸ் கன்ஃபைன்ட் அஸ் 3.14. ஸோ பை ஸ்கொயர் 3.14 into 3.14. ஸோ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இது பிள்ளைகளுக்கு இது நான் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். மல்டிப்ளைட் I have added. So this comes as 9.8596. ரைட். இங்க நீங்க கவனமா இருக்கணும். என்ன, இங்க நீங்க பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸ் இட் இஸ் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட்டை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், இதுல எதற்கு மிக குறைந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கோ அதுவே ஆன்சர்ல இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா இருக்கணும். இது இரண்டும் ஒரே எண்கள், எனவே இதனுடைய சிக்னிஃபிகன்ட் என்னது, 3. So answer should be interpreted with 3 significant figures. Right. So அப்போ 3 significant figure la answer represent பண்ணனும். So 9.8 watt. This is 5. இங்க 9 இருக்கு. So this is 6. So 9.86 is the correct answer. So இங்க எத்தனை டிஜிட்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம், 3 significant figuresல பண்ணிரோம். Now you have to go to answer check. So இங்க 9.8596 இருக்கு, ஏமாந்துறாதீங்க. Answer is 9.86. So C is the correct answer. ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ஃபேசினேட்டிங் ப்ராப்ளத்தை சார் இப்போ சொல்லி தர்றேன். என்னன்னு பாருங்க. தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் போட்டு 4 கொடுத்துருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க, இது வந்து எல்லா நீட்டு ஜெய் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கால்டு டிஃபிகல்ட் ப்ராப்ளம், கஷ்டம்னு சொல்ல அழைக்கப்படுகிற ப்ராப்ளம். பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இப்போ நம்ம என்ன செஞ்சு காமிக்க போகிறோம், we are going to solve it. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் பிள்ளைங்களா. அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஐன்ஸ்டைனுடைய வெரி ஃபேமஸ் அவருடைய பிஹெச்டி தீசிஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெட்டலில் நீங்கள் லைட்டை ஷைன் பண்ணிங்கன்னா அந்த ஷைன் பண்ணுற லைட்டுக்கு தேர் வில் பி ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த மெட்டலில் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு அதனால் எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ அப்படிம்பாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஹெச்எஃப், ஹெச் டு ஃப்ரீக்வன்சி. இதான் பிள்ளைங்களா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வரக்கூடிய இடம். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு இ பை எஃப். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹெச் உடைய டைமென்ஷன் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இ, திஸ் இஸ் எனர்ஜி, எனர்ஜினா ஒர்க், ஒர்க்னா நியூட்டன் மீட்டர். திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி 1 by second. ஸோ நியூட்டன் மீட்டர் செகண்ட். அப்போ என்ன, இதுக்கு நான் என்ன செய்யணும், ஐ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் டைமென்ஷன். ஸோ நியூட்டன் மீட்டர் செகண்டுக்கு நான் டைமென்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். நியூட்டன் என்ன பிள்ளைங்களா, மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன். ஸோ கிலோகிராம் ஆக்சலரேஷன் மீட்டர் per second ஸ்கொயர், மீட்டர் செகண்ட் ரேஷியோக்கு ஒரு -2 இன்டூ எம் இன்டூ எஸ். ஒழுங்கு பண்ணுங்க, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -2 இன்டூ எஸ், எஸ் பவர் -1. ஸோ இதை நீங்கள் டைமென்ஷன்ஸாக மாற்றணும். டைமென்ஷனாக கிலோகிராம் எம் மீட்டர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் எஸ் பவர் -1 டி பவர் -1. ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1 இஸ் தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் H. அப்போ என்ன தேடணும், எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1 நீங்க எங்க இருக்குன்னு தேடணும். பாருங்க எங்க இருக்கு, இட் இஸ் ஹியர் ஏ, எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1. ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு நேரம் ஆச்சு பிள்ளைங்களா, செகண்ட்ஸ்ல பண்ணலாம். எல்லாரும் மணிக்கணக்காக பண்றது நீங்க எவ்வளவு நேரத்தில் பண்ண முடியும், வினாடிகள்ல பண்ண முடியும் பிள்ளைங்களா. இப்போ ஒரு அற்புதமான ப்ராப்ளம் என்ன செய்ய போறோம், we are going to solve. ப்ராப்ளத்தை கவனமா வாசிப்போம். the velocity of a particle v at an instant t is given by v is equal to at plus bt square. the dimension of b is 4 கொடுத்திருக்காங்க. என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அனைவருக்கும் தெரியும் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி.
அதாவது இடது பக்கம் என்ன டைமென்ஷன் இருக்கோ அதுவே வலது பக்கம் இருக்கணும். அதில் சமேஷன் இருந்துச்சுன்னா ஒன்னொன்னும் சேம் டைமென்ஷன்ஸ்ல தான் இருக்கணும். ஒரே டைமென்ஷன்ல இருக்கக்கூடியதை தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும் என்பது பாடம், அடிப்படை பாடம். அதுல இருந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்வோம், அப்ரோச் பண்ணுவோம். பாருங்க, ஸோ கொடுத்திருக்காங்க velocity is equal to at plus bt square. எனவே இதனுடைய டைமென்ஷனும் சமமாகத்தான் இருக்க வேண்டும். ஸோ டைமென்ஷன் ஆஃப் velocity should be, இங்க b தான் கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் ஆஃப் velocity should be equal to டைமென்ஷன் ஆஃப் bt square. முதல்ல யூனிட் எழுதிடுறேன். வெலாசிட்டிங்கிறது மீட்டர் பெர் செகண்ட், மீட்டர் செகண்ட் ரைஸ் டு தி பவர் -1. பிக்கு தெரியாது, பி அப்படியே வச்சுக்கிட்டேன். டைமுக்கு தெரியும் எஸ் ஸ்கொயர். இதுல இருந்து நான் பி கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் பி? பி இஸ் ஈக்குவல் டு எம் எஸ் ரைஸ் டு தி பவர் -1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் எம் எஸ் ரைஸ் டு தி பவர் -3. ஸோ திஸ் இஸ் தி யூனிட். டைமென்ஷனுக்கு வாங்க, எம் எல் எஸ் டி ரைஸ் டு தி பவர் -3 ரைஸ் டு தி பவர் -3. ஸோ எல் டி ரைஸ் டு தி -3 இதுதான் பி உடைய டைமென்ஷனாக இருக்க வேண்டும். அப்ப இது எங்க இருக்குன்னு பார்க்கணும். எல் டி ரைஸ் டு தி பவர் -3 பாருங்க, இவனா இல்ல எல் டி ரைஸ் டு -3. ஸோ டி இஸ் தி ஆன்சர். பிள்ளைங்க கவனிங்க, அப்ப அடிப்படை தெரிஞ்சிச்சுன்னா செய்யறதுக்கு, நான் பேசுறதுக்கு தான் பிள்ளைங்க அதிக நேரம் ஆயிருக்கு, சிந்திக்கிறதுக்கு 10 வினாடி கூட ஆகாது. ஒரு அற்புதமான ப்ராப்ளம் இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம செய்ய போகிறோம். பிள்ளைங்களா, ப்ராப்ளத்தை கவனமாக வாசிங்க, எப்பயுமே ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. பாருங்க, தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி இஸ் அப்படின்னு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது ஏஏபிஎம்டியில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? எவ்வளவு சுலபமான ப்ராப்ளம் நீங்களே பாருங்க. பிள்ளைங்களா, நமக்கு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. நம்ம அனைவருக்குமே தெரியும் நியூட்டனுடைய கிராவிடேஷனல் லா. இதான் பிள்ளைங்களா, அது என்னது, ரெண்டு பொருளுக்கு, ரெண்டு மாஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா g into m1 m2 டிவைடட் பை d ஸ்கொயர். டிங்கிறது ரெண்டு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இதுல இருந்து இப்போ ஜிக்கான டைமென்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ g is equal to fd ஸ்கொயர் டிவைடட் பை m1 m2. ரைட், இப்போ இதுக்கான யூனிட் எழுத போறேன். ஃபோர்ஸ்ங்கிறது என்னது, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ்ங்கிறது கிலோகிராம், ஆக்சலரேஷன்ங்கிறது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். மாஸ்ங்கிறது கிலோகிராம், ஆக்சலரேஷன்ங்கிறது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், செகண்ட் ரைஸ் டு தி பவர் -2. ஓகே, டி ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர், m1 m2 கிலோகிராம் 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 ஸ்கொயர். ஆக்சுவலா முடிஞ்சு போச்சு பிள்ளைங்களா, அவ்வளவுதான். இதை ஒழுங்கு பண்ணுங்க. திஸ் இஸ் கிலோகிராம் ஸ்கொயர், திஸ் இஸ் கிலோகிராம். ஸோ கிலோகிராம் ரைஸ் டு தி பவர் -1, m into m ஸ்கொயர் m ரைஸ் டு தி பவர் 3, s பவர் -2 s பவர் -2. இதான் யூனிட். நவ் ரைட் டைமென்ஷன். எப்படி டைமென்ஷன் எழுதுவீங்க? கிலோகிராம் ரைஸ் டு தி பவர் -1 m ரைஸ் டு தி பவர் -1, மீட்டர் கியூப் l ரைஸ் டு தி பவர் 3, செகண்ட் ரைஸ் டு தி பவர் -2, t ரைஸ் டு தி பவர் -2. ஃபினிஷ். அப்ப g உடைய டைமென்ஷனல் ஃபார்முலா m ரைஸ் டு தி பவர் -1 l ரைஸ் டு தி பவர் 3 t பவர் -1. யார் இருக்காங்க பாருங்க. so m ரைஸ் டு தி பவர் -1 l கியூப் t பவர் -2 c c c b, m power -1 l raised to power 3 t power -2. so b is the correct answer. இவ்வளவுதான் பிள்ளைங்களா. எல்லாத்துலயும் நீங்க கவனிச்சு பாருங்க. அடிப்படை தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் செய்யறது என்ன கிடையாது, விஷயமே கிடையாது. ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம், உண்மையில ரசிக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்ப செய்வோம் பாருங்க. ஆனா கவனமா வாசிங்க பிள்ளைங்களா. the density of a material in CGS system of units is 4 gram per centimeter cube. Okay, in a system of units in which unit of length is 10 centimeter, இன்னொரு சிஸ்டம் இருக்கு, அங்க length 10 centimeter சொல்றாங்க, unit of mass is 100 gram, then the value of density of material will be எவ்வளவு? முதல் பார்வைக்கு கஷ்டம் மாதிரி தெரியும் பிள்ளைங்களா. இதை எப்படி இப்ப நம்ம அனலைஸ் பண்றோம் பாருங்க. கொடுத்ததை எழுதிட்டேன். rho is equal to 4 gram per centimeter cube. அடுத்து கொடுத்த தகவல் எழுதுறேன். நியூ லென்த்ங்கிறது 10 சென்டிமீட்டர். ஓகே, நியூ மீட்டர், நியூ மாஸ் அப்படிங்கிறது 100 கிராம். சோ கிராம் சென்டிமீட்டருக்கு பதிலாக நியூ லென்த் நியூ மாஸ்ல இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இதை கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, சோ நமக்கு தெரியும் எந்த டைமென்ஷன்ல சொன்னாலும் வேல்யூ மாறாது. பிள்ளைகளுக்கு ஏற்கனவே இதை பலமுறை நான் என்ன செஞ்சிருக்கேன்,
விவரிச்சிருக்கேன் இல்லைங்களா. 1 இன்ச் இஸ் ஈக்குவல் டு 2.54 சென்டிமீட்டர். புரிஞ்சுக்கோங்க, இன்ச்சில் சொன்னாலும் சென்டிமீட்டரில் சொன்னாலும் ரெண்டு என்ன செய்ய முடியும், ஈக்குவேட் பண்ணிட முடியும். எனவே திஸ் இஸ் 4 இல்லைங்களா. 4க்கான டைமென்ஷன் என்னது, கிராம் I put as m1, சென்டிமீட்டர் L1 raised to the power -3 raised to the power -3. இந்த டைமென்ஷன்ல சொன்னாலும் புது டைமென்ஷன்ல சொன்னாலும், புது டைமென்ஷன் 4க்கு பதிலாக x is equal to m1 பதிலாக m2 L1 பதிலாக L2 raised to the power -3 raised to the power -3 இப்படி சொன்னாலும் இரண்டும் ஒரே டென்சிட்டி தான குறிக்கும். எனவே x is equal to 4 into m1 L1 raised to the power -3 divided by m2 L2 raised to the power -3. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயத்தை பயன்படுத்தினா 4 into m1 by m2 into L1 by L2 raised to the power -3. இப்போ செய்ய வேண்டியது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. m1ங்கிறது கிராம், m2 நியூ பார்த்தோம் is equal to 100 gram. This is L1 is equal to centimeter, L2 is equal to 10 centimeter. So 10 centimeter raised to the power -3, gram cancel ஆயிரும், centimeter cancel ஆயிரும். This is 100, this is 1 by 10 raised to the power -3. So 4 into 1 by 100 into 1 by 10 to the power of -3. மேல போனா 1000 ஆயிரும், 100 1000க்கு ஆட்சின்னா 10. This is 40 என்னது, again density. எப்படி இங்க வந்து என்ன இருக்கு, this is gram, நம்ம நியூ மாஸ். இங்க என்ன இருக்கு, மீட்டர் raised to the power -3, இங்க என்ன இருக்கு, நியூ லென்த் raised to the power -3. so answer is 40. அங்க 40 எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. அப்படியே வாங்க, 40 எங்க இருக்கு, C ல இருக்கு. finished. so C is the correct answer. இப்போ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் செய்ய போறோம். பெரிய இவ்வளவு இதுவரைக்கும் செஞ்ச ப்ராப்ளத்தோட ஒப்பிடும் பொழுது எந்த காம்ப்ளெக்சிட்டி இல்லை. இங்க பாருங்க, if the force is proportional to square of velocity then the dimension of proportionality constant is அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஜேஇல கேட்டிருக்காங்க. சரிங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்கு நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த டேட்டாவை எழுதிடுறேன். ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு v ஸ்கொயர். ஸோ நான் கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணால் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் டு v ஸ்கொயர். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் அப்போ யாரு, கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை v ஸ்கொயர். ஸோ ரெண்டு பேருடைய டைமென்ஷன் எப்படி இருக்கணும், சமமாக இருக்க வேண்டும். சோ ஃபோர்ஸ்ங்கிறது என்னது, எப்படி டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, யூனிட்ல இருந்து என்ன செஞ்சிட முடியும், நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஃபோர்ஸ்ங்கிறது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸ்ங்கிறது கிலோகிராம், ஆக்சலரேஷன்ங்கிறது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், வெலாசிட்டிங்கிறது மீட்டர் பெர் செகண்ட். சோ மீட்டர் செகண்ட் raised to the power -1 raised to the power 2. சோ எல்லாம் எழுதியாச்சு. இனிமே கவனமா கேன்சல் பண்ணணும். என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. this is மீட்டர் ஸ்கொயர். okay, so this is meter, so meter raised to the power -1, s raised to the power -2 இருக்கு, இது உள்ள போகும்போது s raised to the -2, s கேன்சல் ஆயிரும். so kilogram meter raised to the power -1 எழுதிருக்கமா, kilogram meter raised to the power -1, கிலோகிராமுக்கு மாஸ், மீட்டருக்கு l raised to the power -1, t இல்ல ஆன்சர்ல எல்லாமே 3 கொடுத்ததுனால நான் என்ன செஞ்சிருக்கேன், t raised to the power 0. so m l raised to the power -1, t raised to the power 0 எங்க இருக்குன்னு பாப்போம். m l raised to the power -1, t raised to the power 0. கேமரா அங்க வந்துட்டு பிள்ளைங்களா, ஆன்சர் எங்க இருக்கு, it is in d. so d is the correct answer. இது ஒரு JEE क्वेश्चन. ஆனா கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியுது, சால்வ் பண்ண முடியுது. உங்களாலையும் முடியும் பிள்ளைங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் இப்ப என்ன செய்ய போறோம், we are going to solve. அது என்னன்னு பாருங்க. the dimensions of mu naught epsilon naught raised to the power -1/2 is, நாலு ஆப்ஷன் இருக்கு, லென்த், வெலாசிட்டி, டைம், ஃபோர்ஸ். இது ஏபிஎம்டில கேட்ட கொஸ்டின். இதற்கு வந்து ஆக்சுவலாக இதுக்கான நிறைய விஷயங்கள் ப்ளஸ் டூவில் நீங்கள் படிப்பீங்க. சார் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு அறிமுகம் கொடுத்துட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்சிலான் நாட் என்று கூறினால் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம், மியூன்னு சொன்னால் பெர்மியபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். அதுக்கான பொருளை சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் பிள்ளைங்களா. இந்த உலகத்தில் கெப்பாசிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. கெப்பாசிட்டன்ஸ்னா எவ்வளவு சார்ஜ் அதால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது பேர் கெப்பாசிட்டன்ஸ். அந்த பண்ணக்கூடிய டிவைஸ்க்கு பேர் கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 முக்கியமான பேராமீட்டர் இருக்கும் பிள்ளைங்களா. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்சுலேஷன், ஸோ அதை வி கால் திஸ் அஸ் எப்சிலான் பெர்மிட்டிவிட்டி.
This is governed by the relation epsilon naught epsilon r. நான் வசதிக்காக பிள்ளைகள் குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக epsilon r க்கு யூனிட் கிடையாது, epsilon naught க்கு தான் யூனிட் இருக்கு. ஸோ நான் epsilon வச்சுக்கிட்டேன். தென் இந்த கெப்பாசிட்டன்ஸை தீர்மானிக்கக்கூடிய மற்ற குவான்டிட்டிஸ் என்ன அப்படி கேட்டிங்கன்னா இந்த பிளேட்டோடைய ஏரியா, ரைட். அப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். So this is governed by the simple relation capacitance C is equal to permittivity into A divided by D. இது தெரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி +2 நடத்தும் பொழுது இதை ஆழமாக விவரிப்போம். இப்போ புரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னா கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு வோல்ட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆக முடியும், இதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ Q by V. கெப்பாசிட்டன்ஸ்னா ஒரு வோல்டேஜுக்கு எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆகும். So Q by V is equal to epsilon A divided by D. So epsilon is equal to QD divided by V into A. இப்போ எல்லாம் யூனிட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க. Qங்கிறது சார்ஜ், so this is C. டிஸ்டன்ஸ்ங்கிறது மீட்டர், மீட்டர். வோல்டேஜ்ங்கிறது ஒரு கூலும் சார்ஜ் மேலே எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும், நியூட்டன் மீட்டர் பெர் கூலும். ஏரியா மீட்டர் ஸ்கொயர், ரைட். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க, மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிரும், கூலும் மேலே போகும்போது சி ஸ்கொயர் ஆயிரும், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இது முடிஞ்சு போச்சு. இது பெர்மிட்டிவிட்டிக்கான யூனிட். அதே மாதிரி பெர்மியபிலிட்டி அதற்கான யூனிட். நார்மலி திஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் மியூ, ரைட். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு கண்டக்டரும் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு காரணமா there will be force of attraction. ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா current attract force will be inward. Suppose opposite direction ல போச்சுன்னா there is the force of opposition, right. So this F is proportional to இதுல போகக்கூடிய current, இதுல போகக்கூடிய current. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இப்படி கண்டக்டரை வச்சிருக்கீங்க into L, ரெண்டுக்கு இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் D. இதை ஈக்குவேட் பண்ணக்கூடிய ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் மியூ டிவைடட் பை 2π. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ பை 2π இன்டூ ஐஏ இன்டூ ஐபி இன்டூ எல் டிவைடட் பை டி. எல்லுடைய யூனிட்டும் டி உடைய யூனிட்டும் ஒன்றை கேன்சல் ஆயிரும். ஸோ மியூவுடைய யூனிட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் பை ஐஏ ஐபி இதான் அதனுடைய யூனிட்டாக இருக்கும். ஃபோர்ஸ்ங்கிறது நியூட்டன், ஐஏங்கிறது ஆம்பியர், ஐபிங்கிறது ஆம்பியர். ஸோ ஆம்பியர் 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 ஸ்கொயர். ஸோ மியூவுடைய யூனிட் நியூட்டன் பை ஆம்பியர் ஸ்கொயர், நியூட்டன் ஆம்பியர் -2. ஸோ இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு தெரியணும். இந்த ரெண்டும் ஒன்ஸ் இந்த ரெண்டும் தெரிஞ்சுன்னா நம்ம மெயின் பிஸ்னஸ்க்குள்ள வந்துடலாம். திஸ் இஸ் அவர் மெயின் பிஸ்னஸ். என்ன கொடுத்துருக்காங்க, mu naught epsilon naught raised to the power -1/2க்கு என்ன கிடைக்கும் கேட்டிருக்காங்க. அதனுடைய ரிசல்டன்ட் டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ mu naught குறியீடு எழுதுறேன். mu naught எனக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். திஸ் இஸ் நியூட்டன் ஆம்பியர் raised to the power -2, நியூட்டன் ஆம்பியர் raised to the power -2. epsilon naught எங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், c ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், c ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் raised to the power -1/2. சரிங்களா பிள்ளைங்களா? ஸோ நியூட்டன் நியூட்டன் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது ஆம்பியர் raised to the power -2, கூலும் raised to the power 2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு வழியில பண்ணலாம். நீங்க ஆம்பியரை கூலுமா மாத்தலாம், இல்ல கூலும் ஆம்பியரா மாத்தலாம். பெட்டர் கூலும் ஆம்பியரா மாத்துங்க. கூலும் தான் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா தட் இஸ் ஆம்பியர்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கூலும். ஓகே, ஸோ கூலும் இஸ் ஈக்குவல் டு ஆம்பியர் செகண்ட். So coulomb is equal to ampere second. Coulomb square is equal to ampere square second square. So ampere -2 இங்க இருக்கு, ampere square இருக்கு, ரெண்டு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். So s square divided by meter square raised to the power -1/2. Okay, so s square எல்லாத்தையும் எடுத்து லாஸ்ட் இத மட்டும் போடுறேன். s square divided by meter square raised to the power -1/2. This is simple. -1/2 first root மட்டும் எடுக்கிறேன். This becomes s by m. Okay, so raised to the power -1 na s power -1, m power -1. So m by s meter per second. meter per second ங்கிறது l t power -1. இதான் அதனுடைய dimension. So this is nothing but velocity. So velocity is the correct answer. So நீங்க velocity எங்கேன்னு செக் பண்ணணும். So 4 ஆப்ஷனை பாருங்க. 4 ஆப்ஷன்ல C is the correct answer. So simple problem. இப்போ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்ய போறோம், நம்ம செய்ய போறோம்.
கவனமாக ப்ராப்ளத்தை என்ன செய்யணும், we should read. பார்க்கலாம். இதை பாருங்க, Planck's constant h, speed of light in vacuum c and Newton's gravitational constant g are taken as three fundamental constants. Good. Which of the following combinations of these has the dimensions of length? இதை ஏதோ செஞ்சால் டைமென்ஷன்ஸ் உடைய லென்த் வரும். இந்த 4ல் என்ன செய்தால் அது வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ. எங்கே கரெக்ட் ஆன்சர் கிடைக்குதோ அங்கே நம்ம என்ன செஞ்சிடலாம், we can stop. சரிங்களா? ஸோ 3 கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களா. ஒன் இஸ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், another one is universal constant of gravity, third is light உடைய கான்ஸ்டன்ட். இப்போ ஒன்றா எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஐன்ஸ்டைனுடைய மிகப்பெரிய இன்வென்ஷன் E is equal to h nu or hf. ஸோ இதில் h நீங்கள் கண்டுபிடிக்கலாம். h is equal to E by f. ஈங்கிறது எனர்ஜி, ஜூல்ஸ் இல்லை என்றால் நியூட்டன் மீட்டர். ஃப்ரீக்வன்சிங்கிறது 1 by second, நியூட்டன் மீட்டர் செகண்ட். ஸோ நியூட்டன் கிலோகிராம், that is Newton is equal to mass into acceleration. So mass kilogram, acceleration meter per second square into meter into second. So I will put this way as unit போடுறதுனால. So kilogram meter square second raised to the power minus 1. எனவே அதனுடைய டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிலோகிராமுக்கு m, மீட்டர் ஸ்கொயருக்கு l ஸ்கொயர், செகண்ட் raised to the power minus 1க்கு டைம் raised to the power minus 1. இந்த வேலை முடிஞ்சு போச்சு. தென் ஜிக்கு வருவோம். ஜி எங்க வரும், F is equal to G into m1 m2 divided by d square. இது நியூட்டனுடைய கிராவிடேஷனல் லா. ஸோ ஃப்ரம் இதிலிருந்து G is equal to F d square divided by m1 m2. ஸோ F is equal to ஏற்கனவே பார்த்தோம் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இன்டு மீட்டர் ஸ்கொயர் m1 m2 கிலோகிராம் 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 ஸ்கொயர். இதெல்லாம் கேன்சல் ஆகும். ஒரு கிலோகிராம் கிலோகிராம் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். m raised to the power 3, s raised to the power minus 2, கிலோகிராம் raised to the power minus 1. ஸோ கிலோகிராம் raised to the power minus 1, m cube s power minus 2. இப்போ டைமென்ஷன் ஆக்குங்க. ஸோ m power minus 1, l power 3, t power minus 2. இதுவும் முடிஞ்சு போச்சு. velocity of light meter per second. ஸோ எழுத செய்ய வேண்டியதில்லை, length per time. சரிங்களா? ஸோ இப்போ நம்மகிட்ட என்னென்ன வந்துருச்சு, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்துருச்சு, இங்க நியூட்டனுடைய யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஃபார் கிராவிட்டி வந்துருச்சு, சி லைட்டோடைய ஸ்பீட் கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. இதை 3 தான் இருக்கு. ஸோ லெட் அஸ் கோ டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் போவோம். ஸோ ஆப்ஷன் ஏ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா hg into c raised to the power 3/2. இங்கே பிள்ளைகளுக்கு நான் ஒரு நோட் சொல்கிறேன் பிள்ளைங்களா. என்னன்னு கேட்டிங்கன்னா c raised to the power 3/2 அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இது 3/2னா 1/2 புரிஞ்சுக்கோங்க, 1.5 ரைட். அப்போ இதனுடைய பொருள் c into c raised to the power 1/2, அதாவது c into root c அப்படின்னு அர்த்தம். இதை பல இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஹெச்க்கு நான் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தேன் இல்லையா, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ ml ஸ்கொயர் t பவர் minus 1. ஜிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் m power minus 1 l cube t power minus 2, m power minus 1 l cube t power minus 2. cக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன், lt raised to the power minus 1 lt raised to the power minus 1 raised to the power 3/2. இனி சிம்பிளிஃபிகேஷன் பிள்ளைங்களா. ஆனால் கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் நான் கவனமாக செய்கிறேன்றதை பாருங்க. இங்கே பாருங்க, m கேன்சல் ஆயிரும். ஸோ பிரச்சனை முடிஞ்சு போச்சு. l ஸ்கொயர் l பவர் 3 l பவர் 5 போட்டேன். t பவர் minus 1 t பவர் minus 2 t பவர் minus 3 ஹோல் raised to the power of course square root. so raised to the power 1/2. so raised to the power 1/2 square root சொன்னாலும் raised to the power 1/2 சொன்னாலும் ஒன்று தான், தெரிஞ்சுக்கோங்க. here lt raised to the power minus 1 raised to the power 3/2. இது என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க பண்ணி காமிச்சோம் இல்லையா, that is c raised to the power 3/2 is equal to c into root c or c into c raised to the power 1/2. அதே பிரின்சிபலை பயன்படுத்தி lt raised to the power minus 1 into lt raised to the power minus 1 raised to the power 1/2. ரைட். இப்போ மேனிப்புலேஷன்ஸ் இருக்கு, வெறும் மேனிப்புலேஷன். l பவர் 5 l பவர் 4 into l ஆக்கலாம். அப்போ l பவர் 4க்கு ரூட் எடுத்தா it becomes l ஸ்கொயர். ஸோ l ஸ்கொயர். t பவர் minus 3 t பவர் minus 2 into t பவர் minus 1 ஆக்கலாம்.
t power minus 2 க்கு ரூட் எடுத்தா t power minus 1, so t power minus 1. மிச்சம் இருக்கிறது l power 1 by 2, t power minus 1 by 2. பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியவில்லை என்றால் இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணி பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி கீழே this is l t power minus 1, l அது அப்படியே போட்டாச்சு, l raised to the power 1 by 2, l raised to the power 1 by 2, t power minus 1 raised to the power 1 by 2, so t power minus 1 raised to the power 1 by 2. Okay, இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. so l raised to the power 1 by 2, l raised to the power 1 by 2 கேன்சல் ஆயிருது, t raised to the power 1 by 2 இது ரெண்டும் கேன்சல் ஆயிருது, t power minus 1 t power 1 minus 1 கேன்சல் ஆயிருது, l ஸ்கொயர் l கேன்சல் ஆயிருது, ரிமைனிங் இஸ் l. அவங்க அதானே கேட்டிருக்காங்க எதுக்கு லென்த் வரணும், so this is length. so நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸ்க்கு என்ன செய்ய வேண்டியது இல்ல, போக வேண்டிய அவசியமே இல்ல, a is the correct answer. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் என்ன செய்ய போறோம், we are going to solve. அது என்னன்னு பாருங்க. a length scale L depends on the permittivity of a dielectric material, okay, Boltzmann constant Kb, okay, the absolute temperature T, நல்லது, the number per unit volume per meter cube of certain charged particle, okay, and charge Q carried by each of the particle, okay, which of the following expression L is dimensionally correct. அப்படினு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. L வந்து √(n²/ε kBT இப்படி நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த எக்ஸ்பிரஷன் டைமென்ஷனலா என்ன செய்றாங்க, லென்த்துக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இங்க உள்ள அஞ்சையும் சார் முதல்ல இப்ப என்ன செஞ்சறேன் உங்களுக்கு டிஃபைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இஸ் எப்சிலான். எப்சிலான் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு முந்தின ப்ராப்ளம் 1.13 சார் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணிட்டு பாருங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா நான் என்ன நிரூபிச்சு காமிச்சிருப்பேன் கேட்டீங்கன்னா, எப்படி எப்சிலானோட யூனிட் என்னது, கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ங்கறத காமிச்சிருப்பேன். ரைட். கேபிங்கிறது ரொம்ப சிம்பிள் பிள்ளைங்களா, தட் இஸ் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஒரு கெல்வினுக்கு எவ்வளவு ஜூல், this is Boltzmann constant. n கொடுத்திருக்காங்க certain charged particle per meter cube, so 1 by meter cube. q na charge coulomb, t na kelvin k. so இதுதான் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய எங்கெல்லாம் எப்சிலான் kb n q t வருதோ அதுக்கான corresponding units. இப்போ நம்ம a எடுத்துக்கலாம். a என்ன கொடுத்திருக்காங்க கேட்டிங்கன்னா nq square divided by epsilon kbt அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒன்னொன்னா சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பாருங்க. n is equal to 1 by meter cube. ஆக்சுவலா ஈக்குவல் டு போட கூடாது, டைமென்ஷன்லாம் என்ன செஞ்சிருக்கேன், டைமென்ஷனல் ஈக்குவல் டு q c ஸ்கொயர். ஓகே, எப்சிலான் நாங்க பார்த்தோம் c ஸ்கொயர் by நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், kb நியூட்டன் மீட்டர் பெர் கெல்வின், t கெல்வின். யாரெல்லாம் கேன்சல் ஆகிறாங்க பாருங்க, கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆகுது, ஓகே, மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆகுது, ஓகே, மிச்சம் ஒரு மீட்டர் இருக்கும், இங்க என்ன இருக்கும், மீட்டர் ஸ்கொயர் ஆயிரும், ஓகே, தென் சி ஸ்கொயர் என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. ஸோ லாஸ்ட்ல மிச்சம் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய இங்க ஒன்று கேன்சல் ஆச்சு, இங்க ஒன்று கேன்சல், மிச்சம் 1/m ஸ்கொயர் இருக்கு. ஸோ 1/m ஸ்கொயர், ஸோ ரூட் எடுத்தா 1/m. ஸோ லென்த்தோட யூனிட் 1/மீட்டர்னு வருது, மீனிங் 1/l வருது, அடுத்தானே, ஆர் l raised to the power -1 வருது. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிழை, முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஆப்ஷன் போவோம். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க L is equal to epsilon kb t divided by nq square. epsilon நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் c square by newton meter square, kb newton meter per kelvin, t kelvin, n 1 by meter cube, q square c square. இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க, k கேன்சல் ஆயிருது, இந்த மீட்டர் ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிருது, மிச்சம் ஒரு மீட்டர் இருக்கும், அந்த ஒரு மீட்டர் 3 அடிச்சுட்டு I put 2 கூலும் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருது, எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு, மிச்சம் யார் மட்டும் இருக்கா, 1/m ஸ்கொயர் மட்டும் லாஸ்ட் இட் ரிமைன்ஸ். so you reverse it 1/m ஸ்கொயர்ங்கிறதுனால, so this is m ஸ்கொயருக்கு ரூட், this is m mean dimension of length. அதான் பிள்ளைகளா கேட்டிருக்காங்க. so நம்ம இயற்கை என்ன செய்ய வேண்டியது இல்லை, அடுத்த ஆப்ஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பெரிய கஷ்டமான ப்ராப்ளம்னு சொல்றாங்க பிள்ளைங்களா, ஜேஇல கேட்டிருக்காங்க, எந்த கஷ்டமும் இல்லை. இந்த கேள்வி பாருங்க பிள்ளைங்களா, இது வந்து கன்செப்சுவல் கொஸ்டின்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, why is it convenient to express the distance of stars in terms of light years or parsec
ரேதர் தென் கிலோமீட்டர் ஆர் மீட்டர். ரைட், நீங்கள் என்ன நாள் வச்சுக்கலாம். விண்மீன்களின் தொலைவை கிலோமீட்டரில் அளவிடாமல் ஒளியாண்டு அல்லது பர்சக் அளவில் குறிப்பிடுவது சிறந்தது. ஏன்? இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பிள்ளைங்களா. என்னன்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாருக்கு பேர் ஆல்ஃபா சென்டாரி. இந்த ஆல்ஃபா சென்டாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸில் இருக்குங்க பாருங்கள், 41249000000000000 மீட்டர். இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. சப்போஸ் நீங்கள் நல்லா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இந்த வேல்யூவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதோ ஆப்ரேட் பண்ணுறதோ ஹேண்டில் பண்ணுறதோ சாத்தியமா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய யூனிவர்ஸ் வெரி 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 வாஸ்ட். ஸோ யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேலக்சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இது க்ளோசஸ்ட். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தென் ஃபாரவே ஸ்டார்ஸ்லாம் இதை மாதிரி 1000 டைம்ஸ் 10,000 டைம்ஸ் 1,00,000 டைம்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்து யூ ஜஸ்ட் இமேஜின் ஹவு எத்தனை ஜீரோ நான் ஒன்றும் போடுறது. ஸோ அதுக்காகத்தான் கன்வீனியன்ட் யூனிட் என்ன எதை பயன்படுத்துகிறாங்க, லைட் இயர்ஸை பயன்படுத்துகிறாங்க. லைட் இயர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைட் ரே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, இதான் அவனுடைய கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செகண்டுக்கு 3 × 10⁸ மீட்டர் ட்ராவல் பண்ணும். ரைட், ஒரு நிமிஷம் அதாவது 60 செகண்டுக்கு இன்டூ 60 ட்ராவல் பண்ணும். ரைட், ஒரு மணி நேரத்துக்கு இந்த வேல்யூ இன்டூ 60 ட்ராவல் பண்ணும். ஒரு நாளைக்கு இந்த வேல்யூ இன்டூ 24 ட்ராவல் பண்ணும். ஒரு வருஷத்துக்கு திஸ் வேல்யூ இன்டூ 365 ட்ராவல் பண்ணும். அதாவது 9.46 × 10⁻15 மீட்டர் ட்ராவல் பண்ணும். அப்போ ஒரு லைட் இயர் இப்படி ஸ்லோவாக என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். அப்போ இந்த வேல்யூவை 41249 போட்டு இப்படி 16 ஜீரோ நினைக்கிறேன். இவ்வளவு ஜீரோ போடுறதுக்கு யூ கேன் கவுண்ட் 3 6 9 12 12 ஜீரோ போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில் சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், இந்த மெத்தடை நீங்கள் அடாப்ட் பண்ணலாம். அப்போ ஒரு லைட் இயர் இது இந்த வேல்யூவில் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 4.36 லைட் இயர்ஸ். அப்போ ஆல்ஃபா சென்டினரி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், 4.36 லைட் இயர்ஸ்ன்னு சொன்னால் அப்ராக்சிமேட்டாக நம்மளால் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் லார்ஜ் டிஸ்டன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு லைட் இயர்ஸையும் ஸ்மால் டிஸ்டன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆங்ஸ்ட்ராங் யூனிட்டை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்சக்கையும் பயன்படுத்தலாம். பார்சக்குடைய தியரியை நான் சார் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியும் நான் என்ன செஞ்சுருக்கேன். அந்த தியரி நடத்தும் பொழுது பார்சக்னா ஆக்சுவலாக எப்படி வந்துச்சு, சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி 1 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். இந்த 1 ஆங்ஸ்ட்ராங் யூனிட்டை நீங்கள் என்ன டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 1 ஆர்க் செகண்ட் ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு பேர் என்னது, 1 பார்சக். அந்த 1 பார்சக் எவ்வளோ தூரம் தள்ளி நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கு பேர் அந்த டிஸ்டன்ஸ் என்னது, இட் இஸ் 3.26 லைட் இயர்ஸ். அப்போ இதுவும் ஹியூஜ் டிஸ்டன்ஸ். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இதே இதை நீங்கள் பார்சக்கில் சொன்னீங்கன்னா இந்த என்ன செஞ்சிடலாம், அந்த வேல்யூவை யூ ஹாவ் டு டிவைட் பை 3.26. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 1.34 பார்சக். தீஸ் ஆர் ஆல் அப்ராக்சிமேட் வேல்யூஸ். எல்லாமே சேஞ்சிங், எல்லா பொசிஷனும் மாறிட்டு இருக்கு, ட்ராவலில் இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ ஹியூஜ் டிஸ்டன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது, ரைட், அஸ்ட்ரானமியில் நம்ம லைட் இயர்ஸையோ பார்சக்கையோ பயன்படுத்துகிறமே ஒழிய மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் என்ன செய்ய முடியாது, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய தூரத்தை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தலாம், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இதுதான் பிள்ளைகளா இந்த கேள்விக்கான பதில். இந்த கொஸ்டின் ஒரு ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின் நினைக்கிறேன் பிள்ளைங்களா. என்ன சென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை திங்க் பண்ணுறதுக்கு சூப்பர் கொஸ்டின் நினைக்கிறேன், ரைட்? பட் நான் சொல்ல போகிறது மட்டும்தான் ஆன்சரா அப்படிங்கிறது சாருக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு ஜெனரல் கொஸ்டின், சயின்டிஃபிக் கம்யூனிட்டி பேச வேண்டிய கொஸ்டின். கேள்வி பாருங்க, இஃப் ஹியூமன்ஸ் வேர் டு செட்டில் ஆன் அதர் பிளானட்ஸ், மக்கள்லாம் வேறு கிரகத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தால், விச் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வில் பி இன் ட்ரபிள்? நம்ம இப்போ வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் எது பிரச்சனையில் மாட்டிக்கிறோம், ஒய்? இதான் பிள்ளைகள கேள்வி. வேறு கோளில் மனிதன் உள்ள போது எந்த அடிப்படை அளவுகளில் மாற்றம் நிகழும், ஏன்? இதுதான் கொஸ்டின் பிள்ளைங்களா. ஸோ இதை எடுத்துக்கிட்டால் பாருங்கள், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி நம்ம சொல்கிறது லென்த்து, மாஸ், டைம், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி. இதை ஒன்றை பற்றி பேச நிறையா பேசலாம். பட் இதில் எல்லா குவான்டிட்டிக்கும் ஐ திங்க் என்னுடைய கன்சிடரேஷனில்
இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அவகட்ரோவுடைய கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த குவான்டிட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன சென்ஸில் கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஆர்பிட்ரரியாக ரைட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு நம்ம வந்து லென்த்துன்னு சொல்லி இதை லென்த்துன்னு சொல்லி எல்லோரும் ஒத்துக்கிறோம். இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். எப்படி நான் சொல்கிறேன், பிள்ளைகளும் திங்க் பண்ணி பாருங்கள். தென் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸும் இந்த என்னுடைய ஆர்குமெண்ட்டை யோசிச்சு பாருங்கள். ரைட், என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எக்ஸ் அட்டாமிக் யூனிட் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் அட்டாமிக் யூனிட் அதுக்கு இருக்குது. அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU. எக்ஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்கக்கூடிய பொருளை ஒரு மோல் எடுத்தீங்கன்னா அது எக்ஸ் கிராம் இருக்கும். இதுதான் மோலுடைய கான்செப்ட் இல்லைங்களா. ஒரு மோல்னா பிள்ளைகளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 6.02 into 10⁻23ங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பர். இது என்ன நம்பருங்கிறது புரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சே ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது, அதனுடைய AMU 1, அதனுடைய அட்டாமிக் மாஸ் யூனிட் 1. அதை ஒரு மோல் எடுத்தால் அதை நிறுத்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் இருக்கும். இப்போ பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனை நேசன்ட் ஸ்டேட்டில் H2 இல்லாமல் வெறும் ஹெச்சா ஒரு மோல் 6.02 into 10⁻23 ஹைட்ரஜன் அணுவை எடுத்து எடை போட்டிங்கன்னா 1 கிராம் இருக்கும். ரைட், அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பாப்புலர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சரி, 12 AMU இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுக்கிறீங்க. ரைட், அந்த பொருளை ஒரு மோல் எடுக்கிறீங்க. மீனிங் 6.02 into 10⁻23 என்டைட்டிஸை எடுக்கிறீங்க, ஆட்டம் எடுக்கிறீங்க, அணுவை எடுக்கிறீங்க. அதை அளந்தா 12 கிராம். இது வந்து பிள்ளைகளுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். திஸ் இஸ் கார்பன். ரைட், ஸோ 12 அது கார்பனை ஒரு மோல் எடுத்தீங்கன்னா 12 கிராம் இருக்கும். யூ கட் தி பாயிண்ட். ரைட், சப்போஸ் ஹீலியம் H2 தான் இருக்கும், He2 தான் இருக்கும், ஹீலியம் தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு மோல் எடுத்தீங்கன்னா 2 கிராம் இருக்கும். அப்போ இந்த டெஃபினிஷன் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூலோகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பொருள்களை வச்சு இருக்குது. அதை வச்சு தான் அவகட்ரோங்கிற கிரேட் சயின்டிஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு ஃபென்டாஸ்டிக் இந்த மேஜிக்கல் நம்பர் என்ன செய்கிறாரு, கண்டுபிடிக்கிறார். இந்த நம்பரை எடுத்து அந்த எந்த AMU இருக்கக்கூடிய பொருளை இதை எடுத்தாலும் அந்த அத்தனை கிராம் அது இருக்கும். சிம்பிள் அஸ் தட். ஃபென்டாஸ்டிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பிள்ளைங்க பல தடவை பயன்படுத்தியிருப்பீங்க. ஆனால் சப்போஸ் நமக்கு உண்மையில் என்ன தெரியும், நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. அப்படி தான் நான் நினைக்கிறேன். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் பற்றி நமக்கு தெரியும். சப்போஸிங் தட் இப்படி இந்த தட் இஸ் ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கும் அந்த கிராமுக்கும் இப்படிப்பட்ட தொடர்புக்கு கட்டுப்படாத டைமென்ஷன்ஸில் ஒருவேளை பொருள்கள் வேறு ஏதேனும் இடத்துல இருந்தால் அப்போ இந்த மோல் கான்செப்ட் தான் பிரச்சனை வருங்கிறது சாருடைய கருத்து பிள்ளைகளா. பட் எனிவே நீங்கள் வளர்கிற பிள்ளைங்க யூ திங்க் அபவுட் தட். சயின்டிஃபிக் கம்யூனிட்டி என்ன செஞ்சு பாருங்கள், இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். வேறு ஏதேனும் இதை விட சிறந்த பதில் இருந்துச்சுன்னா சாருக்கு என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த கேள்வியும் பாருங்களேன், இது ஒரு ட்ரிக்கியான கொஷினாக தான் இருக்குது. ஹேவிங் ஆல் யூனிட்ஸ் இன் அட்டாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் மோர் யூஸ்ஃபுல். எக்ஸ்பிளைன். ரைட், எல்லா யூனிட்டையும் அட்டாமிக் ஸ்டாண்டர்டுக்கு அனைத்து அலகுகளின் அணுப்படி தரம் மிகவும் பயனுள்ளதா. எல்லா யூனிட்டையும் இப்போ நம்ம கிலோகிராம் சொல்கிறோம் இல்லையா, இப்படி கிலோகிராம் சொல்லாமல் நம்ம எதை செய்கிறது, எல்லாமே அணுக்குள்ள இருக்க அந்த தட் இஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மாஸை ஸ்டாண்டர்டாக வச்சு யூனிட் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டா ரொம்ப சிறந்தது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. பட் என்னுடைய கருத்து பிள்ளைங்களா, யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஹியூமன் பீயிங் நம்ம இருக்கோம் சரியா. இப்போ நீங்கள் எல்லாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க. ரைட், ஹியூமன் பீயிங்க்கு புரோஜனப்படுறதுக்கு தான் ஃபிசிக்ஸ். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஹியூமன் பீயிங்க்கு புரோஜனமாக இருக்கிறதுக்கு தான் கெமிஸ்ட்ரி. நமக்காகத்தான் கெமிஸ்ட்ரி. ரைட், கலைகள் இருக்குது, இசை இருக்குது, மனிதர்களுக்காக தான் இசை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இலக்கியம் இருக்குது சரியா, இது எல்லாமே மனிதர்களுக்காகத்தான். ரைட், இலக்கியத்துக்காக, இசைக்காக, கெமிஸ்ட்ரிக்காக அப்படின்னு நம்ம நினைக்கிறது சரி கிடையாது. ஹியூமன் பீயிங்காக, இல்லாட்டி இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்காக அப்படி எடுத்துக்கலாம், ஹையர் டொமைனில். அதுக்காகத்தான் உலகத்தில் உள்ள அவ்வளவு படிப்புமே ஒழிய, ரைட், செருப்புக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, காலை நம்ம வெட்டக்கூடாது.
எனவே இப்போ இருக்கக்கூடிய யூனிட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே பேஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் சொல்லக்கூடிய மாஸ் ஆகட்டும், இல்லாட்டி டிஸ்டன்ஸ் மீட்டர் ஆகட்டும், இல்லை லென்த் செகண்ட் ஆகட்டும், இது எல்லாமே அறிவியல் விஞ்ஞானிகள் பலவிதமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய யூனிட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அளவு தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ அட்டாமிக் ஸ்டாண்டர்டில் போகிறதுனால உண்மையில் பயன் இருப்பதாக நான் கருதலை பிள்ளைங்களா, ரைட்? பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ திங்க், இப்போது சப்போஸ் அப்படி நீங்கள் ஒரு நியூட்ரானோட எடையை நியூட்ரானுடைய நிறைய நம்ம ஸ்டாண்டர்ட் மாஸ் பயன்படுத்தினா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ வெங்காயம் வாங்க போகிறோம்னு வச்சுக்குவோம். 1 கிலோ வெங்காயத்தை நம்ம என்ன கணக்கில் சொல்கிறது? இத்தனை கோடி நியூட்ரானுடைய வெயிட்னு சொல்கிறதா? ஐ திங்க் தட் இஸ் அது இந்த ஹேவிங் ஆல் யூனிட்ஸ் இன் அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் சாருடைய கருத்து. பிள்ளைங்களும் சிந்திச்சு பாருங்கள். இந்த கேள்வி பாருங்கள், ஒய் டைமென்ஷனல் மெத்தட்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி அப் டு 3 குவான்டிட்டிஸ். தமிழில் பார்த்தா பரிமாண முறையானது 3க்கு உட்பட்ட இயற்பியல் அளவுகள் உள்ள சமன்பாடுகளுக்கு மட்டுமே பொருந்தும் ஏன்? பிள்ளைகளுக்கு நம்மளோட காணொலியில் பாருங்கள், அதில் என்ன சார் சொல்லியிருப்பாங்க, ஒரு காணொலி கொடுத்துருப்பேன் கேட்டிங்கன்னா, டைமென்ஷனல் மெத்தட்ஸோடைய லிமிட்டேஷன்ஸை பற்றி நம்ம கொடுத்துருப்போம், ரைட்? இல்லாட்டி உங்கள் புத்தகத்தில் அதை ஒரு தடவை வாசிச்சு பாருங்கள், இல்லை நம்ம காணொலியை ஒரு தடவை பாருங்கள், ரைட்? அதில் நிறையா கொடுத்துருப்போம், பேசியிருப்போம். ஸோ அது ப்ராடக்டாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ரிலேட் பண்ண முடியும். அடிஷ்னலாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் S is equal to UT plus half AT square, இந்த மாதிரி ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்ய முடியாது, டைமென்ஷனலாக நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் என்ன செஞ்சுருப்போம், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் அவங்க என்ன கேட்குறாங்க, 3 குவான்டிட்டி இருந்தால், ஆரம்ப காலத்தில் மெக்கானிக்ஸில் 3 குவான்டிட்டி தான் இருந்தது இல்லைங்களா, தட் இஸ் MLT, மாஸ், லென்த், டைம், ரைட்? 3 குவான்டிட்டி இருந்தால் தான் டைமென்ஷனல் மெத்தட்ஸை அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி. இது சரியான கேள்வியாக சாரு கருதலை, நான் அப்படி நினைக்கல, ரைட்? நான் சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன், பிள்ளைங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சப்போஸ் ஒரு அன்னோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அன்னோன் இருக்கு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் போதும். புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் 3x is equal to 6 அப்படின்னு ஒரு ரிலேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் இப்படி தான் வரும். வந்துச்சுன்னா நமக்கு x is equal to 2, அப்போ ஒரு அன்னோன் இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, நம்ம சால்வ் பண்ணிட முடியும். அதே மாதிரி 2 அன்னோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் x plus 2y is equal to 3, தென் 3x plus y is equal to 6 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும், ஏன்னா இங்கே 2 அன்னோன் இருக்குது, 2 ஈக்குவேஷன் இருக்குது, சால்வ் பண்ணிட முடியும். அதே மாதிரி 3 அன்னோன் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு 3 ஈக்குவேஷன் வேணும். 4 அன்னோன் இருந்தால் 4 ஈக்குவேஷன் வேணும். இதை ஜெனரலாக சொல்லப்படுதே ஒளி, இது இட் இஸ் நாட் ஃபெட்டாலிஸ்டிக், தலையெழுத்துப்படி கிடையாது. 3க்கு மேலே போனால் இதை பயன்படுத்தலாம், ஆனால் என்ன பிரச்சனை இருக்கும்னா இட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா ஈக்குவேஷனோட ஃபார்ம் யோசிச்சு பாருங்கள், 4 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் XYZக்கு பதிலாக இன்னொரு வேரியபிள் இருக்கும். ஸோ 4 செட் ஆஃப் ஈக்குவேஷனை நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் இது அப்ளிகபிள் நம்ம சொல்கிறோமே ஒழிய தலையெழுத்துப்படி என்ன கிடையாது, 3 குவான்டிட்டிஸ்க்கு மேலே போனால் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு இருப்பதாக சார் கருதவில்லை. இது என்னுடைய கருத்து பிள்ளைங்களா. இருந்தாலும் உங்களோட ஆசிரியர்கிட்ட நீங்கள் இதை பற்றி என்ன செஞ்சு பாருங்கள், விவாதிச்சு பாருங்கள். நீங்கள் ஏறத்தாழ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஏராளமான லிட்ரேச்சரை சார் என்ன செஞ்சுருக்கேன், இதுக்காக ரெஃபர் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்டாண்டர்ட் லிட்ரேச்சரில் இது என்ன செய்யலை, அவங்க ஒரு பாயிண்ட்டாக சொல்லலை. நம்மளுடைய இந்தியன் லிட்ரேச்சரில் மட்டும்தான் 2-3 இடங்கள் அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொடுக்கல, அதற்கான காரணங்கள் அவங்களால கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கொடுக்க முடியவில்லை. சரியா பிள்ளைகளா? உங்களுடைய கமெண்ட்ஸை என்ன செய்யுங்க, சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.